Hello everybody, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to Physics Wala. Yes, நம்ம ஃபிசிக்ஸ் வாலால நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிதானே, நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம். என்னென்னமோ பண்ணோம் ஸ்டார்டிங்கில் சம்மர் எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சம்மர் எண்டுக்கு முன்னாடி மேரத்தான் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். மேரத்தான் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் நீட்டுக்கு முன்னாடி மேரத்தான் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி மேரத்தான் சீரீஸ் முடித்தோம். மேரத்தான் சீரீஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சம்மர் எண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். சம்மர் எண்ட் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒன் ஷாட்டில் லெக்சர்ஸ் போனது சம்மர் எண்டில். அதை முடித்தோன்னே நீட் மெர்சல் ரிவிஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். எஸ், ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to Physics Wala. ஹாய் புவனேஷ், ஹலோ. எஸ், ஸோ ரைட், ஜுவாலஜி அனிமல் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் PDF காமன் நேம் வேணுமா உங்களுக்கு? சரி, ஓகே. ஜெய ஸ்ரீராம். ஓகே, என் பேர் தருண் திவாரி. ஆல் ரைட், ஓகே. குட் ஈவினிங் லோகவர்ஷினி கிருஷ்ணகுமார். வெரி குட் ஈவினிங் கண்ணா, வெரி குட் ஈவினிங். ரைட். ஸோ நான் இப்போ என்னென்னா, சம்மரன் முடிஞ்சு நீட் மெர்சல் முடிஞ்சு நம்ம நீட் கிராஷ் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நீட் எக்ஸாமுக்கு இன்னி ரொம்ப நாள்லாம் கிடையாது. இன்றைக்கி டேட் 9 இல்லையா? ஸோ 20 நாள் இங்கே இருக்குது, 2 நாள் அங்கே இருக்குது. 22 நாள் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது இல்லையா? இந்த 22 நாளில் நம்ம வந்து நீட்டுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகணும். நம்ம ஒரு லெக்சர் நம்ம முடிச்சாச்சு. பேசிக் ஃபவுண்டேஷன் அண்ட் MCQ ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெக்சர் நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த லெக்சர் ரெண்டாவது நம்மளோட லெக்சர். எஸ் ஆர் நோ? ரெண்டாவது லெக்சர். இன்னைக்கு ரெண்டாவது லெக்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி தான் நம்மளோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை முடிப்போம். பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஷின் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க, எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிடுங்க அண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு 3 சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் அதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? மோஸ்ட்லி நம்ம சால்வ் பண்ணுவோம். அதில் ஹோம்ஒர்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ரைட். மேக்ஸ் கிளாஸை கட் பண்ணிட்டு வந்திருக்கியா? அடப்பாவுமே, சரி. அவ்வளோ பிடிக்குமா ஜுவாலஜி உனக்கு? சூப்பர். ஹாய், வணக்கம் சமீரா, வணக்கம் கிருத்தி. ஹாய்டா கிருத்தி கண்ணா, வணக்கம். எஸ் புவனேஷ், எஸ் சமீரா சாகர் வந்து ஓகே. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணி சஞ்சித் குட் ஈவினிங் டா கண்ணா. சஞ்சித், நான் உங்கள்கிட்ட பேசணும்டா. ஐ வில் கனெக்ட் யூ சூன் வெரி சூன். சரியா? நான் உனக்கு கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். ஆல்ரைட் சார், சிபிஎஸ்சி போர்டில் கம்பேக் கொடுக்க முடியல, நீட்டில் ட்ரை பண்ணுவேன். ஓகே, புக் பேக் ட்ரை பண்ணுவேன். சரி, கம்பேக் ட்ரை பண்ணுவேன். சரிடா கண்ணா, கண்டிப்பாக நீ கம்பேக் பண்ணணும். அப்படின்னா ஒன்றுமே தேவைப்படாது, ஒரே ஒரு விஷயம் தான் தேவைப்படும். 2 விஷயம் தேவைப்படும். இன்ஃபேக்ட் 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று உன்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் அண்ட் ரெண்டாவது உன்னோட ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி. இந்த 2 விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பேக் கொடுக்கலாம். சரியா? என்ன பண்ணணும்? நம்பர் 1 நம்மளோட கான்ஃபிடென்ஸ், நம்ம கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிற டிட்டர்மினேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வேணும். அது போக நம்மளோட ஹார்ட் ஒர்க் இருந்தால் நம்ம கம்பேக் எப்போ வேணா கொடுக்கலாம். ஏன், மெக்டொனால்ட்ஸோட தாத்தா 73 வயசுல என்னமோ தான் கம்பேக் கொடுத்தாரு. கரெக்டா? அவரோட பிராண்ட் இன்னிமே எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க மெக்டொனால்ட்ஸில். இதோ ஐ டோன்ட் கோ தேர், பட் ஸ்டில் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ரைட்? இதே மாதிரி எத்தனையோ ஸ்டோரிஸ் இருக்கு. ரொம்ப லேட் ஆகி கூட கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ கம்பேக் உங்களுக்கு லேட் ஆகலை. உங்களுக்கு என்ன எவ்வளோ லேட் ஆச்சு? லேட்டெல்லாம் கிடையாது. ஸோ வி கேன் டூ இட், யூ கேன் டூ இட். ரைட்? எஸ். குட் ஈவினிங் ஆதிகேசவா, குட் ஈவினிங் ராஜேஸ்வரி. சரி, குட் ஈவினிங் லூசி, வெரி குட் ஈவினிங். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, சரியா, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட MCQ ப்ராக்டிஸும் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் MCQ ப்ராக்டிஸ். Aims Rampur Haryana is my aim. Okay, very good. Aims Rampur Haryana is my aim. எய்ம்ஸில் நீ வந்து அட்மிஷன் வாங்கணும், எய்ம்ஸில் வந்துட்டு நீ வந்து ஜாயின் பண்ணணும், உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, சிவியர் ஹார்ட் ஒர்க் வேணும். சரியா? பிளானிங், ஸ்ட்ராட்டஜி, பிளாட்டிங், தென் கன்சிஸ்டன்சி, தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் விச் யூ ரிக்வயர். ஓகே, பட் எஸ் உனக்கு சீட்டு கிடச்சிரும். அந்த டெட்டர்மினேஷன், அந்த ஃபயர் உனக்குள்ளே இருக்கணும்.
அந்த உனக்குள்ள அந்த ஃபயர் இருந்துச்சுன்னா உன்னால என்ன பண்ண முடியும், கிராக் பண்ண முடியும். புரிஞ்சதா? ஸோ ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வருது, என்னது, a fire without a man, okay, a fire without a man is like the cold person who ends nowhere அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஃபயர் மனுஷன் இல்லை அப்படின்னா அந்த மனுஷன் எதுவுமே அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். சரியா? எஸ், உனக்கு ராம்நாடு காலேஜ் போதுமா? ஓகே, குட் ஈவினிங் ராஜா, வெரி குட் ஈவினிங் டாக்கண்ணா. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு தாட்டி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எய்ம்ஸ் ரிஷிகேஷில் என்னோட ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு வேணும்னா நான் ஐ வில் கனெக்ட் வித் ஹிம். சரி, நீ காலேஜ் நீ ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னா ஐ வில் கனெக்ட் வித் ஹிம். ஹாய்டா தமிழ் மேகா, ஹலோ. என்னோட பாடி ஃபுல் வாட்டர் இருக்குது. என்னோட பாடி ஃபுல்லாக வாட்டர் இருக்கா? என்னோட பாடி ஃபுல்லாகவும் வாட்டர் இருக்குது. சரியா? பட் ஃபயரும் இருக்கணும் உள்ள. புரிஞ்சுதா? வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. எஸ், ஓகே, ஆப்வியஸ்லி. யுவர் நேம் இஸ் ஜெய். ஹாய் ஜெய், ஹலோ. எஸ், அட்டெண்டன்ஸ் போட்டுக்கலாம், அட்டெண்டன்ஸ் போட்டுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லிடுங்க. ஓகே, கூப்பிட்டு வந்துருங்க. ஓகே, எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கா, வர சொல்லிடுங்க. ஜாயின் பண்ணிடலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட்டெண்டன்ஸ் போடுறீங்களா? சரி, இன்னைக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது? இன்னைக்கு நம்மகிட்ட போல் இருக்குது. ஸோ யார் டாப் பண்ணுறா அப்படிங்கிறது பார்க்கலாம் போலில். கொஸ்டின் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுவோமா? எஸ், கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ இருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஐ வில் கிவ் யூ த ஜிஸ்ட் ஆஃப் த டாபிக், ஜிஸ்ட் ஆஃப் த சாப்டர். ஒரு சில டாபிக்ஸ் என்னென்ன எதில் வரும்னு சொல்கிறேன். அண்ட் தென் வி கேன் மூவ் ஃபார்வர்ட் வித் த கொஸ்டின்ஸ். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். கொஸ்டின் ப்ராக்டிஸ் இஸ் த ஒன்லி கீ ஃபார் ஸ்கோரிங் மோர் மார்க்ஸ் இன் யோர் அப்கமிங் NEET examination. ஓகே சார், I got 93 percentile in JEE, sir. I tried. Okay. PW Pi app la poll varuma sir, NCERT wala there are using PW Pi for YouTube poll. ஓகே, பைப் உங்களோட சி நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வரும், பட் கொஞ்சமாக தான் வரும் இல்லையா? ஹாய் சார், குட் ஈவினிங். தாரிணி, ஹாய் தாரிணி, டு யூ ரிமெம்பர் மீ? ஐ ஸ்டடி 12th standard bio with you. Lots of help sir, thank you. எஸ் தாரிணி, எனக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். எஸ், கொஞ்சம் ஐ ரிமெம்பர். எஸ், எனிவேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் ரெகுலராக வாங்க, நான் உங்களை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறேன். இதில் என்ன இருக்குது? எஸ், ரைட். yes we can start the session, don't worry, we can start the session. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், உங்களுக்கு புதுசா யாராச்சும் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா போல் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகே, நீங்க क्वेश्चंस வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும், क्वेश्चन பேப்பர் ஐ மீன் ஸ்கிரீன்ல क्वेश्चन டிஸ்ப்ளே ஆனோனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, क्वेश्चन டிஸ்ப்ளே ஆனோனே क्वेश्चனை ரீட் பண்ணிட்டு ஆப்ஷனை ரீட் பண்ணி உங்களோட ஆன்சரை நீங்க சாட் பாக்ஸ்ல போடணும். புரிஞ்சுதா? ஆன்சர் என்ன பண்ணணும், சாட் பாக்ஸ்ல போடணும். சாட் பாக்ஸ்ல ஆன்சர் போடுறதுக்கு எப்படி போடணும், ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க போடணும். புரிஞ்சுதா? ஆப்ஷன்ஸ் லைக் ஆப்ஷன் ஏனா ஏன் டைப் பண்ணும், பீனா பீன் டைப் பண்ணும், சீனா சீன் டைப் பண்ணும், டீனா டீன் டைப் பண்ணும். புரிஞ்சுதா? எஸ் புவனேஷ், எஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் டைம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆன்சரை டைப் பண்ணணும். ஓகே, ஸோ 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சரை டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் போலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் இந்த போலில் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப்பில் வரவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஒன்று நான் செஷனோட எண்டில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். சரியா? செஷன் எண்டில் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். இதில் டாப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த லீடர் போர்டில் டாப் பண்ணீங்கன்னா சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஓகே, ஸோ எல்லாருமே சாட் பாக்ஸில் போடும்போது கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுங்க. புரிஞ்சுதா? ரைட்? எஸ். ஸோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேணும், ஒரு கிஃப்ட் வேணும். சரியா? ஒரு சர்ப்ரைஸ் வேணும், ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லீடர் போர்டில் டாப் பண்ணுங்க. சரியா? டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு ஒன்று கிடைக்க போகுது. புரிஞ்சுதா? ரெடியா? ரைட். ஸோ வாட்ஸ்அப் நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்மகிட்ட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. வாட்ஸ்அப் சேனலில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இதில் என்ன எவ்வளோ இருக்குது, மோர் தேன் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது நம்மகிட்ட. எவ்வளோ இருக்குது, மோர் தேன் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. மோர் தேன் 200, ஆல்மோஸ்ட் 200 கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஒரு ஆல்மோஸ்ட் 200, 199, 200 கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இந்த 200 கொஸ்டின்ஸ், ஓகே, இந்த 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணணும். புரிஞ்சுதா? வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணணும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும், எல்லா நோட்ஸ் வந்துடும், எல்லாம் இந்த PDF எல்லாமே வந்துடும். ப்ளஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, PW ஆப் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, PW ஆப் இருக்குது. இந்த PW ஆப்பில் நமக்கு நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு PW ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்.
டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி வச்சிடணும். ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணி பேட்ச் நேம் உங்களுக்கு என்ன பேட்ச் வேணும், நீட் மெர்சல்னா நீட் மெர்சல், உங்களுக்கு என்ன பேட்ச் வேணுமோ அந்த பேட்ச் நேம் டைப் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஃப்ரீ ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? ஃப்ரீ ரிசோர்ஸஸ் என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணலாம். கிளியரா? just by texting the options நீங்க என்ன பண்ணலாம், participate பண்ணலாம். புரிஞ்சுதா? just by texting இங்க நீங்க என்ன பண்ணலாம், chat boxல வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க டைப் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி என்ன அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? all right, now the point is இதுல ஒரு சப்போஸ் வந்து நீங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, டிராப் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு யக்கீன் நீட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் இருக்கு. என்ன இருக்கு? யக்கீன் நீட் ஐ டோன்ட் வாண்ட் anyone to take a drop. இங்க இருக்கிற அத்தனை பேருமே இந்த அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணணும் தான் என்னோட ஆசை. நம்ம எல்லா டீச்சர்ஸோட ஆசையே அதுதான். நீங்க கிளியர் பண்ணணும். நீங்க யாரும் டிராப் எடுக்கிற நிலைமை வரக்கூடாது. சரியா? எல்லாருமே என்ன பண்ணணும், இதே அட்டெம்ப்ட்ல நல்ல ஸ்கோர் பண்ணி நல்ல கவர்மெண்ட் காலேஜ் வரணும். அதுதான் என்னோட ஆசை, அதுதான் எல்லாத்தோட ஆசை. பட் எல்லா இடத்துலையுமே நம்ம லக் நம்ம வேலை செய்யாது. ஒரு சில டைம் நம்மளோட ஃபியூச்சர், நம்மளோட என்னது ஃபேட் நம்ம அகேன்ஸ்ட் வேலை செய்யும் போது நம்மளால அந்த இடத்துல நம்மளால ரீச் பண்ண முடியாது. அப்போனா என்ன பண்ணணும் அப்படின்னா, யக்கீன் நீட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் இருக்கு. யக்கீன் நீட் தமிழ் 2027. ஸோ ட்ராப் எடுத்து ஒரு வருஷம் 2027லையும் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்ச் நேம், இந்த சர்ச் பேட்ச் நேமில் இந்த பேட்ச் நேமை டைப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கு ஒரு மினிமம் லைக் வெரி நாமினல் ஒரு ஃபீஸ் இருக்குது ஹோல் இயருக்கு. சரியா? வெரி நாமினல் ஃபீஸ் இருக்குது ஹோல் இயருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஹோல் இயர் நீங்கள் என்ன பண்ணலாம், டிபிபி, டவுட் சால்விங் நிறைய அதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். சரியா? அந்த பேட்ச்சில். ஸோ சப்போஸ் நீங்கள் ட்ராப்பராக இருந்தீங்கன்னா ஜென்ரலி இதில் இருக்கிற அத்தனை பேருமே என்ன பண்ணணும், நீங்கள் இதே இயரில் கிளியர் பண்ணணும். பட் சப்போஸ் இஃப் யூ ஆர் திங்கிங் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, பேட்ச் இருக்குது யக்கீன் நீட் தமிழ் 2027. புரிஞ்சுதா? நான் தான் அதுலேயும் கிளாஸ் எடுக்க போகிறேன், ஹோல் இயர் எடுக்க போகிறேன். அண்ட் சப்போஸ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இதில் அப்படின்னா, ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது கடைசியில் 2027 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுக்க வேண்டியது, ஐ மீன் உங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. தட்ஸ் மை ப்ராமிஸ் டு யூ. சரியா? எஸ். ஸோ இந்த சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, அவங்க வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ட்ராப் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்கனாலும் அவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சுதா? சரி, போயிடலாமா கிளாஸுக்கு? ரைட், நம்ம என்ன பண்ணிடலாம், கிளாஸுக்கு போயிடலாம். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இதுதான் நம்மளோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட். ஜாமியா இஸ்லாமியா தில்லி. ஓகே, ஜாமியா இஸ்லாமியா தில்லி நல்ல காலேஜ் தான் டாக்கண்ணா, நல்ல காலேஜ் தான், போகலாம், தப்பே கிடையாது. நட்ரமில் அரசி குட் ஈவினிங் டாக்கண்ணா. குட் ஈவினிங். எம்எம்சி கிடச்சிரும். எம்எம்சி நான் சென்னையில் இருக்கும்போது நான் எம்எம்சி பார்த்துட்டு தான் வந்தேங்க. சரியா? செம்மையாக இருக்குல்ல, காலையிலேயே பெருசாக எம்எம்சின்னு போர்டு போட்டிருக்கு. ஐ சா தட். ரைட். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் பிஃபோர் வி ஸ்டார்ட், இந்த சாப்டரில் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனில் எவ்வளோ கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்குறோம் 2026ல்? என்னோட கேல்குலேஷன் படி, ஓகே, என்னோட கேல்குலேஷன் படி 2026ல் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இதில் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் 2 to 3 கொஸ்டின்ஸ் நான் இதுலேருந்து எதிர்பார்க்குறேன். எவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் எதிர்பார்க்குறேன்? 2 to actually 4 கொஸ்டின்ஸ், நாட் 3. 2 to 4 கொஸ்டின்ஸ் நான் இதில் எதிர்பார்க்குறேன். 3 நான் மாற்றி சொல்லிட்டேன். 2 to 4 கொஸ்டின்ஸ் நான் இதில் எதிர்பார்க்குறேன். 2 கொஸ்டின் மினிமம், பட் 4 கொஸ்டின் மேக்ஸிமம். ஆனால் இதுலேயும் எந்தெந்த டாப்பிக்ல இருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த டாபிக்ஸை நான் இதில் எழுதுறேன். அந்த டாபிக்ஸை நீங்கள் நோட் பண்ணுங்க. அந்த டாபிக்ஸை நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன், ஷார்ட் அண்ட் க்யூட்டாக நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். அந்த டாப்பிக்ல இருந்து தான் கொஸ்டின் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நான் எதிர்பார்க்குறேன்னா கண்டிப்பாக அதிலிருந்து தான் கொஸ்டின் வரும். புரிஞ்சுதா? சரியா? என்ன இந்த சாப்டர் இருந்து என்ன நம்ம எதிர்பார்க்குறோம், நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் எந்த டாபிக்ல இருந்து எதிர்பார்க்குறோம் சார்? பிடபிள்யூ ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ்ல 2000 ரேங்க் சார். நான் ப்ரீவியஸ் சிஐடிஎஸ்ல 2000 ரேங்க்லாம் பத்தாது. சரியா? 2000 ரேங்க்லாம் பத்தாது. எஸ், குட் ஈவினிங் ராதிகா. வெரி குட் ஈவினிங் டாக்கண்ணா, வெரி குட் ஈவினிங். சரி, அப்போ இந்த சாப்டர்ல உங்களுக்கு என்ன நான் எதிர்பார்க்குறேன் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தா, பேசிக் டேட்டா. என்ன டேட்டா? இதில் வந்து இனிஷியலில் நம்மளோட
டேட்டாவில் ஆர்பிசியோட வெயிட் எவ்வளோ ஆர்பிசியோட சைஸ் நம்பர் எவ்வளோ, சரியா, அந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கும். டபிள்யூபிசி நம்பர் எவ்வளோ, பிளேட்லெட்டோட நம்பர் எவ்வளோ, கவுண்ட் எவ்வளோ, இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதிலிருந்து பேசிக் டேட்டா அதை வந்து ஒரு தாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நாட் வெரி இம்பார்ட்டன்ட் பட் மைனர். ஓகே, ஜஸ்ட் கடைசியாக நம்ம ஒரு தாட்டி நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பேசிக் டேட்டா. அது போக சரி, அது போக பேசிக் டேட்டா தவிர கொஞ்சம் மேலாப்பில் பார்க்க வேண்டிய ஒரு ரீஜன் இருக்கு. என்னது? நம்மளோட அனிமல் கிங்டம் ரிலேட் பண்ணி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அனிமல் கிங்டம், ஓகே, அனிமல் கிங்டம் ரிலேட் பண்ணி டைப்ஸ் ஆஃப் சேம்பர் ஆஃப் ஹார்ட், பிளட், ஓப்பன் சர்க்குலேஷன், க்ளோஸ் சர்க்குலேஷன், அந்த மாதிரி. ஓகே, அனிமல் கிங்டம் ரிலேட்டட் டாபிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே. அந்த டாபிக்ல இருந்து ஒரு क्वेश्चन வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, அந்த டாபிக்ல இருந்து ஒரு क्वेश्चन வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அனிமல் கிங்டம் ரிலேட் பண்ணி क्वेश्चन கேட்பாங்க. சரியா, இது ஒரு டாபிக் ஆச்சா? சரி, அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். சரியா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொன்னா இதுல உங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ணி கேட்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் क्वेश्चन கேட்பாங்க. ஆனா ஒரு சில டைம் சப்போஸ் क्वेश्चन பேப்பரை டஃப் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் क्वेश्चन கேட்பாங்க. சரியா, ஸ்டேட்மெண்ட் டைப் क्वेश्चन. அதனால ஒரு பிரீஃப் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா, பிரீஃப் ஸ்ட்ரக்சர். சரியா, ஈஸி சாப்டர் தான்டா கண்ணா. சார் இங்க நல்ல மழை. அப்படியா? ஐயோ, இங்கே மழையே கிடையாது, பயங்கர வெயில். மைக்ரேன் அட்டாக் தலையில் பயங்கரமாக அடிக்குதுங்க. சரி, ஸ்டே சேஃப், ஓகே, அண்ட் என்ஜாய் த கிளைமேட், என்ஜாய் த சேஞ்சிங் வெதர், ரைட்? எஸ். நவ் ஹியூமன் ஃபிசியாலஜி இஸ் எசென்ஷியல். எஸ், வெரி எசென்ஷியல் யூனிட். கிட்டத்தட்ட 19 to 26 கொஸ்டின்ஸ் நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜியில் எதிர்பார்க்கலாம். ஓகே, நான் சொல்கிறேன் அப்புறமா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட். ஹார்ட்டில் எவ்வளோ சேம்பர் இருக்குது? நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்மளோட ஹார்ட் 4 சேம்பர் ஹார்ட். சரியா, 4 சேம்பர் ஹார்ட். நம்ம கோல்டு பிளட்டட் அனிமல் கிடையாது, வார்ம் பிளட்டட் அனிமல், மேமல்ஸ். 4 சேம்பர் ஹார்ட் நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் நம்மளோட ஹார்ட் மீசோடர்மல் ஆரிஜின். சரியா, ஆரிஜின் இதில் கேட்பாங்க, ஆரிஜின் கேட்டிருக்காங்க ஒரு வருஷம். அதனால ஆரிஜினை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, ஆரிஜின் என்னது? மீசோடர்மல் ஆரிஜின். கரெக்டா, ஆரிஜின் என்னது? மீசோடர்மல் ஆரிஜின். அதுக்கப்புறம் என்னது? இது வந்து திஸ் இஸ் லைக் வாட்? மயோஜெனிக். கரெக்டா, மயோஜெனிக், ரைட்? மயோஜெனிக் ஆரிஜின் இஸ் வாட்? மீசோடர்மல் ஆரிஜின். அடுத்தது 4 சேம்பர் இருக்கு. இதுல 4 சேம்பர் இருக்கு. 2 ஆரிக்கல், 2 வென்ட்ரிக்கல். ஆரிக்கலை விட வென்ட்ரிக்கல் பெருசா இருக்கும். ஆரிக்கலை விட வென்ட்ரிக்கல் என்ன இருக்கும்? பெருசா இருக்கும் சேம்பர் வைஸ். ஏன் பெருசா இருக்கு? ஏன்னா அதுல ஆக்சிலேட்டட் பிளட் பிரஷரோட அது பெருசா இருக்கு, ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, பெருசா இருக்கிறது கூட இன்னொரு விஷயம், அதோட மசிலோட லேயர் வந்து குண்டா இருக்கும். எது? ஹார்ட்டோட வென்ட்ரிக்கலோட மசில். ஸோ மசிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்னது? நம்மளோட ஹார்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட்டில் லேயர்ஸ் ஆஃப் த ஹார்ட். லேயர்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ லேயர் இருக்கு? 3 லேயர் இருக்கு. அவுட்டர் லேயர், மிடில் லேயர், இன்னர் லேயர். அவுட்டர் பெரிகார்டியம், மயோகார்டியம், மிடில் அண்ட் இன்னர் எண்டோகார்டியம். இப்போ நம்மளோட மயோகார்டியம் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும் வென்ட்ரிக்கல்ல கம்பேரிங் டு ஆரிக்கல். அதே மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல மயோகார்டியம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். எது கூட? நம்ம ரைட் சைட் ஆஃப் த வென்ட்ரிக்கல் they have little myocardium, but left side will have more myocardium. thick layer ன்னு சொல்லலாம், thin and thick layer comparatively. ஏன் அப்படி? ஏன்னா நம்மளோட ரைட் மயோகார்டியம் ஒரு ரைட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணும்? will pump the blood only to lungs, but left என்ன பண்ணும்? entire bodyக்கு பம்ப் பண்ணும். சரி, entire bodyக்கு பம்ப் பண்ணும். ஸோ அதனால அதுக்கு என்ன இருக்கு? மசில் ரொம்ப திக்கா இருக்கும். புரிஞ்சுதா? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஆரிக்கலுக்கு வென்ட்ரிக்கலுக்கு இடையில என்ன இருக்கு? வால்வ் இருக்கு. சரியா, ஆரிக்கலுக்கு அண்ட் வென்ட்ரிக்கலுக்கு இடையில என்ன இருக்கு? வால்வ் இருக்கு. என்ன வால்வ் இருக்கு? ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ். ரைட் சைடில் ட்ரைகாஸ்பிட் இருக்கு, லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு? பைகாஸ்பிட் இருக்கு. ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட். பைகாஸ்பிட்க்கு இன்னொரு பேர் மிட்ரல் வால்வ். ட்ரைகாஸ்பிட்ல 3 கஸ்ப் இருக்கிறனால ட்ரைகாஸ்பிட். அண்ட் எப்பவுமே வால்வ் அப்படின்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, தே ஆர் ஒன்லி யூனிடைரக்ஷனல். தே ஆர் வாட்? யூனிடைரக்ஷனல். ஸோ வால்வை பத்தி கேட்டா தே ஆர் யூனிடைரக்ஷனல். ஓகே, யூனிடைரக்ஷனல். வால்வ் எதுக்கு இருக்கு? டு பிரிவென்ட் த பேக் ஃப்ளோ.
to prevent the backflow of the blood. Clear? அதுக்கப்புறம் என்ன இருக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். அதுக்கப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு இடையில செப்டம் இருக்கு. அதே மாதிரி ஆரிக்கலுக்கு வென்ட்ரிகலுக்கு இடையிலயும் என்ன இருக்கு? ஃபைப்ரஸ் லேயர் இருக்கு, இன்சுலேட்டிங் லேயர் இருக்கு. அப்போ நம்மளோட ஹார்ட் வந்து மயோஜெனிக். மயோஜெனிக்னால இட் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் ஸ்டிமுலஸ். ஆனா அந்த ஸ்டிமுலஸ் இருக்கிறனால தான் ஆரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகுது. அது வந்து வென்ட்ரிகலுக்கு வரும்போது அது என்னது இடையில ஃபைப்ரஸ் லேயர் இருக்கிறதுனால பாஸ் ஆக மாட்டேங்குது. அதனால இங்க ரெண்டு இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு நோடல் டிஷ்யூ இருக்கு. சரியா? ரெண்டு இடத்துல என்ன இருக்கு? நம்மளோட நோடல் டிஷ்யூ இருக்கு. அந்த நோடல் டிஷ்யூ என்னென்ன? SA நோட் அண்ட் AV நோட். SA நோடு இருக்கு நம்ம கிட்ட அண்ட் ரெண்டாவது என்ன இருக்கு? AV நோடு இருக்கு. சரியா? SA நோட் அண்ட் AV நோட். SA நோடு வந்து என்ன பண்ணும்? ட்ரிகர் பண்ணும், ஸ்டார்ட் பண்ணும், இனிஷியேட் பண்ணும். ஓகே, என்ன பண்ணும்? நம்மளோட ஹார்ட் கான்ட்ராக்ட் ஹார்ட் பீட் ஆர் வி கேன் சே பம்பிங் ஆஃப் த ஹார்ட்டை இனிஷியேட் பண்ணும், ஸ்டிமுலஸை கிரியேட் பண்ணும். எது? நம்மளோட SA நோடு. இந்த SA நோடு every 0.8 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ், every 0.8 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணும்? every 0.8 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணும்? இது ட்ரிகர் ஆகும், ட்ரிகர் பண்ணும். அண்ட் ட்ரிகர் பண்ணோன்னே அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்டிமுலஸ் SA நோடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் தென் AV நோடுக்கு வரும். AV நோடு என்ன பண்ணும்? அதை கண்டக்ட் பண்ணி பண்டல் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு கொண்டு போகும். பண்டல் ஆஃப் ஹிஸ்லேருந்து நம்மளோட ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டல் பிரான்ச்சுக்கு போகும். தென் புர்கிஞ்சி ஃபைபர். இந்த பாத்வே ரொம்ப முக்கியம். அப்போ எங்கே ஸ்டார்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் SA நோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ SA நோடு ஃபயர் பண்ணும், ஆரிக்கல்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். சரியா? ஆரிக்கல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும், விச் மீன்ஸ் ஆரிக்கல்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இங்கிருந்து AV நோடுக்கு போகும். AV நோடுக்கு போகும். AV நோடுலேருந்து பண்டல் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு போகும். பண்டல் ஆஃப் ஹிஸ்ல இருந்து ரைட் பண்டல் பிரான்ச், ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டல் பிரான்ச்சுக்கு போகும். ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டல் பிரான்ச்சுக்கு போகும். அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டல் பிரான்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் இது எங்க போகும்? புர்கிஞ்சே ஃபைபர்ஸ். புர்கிஞ்சே ஃபைபர்ஸ். புரிஞ்சுதா? இதுதான் பாத்வே மாற்றக்கூடாது. பாத்வேல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? பாத்வேல இருந்து என்ன பண்ணலாம்? கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஓகே, கிளியரா? புரிஞ்சுதா? சரி, அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட பாத்வே. தென் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர்ல கிட்டத்தட்ட இதுதான். இன்னொரு விஷயம் சொல்றேன், ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர்ல வால்வ் வந்து கண்ட்ரோல் ஆகும். வால்வோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எப்படி என்ன ஆகும்? கண்ட்ரோல் ஆகும். எப்படி கண்ட்ரோல் ஆகும்? நம்ம இந்த வால்வ் கூட, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஹார்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னா இதில் என்ன இருக்கும்? ஒரு மசில் லேயர், மசில்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். அந்த மசிலுக்கு பேர் என்ன? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் மசில்? வாட் இஸ் த கார்டேட் டெண்டினே? கரெக்டு? தப்பு. என்னது? பாப்புலரி மசில். எஸ், இந்த மசிலுக்கு பேர் பாப்புலரி மசில்ஸ். ஸோ பாப்புலரி மசில்ஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த பாப்புலரி மசில், லெட்ஸ் சே இதுதான் வால்வ் அப்படின்னா இந்த பாப்புலரி மசில்ஸ்க்கும் வால்வ்ஸ்க்கும் இடையில ஸ்ட்ரிங் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுதான் கார்டே டெண்டினே. இது என்னது? கார்டே டெண்டினே. சரியா? கார்டே டெண்டினே. இந்த கார்டே டெண்டினே நம்ம கிட்டே இருக்கு. இந்த கார்டே டெண்டினேல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா தான் வால்வோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராப்பரா ஆகாது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இன்னொரு சவுண்டு கேட்கும். எஸ், ஹார்ட் சவுண்டுன்னு சொன்னோன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஹார்ட்ல ரெண்டு சவுண்ட் இருக்கு. என்ன ஹார்ட் சவுண்ட் இருக்கு? லப் இருக்கு, டப் இருக்கு. சரியா? லப் அண்ட் டப் ரெண்டு சவுண்ட் இருக்கு. லப் அண்ட் டப் எப்போ சவுண்ட் இந்த கேட்கும் உங்களுக்கு? லப் சவுண்ட், டப் சவுண்ட் எப்போல்லாம் கேட்கும்? நம்பர் 1 எப்போ கேட்கும்? நம்மளோட லப் அப்படிங்கிறது right and left valve, that is tricuspid and bicuspid valve, அது க்ளோஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட் கேட்கும். தட் இஸ் லப். இல்லையா? ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் படிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஹார்ட் சவுண்டை பற்றி படிக்கணும். சரியா? இதோட ஹார்ட் சவுண்ட் பற்றி படிக்கணும். ஸோ ஹார்ட் சவுண்ட் என்ன இருக்கு? ரெண்டு இருக்கு. ஓகே, ஒன்று லப், இன்னொன்று டப். ஸோ லப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சவுண்டு இதுதான் கேட்கும். க்ளோஷர் ஆஃப் பைகஸ்பிட் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ். அதே மாதிரி டப் சவுண்ட் எப்போ கேட்கும்? க்ளோஷர் ஆஃப் செமிலூனார் வால்வ். க்ளோஷர் ஆஃப் வாட்? செமிலூனார் வால்வ். கிளியரா? ஸோ ஹார்ட் சவுண்ட் நம்மளுக்கு ரெண்டு கேட்கும். இதில் சப்போஸ் நம்மளோட வால்வ் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னா
blood keep on flowing. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்ல ஒரு சவுண்ட் அடிஷனல் சவுண்ட் கேட்கும். அதுதான் என்னது நம்மளோட கார்டியாக் மர்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கார்டியாக் மர்மர் ஒரு ஹார்ட் மர்மர் வாட் எவர் இட் இஸ். கிளியர்? கிளியரா? ரைட் ரைட். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் நம்ம படிச்சிருக்கணும். அது போக ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட்ல வேற ஏதாச்சும் இருக்கா இம்பார்ட்டன்ட்? இல்லை. கார்டியாக் சைக்கிள் ரொம்ப முக்கியமான அடுத்த டாபிக். கார்டியாக் சைக்கிள் இதில் என்னது ரொம்ப முக்கியமான இதோட ரிலேட்டட் அப்படிங்கிறனால தான் 1 by 1 முடிச்சுட்டு போகிறேன். இதை தவிர நம்மளுக்கு எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் இருக்குது, coagulation ஆஃப் blood இருக்குது. சரியா? நான் சொல்கிறேன். ஸோ கார்டியாக் சைக்கிள் இந்த கார்டியாக் சைக்கிளில் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எவ்ரி 0.8 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் நம்மளோட ஹார்ட் வந்து எஸ்ஏ நோடு ட்ரிகர் ஆகும். அந்த எஸ்ஏ நோடு ட்ரிகர் ஆன உடனே சரியா எஸ்ஏ நோடு எஸ் ரைட் எஸ்ஏ நோடு ட்ரிகர் ஆன உடனே என்ன ஆகும், நம்மளோட ஆரிக்கல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். ஆரிக்கல்ஸ் கான்ட்ராக்ட் ஆனோடனே அந்த ஆரிக்கல்ஸ்ல இருந்து பிளட் எங்க வரும், வென்ட்ரிகல்ஸுக்கு வரும். அந்த இடத்துல நம்மளோட வால்வ் ஓப்பனா இருக்கும். ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ் ஓப்பனா இருக்கும். அண்ட் அது ட்ரைகாஸ்பிட் அண்ட் பைகாஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆன உடனே ரைட் அட்ரியம்ல இருந்து பிளட் என்ன வரும், ரைட் வென்ட்ரிகலுக்கும் லெஃப்ட் ஆரிக்கல்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கும் பிளட் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டிமுலஸ் எங்க போகும், ஆரிக்கல்ஸ் கான்ட்ராக்ட் ஆயிடுச்சா ஏவி நோடுக்கு போகும். ஏவி நோடுக்கு போன உடனே நம்மளோட ஏவி நோடுக்கு போன உடனே என்ன ஆகும், கொஞ்சம் டிலே ஆகும். கொஞ்சம் அந்த ஏவி நோட் ஸ்லோவாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸ்லோவாக அந்த இம்பல்ஸ் ஏவி நோடில் ஸ்லோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்ஏ நோடு என்ன பண்ணும், ஆரிக்கல் பூரா ஸ்ப்ரெட் பண்ணும். சரி, ஆரிக்கல் பூரா ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகே, ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரெட்டிங் என்ன இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்ப்ரெட்டிங் என்ன இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுவே சரியா, ஆனால் அதுவே மாதவ் என்னடா டவுட் கேட்ட சார், நம்ம 2 அட்ரியா சைமல்டேனியஸாக கான்ட்ராக்ஷன் ஆகும். பட் எஸ்ஏஎன் ஒரு அட்ரியால தானே ஸ்டிமுலேட் ஆகும், ரைட் தானே ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ஷன் ஆகணும். இல்லை, அப்படி கிடையாது. சைமல்டேனியஸ்லி கான்ட்ராக்ட் ஆகும். ஏன் அப்படி ஒரே டைமில் கான்ட்ராக்ட் ஆகும்? ஏன்னா ரெண்டுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளோட ஸ்டிமுலஸ் ரைட் சைடில் தான் இருக்குது. ஆனால் மஸ்குலேச்சர் வந்துட்டு என்ன பண்ணுவோம், 0.83 செகண்ட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடும். ஓகே, அண்ட் அப்போ தான் கான்ட்ராக்ஷன் ஆகும். பட் ஜென்ரலி நீ சொல்கிறது கரெக்ட் தான். இனிஷியேஷன் ஸ்லைட்லி இப்போ வந்து நம்ம அவ்வளோ எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் ஸ்லைட்டாக என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ரைட் அட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகும். இது எங்கேயுமே எழுதியிருக்க மாட்டாங்க, இப்போது வரைக்கும் எழுதலன்னு வைங்க. ஆனால் இதுதான் உண்மை. எந்த மசில்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேஷன் ஆகுதோ அதுதான் கான்ட்ராக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதனால நீங்கள் எந்த அனிமேஷன் கிராஃபிக்ஸில் பார்த்தா கூட நீங்கள் ஆரிக்கல்ஸ் 2 கான்ட்ராக்ட் ஆகும்போது ஸ்லைட்டாக வெரி மில்லி செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து புரியும். ஃபர்ஸ்ட் ரைட் கான்ட்ராக்ட் ஆகும், தென் லெஃப்ட். பட் ஜென்ரலி அப்படியெல்லாம் நம்ம நீட்டில் எழுதிட வேண்டாம், தயவுசெய்து எழுதிடாதீங்க. சரி, ஏன்னா என்சிஆர்டியில் நம்ம அந்த லெவலுக்கு டீப்பாக வந்து क्वेश्चंस வராது. அப்படி வந்தாலும் அந்த டீப்பா நம்ம வந்து ஆன்சர் பண்ணனும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே நீட் என்சிஆர்டில என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस கேட்பாங்க. அதுல இருந்து தான் நம்ம ஆன்சர் பண்ணணும், அந்த லெவல்ல தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதனால ரெண்டுமே ஒரே டைம்ல கான்ட்ராக்ட் ஆகும் மட்டும்தான் உங்களோட ஆன்சரா இருக்கணும். சரியா? புரிஞ்சுதா? என்னடா விளையாடுறீங்க? கரெக்டா புரிஞ்சா? எஸ், ஓகே, ரைட். ஸோ கார்டியாக் சைக்கிள் எவ்ரி 0.8 செகண்ட்ஸ்க்கு என்ன ஆகும், ஒன்ஸ் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆனோன்னு ஃபர்ஸ்ட் ஆரிக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஏவி நோடுக்கு போகும். ஏவி நோடுக்கு போன உடனே அங்கே கண்டக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சரியா? ஸ்லோ கண்டக்ஷன். அதனால நீங்கள் பார்த்துருப்பீங்க இசிஜி கிராஃபில். சரி, அதனால நீங்க பார்த்துருப்பீங்க உங்களோட இசிஜி கிராஃப் இருக்கு. சரியா? இசிஜி அந்த கிராஃப்ல சரியா, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இசிஜி. இந்த இசிஜி கிராஃப்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பீக் வரும். இது என்னது, இது எஸ்ஏ நோடு ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் ஆரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகிற அந்த ஒரு பீக், இதுதான் பி வேவ். இதுதான் என்னது, நம்மளோட பி வேவ். அதுக்கப்புறம் சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு ஃபிளாட் லைன் உங்களுக்கு தெரியும். ஸோ சப்போஸ் நீங்க இசிஜி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட இப்படி இருக்குமா? இசிஜினா இப்படிதான் இசிஜி இருக்கும், ரைட்? இசிஜி எப்படி இருக்கும், இப்படிதான் நம்மளோட இசிஜி இருக்கும், ரைட்? நம்மளோட பி வேவ், கியூ வேவ், ஆர் வேவ், எஸ் வேவ், டி வேவ் அண்ட் யூ வேவ். என்சிஆர்டியில் யூ வேவ் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி, என்சிஆர்டியில் யூ வேவ்
கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் யூவேவ் வரும். எல்லா இசிஜிலையுமே யூவேவ் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அதனால யூவேவை சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜென்ரலி நம்ம வந்துட்டு அவ்வளோ பேத்தாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் அது கிடையாது, மெடிக்கலி இம்பார்ட்டன்ட் கிடையாது, கிளினிக்கல் இம்பார்ட்டன்ட் அவ்வளோ கிடையாது. பட் ஒரு நல்ல கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக அந்த யூவேவை கன்சிடர் பண்ணியே ஆகணும். சரி, கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னால் யூவேவ் இல்லாமையா? வாய்ப்பு இல்லை. பட் நம்மளுக்கு அது தேவையில்லை, ஏன்னா என்சிஆர்டியில் அது இல்லை. புரிஞ்சுதா? ரைட். அப்போ P wave அப்படின்னா அட்ரியல் கான்ட்ராக்ஷன் which means what? SA node ஃபயர் ஆகி அந்த ஸ்டிமுலஸை ஃபுல் அட்ரியமில் கான்ட்ராக்ட் பண்ணிருச்சு. அப்போ என்ன ஆகும்? ரெண்டு அட்ரியமும் ஒன்றா கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆனோன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வேவ் ஃபார்ம் ஆகும், P wave. இதன் டீட்டெயிலாக நான் வெக்டரோட சம்மர் அண்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட் ஆர் ராங்? ஸோ அதை ஒரு தாட்டி நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே சார், ஃப்ரம் ஜீரோ சார் 500+ எடுக்க முடியுமா இதில் கிராஷ் கோர்ஸ் ஃபாலோ பண்ணா? தெரியல, எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ ஃபாலோ பண்ணுறங்கிறது எனக்கு தெரியல. ஐம் நாட் ஷியோர். அதனால் ஐ கேனாட் கேரண்டி யூ. பட் எஸ், தர் இஸ் அ ஹை சான்ஸ். ஓகே, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 500 டச் பண்ண முடியும். பட் அதுக்குன்ட்டு நீங்கள் வந்துட்டு டெடிக்கேஷன் உங்களோட லெவல் வேறு மாதிரி இருக்கணும். ரெகுலராக ஒரு 2 வருஷம் படித்தவங்க மாதிரியே நீங்களும் பிஹேவ் பண்ணி நீங்கள் இடையில பிரேக் எடுத்து லீவ் எடுத்து அந்த மாதிரி நான் படிச்சிங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை. நீங்களாக வந்து பர்சனலாக நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து படிச்சிங்கன்னா மேபி தெர் இஸ் அ சான்ஸ். சரியா? ப்ளஸ் அது 11th and 12th ஃபுல்லாமே ஒன்றுமே படிக்கல, சுத்தமாக தெரியாது, பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் கூட தெரியாது. செல் அப்படின்னா ஓகே, செல் அப்படின்னா என்னது? செல் அப்படின்னா நம்மளோட அணுக்கள். செல் அணு தானே, கோஷிகா ஹிந்தியில். தமிழில் என்னது செல்லுக்கு? தமிழில் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தட்? செல்ஸ். ஸோ பேசிக் யூனிட் அப்படின்னு கூட தெரியாமல் செல்லு என்னன்னு கேட்டால் ஹார்மோன்னு சொன்னீங்கன்னா வாய்ப்பு இல்லைடா கண்ணா, தயவுசெய்து மன்னிச்சிரு. இந்த லெவலில் இருந்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. பட் செல்னா உங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். செல்லோட ஆர்கனல்ஸோட பேர் தெரியும், அதோட என்சைம்ஸ் அண்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம். சரியா? QRS தானே ஹார்ட் ரேட் டிட்டர்மைன் பண்ணுவோமா? சரி, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணு. சரியா? வெயிட் பண்ணு. ஓகே ரைட். நவ் P wave. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளாட் லைன் இருக்குது. இந்த ஃப்ளாட் லைன் ஏன் இருக்குது அப்படின்னா ஏவி நோடில் அந்த இடத்துல கண்டக்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏவி நோடில், சரியா? ஏவி நோடில் கண்டக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏவி நோடில் கண்டக்ஷன் ஆகும்போது அந்த கண்டக்ஷன் ரொம்ப சைலண்ட்டாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் நடக்கிறனால இசிஜி மஷீன் அதை என்ன பண்ண முடியல, அதனால் கேப்சர் பண்ண முடியல. இசிஜி மஷீனால் என்ன பண்ண முடியல, கேப்சர் பண்ண முடியல. அதனால தான் இந்த ஃப்ளாட் லைன் இருக்கும். ஃப்ளாட் லைன் அப்படின்னா என்னது? செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் கிடையாது. ஃப்ளாட் லைன்னா செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஃப்ளாட் லைன் அப்படின்னா நம்மளோட இசிஜி மஷீன் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, ஹார்ட்ல எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியுமே ரெக்கார்ட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சரியா? எலக்ட்ரிசிட்டி இங்கே மூவ் ஆகலை ஹார்ட்ல, அதனால ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெக்கார்ட் பண்ண முடியலன்னா 2 காரணமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் காரணம் என்ன? அதுக்கு அந்த ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப மைல்டாகவும் இருக்கலாம். ஓகே, கண்டக்டிவிட்டி. ரெண்டாவது கண்டக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கலாம். இந்த 2 தான் பாசிபிலிட்டி இருக்கு. ஏண்டா சோமநிதி, நீ கேட்கறதுக்கு கொஸ்டின் வந்துட்டு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு நம்ம அகாடமிக் ரிலேட்டட் கொஸ்டினே கிடையாது. நான் டாக்டரா இல்லையான்னு தெரிஞ்சு நீ ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. சரியா? அதனால தான் ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் செஷன் அப்படிங்கிறனால தான் நான் இக்னோர் பண்ணிட்டேன். வேறு ஏதாச்சும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அகாடமிக்கலி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீ கேட்குறேன்னா நான் இக்னோர் பண்ணவே மாட்டேன். சரியா? மேபி நான் மிஸ் பண்ணிடலாம். ஸோ ரிப்பீட் பண்ணோன்னா நான் கொஸ்டினை பார்த்து லைக் இப்போ பண்ண மாதிரி சரியா நான் ஆன்சர் பண்ணிடுவேன். பட் அகாடமிக்கலி நான் சிக்னிஃபிகண்ட் கொஸ்டின்ஸை வந்து இப்போ இந்த டைம் பீரியடில் இக்னோர் பண்ணுறது தான் என்னோட ஒரே மோட்டிவ். ஏன்னா அதனால் என்ன ஆகும்? டைவர்ஷன்ஸ் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் அண்ட் டைம் வேஸ்ட் ஆகும். உங்களோட ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டன்ட். கரெக்ட் தானே? அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். லைவ் எண்டிங் டைம் 11 o'clock நைட் 10:30 to 11 அதுதான் முடியும். தட்ஸ் ஓகே சோம்னி, இது நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை, தட்ஸ் ஓகே. சரியா? ஓகே ரைட். ஸோ ட்ராப்பர் ஓகே, எனிவேஸ் ட்ராப்பர் பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். ரைட். நெக்ஸ்ட் என்னது? நம்மளோட QRS காம்ப்ளெக்ஸ் ஆர் Q வேவ், R வேவ் அண்ட் S வேவ். இது கம்ப்ளீட்டாக இந்த QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னாலே இது என்னது? வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன். இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது? வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரியா? QRS காம்ப்ளெக்ஸ் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சார் என்னோட 12th ஸ்ட்ராங் சார், 11th வீக் சார், கேன் ஐ ஸ்கோர் 550+? 11th வீக் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சரியா? 11th தான் பேஸ்.
ஃபண்டமெண்டல். இப்போ பயாலஜியில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஸ்கோர் பண்ணலாம். சரி, 11th வீக் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், நீ 11th இந்த ஒரு மாதம் நல்லா தரோ பண்ணிக்கிட்டேன்னா 550 பயாலஜியில் நான் சொல்கிறேன் 250+ ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியாக. சரியா, 11th தரோ பண்ணிட்ட, 12th ஸ்ட்ராங்காக இருக்குது, 11th தரோ பண்ணிட்டேன்னா அசால்ட்டாக நீ 350 380க்கு மேலே வாங்கலாம். சரியா, நான் சொல்கிறது பயாலஜி. மற்ற சப்ஜெக்டில் 11th படிக்கல அப்படின்னா ரொம்ப பிரச்சனை. ஹாய் பிரியதர்ஷினி, வணக்கம், குட் ஈவினிங். எஸ், ஃபிசிக்ஸில் அப்படி தான், கெமிஸ்ட்ரியில் அப்படி தான். 11th தெரியலனா 12th ரொம்ப பிரச்சனை. சரி, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால் 550+ ஐ கேன் நாட் சே, பட் எஸ் பயாலஜியில் 260 280 அந்த ரேஞ்சில் வாங்கிடலாம் ஈஸியாக. ரைட், ஓகே, ஈவன் 300 கூட டச் பண்ணலாம் 11th நீங்கள் நல்லா படிச்சுட்டேன் இந்த ஒரு மாதத்தில் அப்படின்னா. ரைட், ஆனால் என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர் 11th படிச்சுட்டு 12th மறந்துடுவாங்க, 12th படித்தா 11th மறந்துடுவாங்க, அந்த மாதிரி இருந்துராத. ஓகே, ரைட். ஸோ QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன், கம்ப்ளீட் வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன். இதில் ஒவ்வொரு வேவுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒவ்வொரு வேவுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அந்த மீனிங்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, அதனால் இப்போ அவாய்ட் பண்ணிடலாம். இந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சம்மர் அண்ட் பேட்சில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ரைட், சரி. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் வேவுக்கு அப்புறம் இங்கே ஒரு ஃப்ளாட் லைன் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங், கம்ப்ளீட் வென்ட்ரிக்கல் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், டீபோலரைஸ் ஆர் கான்ட்ராக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, ஆர் டீபோலரைஸ் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டில் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியுமே இருக்காது. சரி, எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியுமே இருக்காது. சரியா, அதனால் இந்த ஒரு ஃப்ளாட் லைன் வரும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இல்லை அப்படின்னா செத்து போயிட்டாங்கன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஹார்ட் வந்து வென்ட்ரிக்கல் ஃபுல்லாக டீபோலரைஸ் ஆனாலுமே ஆஸ் பர் லா என்ன ஆகாது, அங்கே கண்டக்டிவிட்டி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்காது, ஜீரோ அங்கே. அதனால் மஷின் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியுமே ரெக்கார்ட் பண்ணாது. யூ சி, QRS காம்ப்ளெக்ஸ் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே கம்ப்ளீட் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் ஆர் சிஸ்டோல் ஆர் கான்ட்ராக்ஷன். கரெக்டா? அப்போ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி என்ன வரும், ஃப்ளாட் லைன் வரும். பிகாஸ் நோ எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, machine will not record, so flat line நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆனா அப்படியே இருந்துராது, ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆனோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேவ் தான் இந்த டி வேவ். ஓகே, டி வேவ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் யுவர் லெக்சர் சார், மை எய்ம்ஸ் டு ஸ்கோர் above 680+. Yes Harshini, if you are determined, if you are doing if you are working towards it, you can definitely. Yes, hi Anjana, எப்படி இருக்கீங்க? ரைட், நவ் டி வேவ் ஆச்சா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேஸ் லைன். ஃபஸ்ட்டு இதுதான் பேஸ் லைன். இந்த பேஸ் லைனுக்கு மேலே இருக்கிறது பாசிட்டிவ் வேவ் அண்ட் இந்த பேஸ் லைனுக்கு கீழே இருக்கிறது நெகட்டிவ் வேவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து மறந்துடாதீங்க, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் யூ வேவ் என்சிஆர்டியில் இல்லை, இட்ஸ் நாட் வெரி சிக்னிஃபிகண்ட், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், புரிஞ்சுதா? ரைட், இப்போது இந்த ஒரு இப்போது நம்மக்கிட்ட இசிஜி இருக்குது அப்படின்னா இந்த இசிஜியில் இந்த ஒரு கிராஃப் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு கிராஃப் நமக்கு வந்துருச்சு. சரியா, இந்த ரெண்டு கிராஃப் இருக்கா, அப்போ இந்த ரெண்டு கிராஃப் என்ன இண்டிகேட் பண்ணுது, ரெண்டு கார்டியாக் சைக்கிளை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டியாக் சைக்கிள், ஓகே, கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா the time between R1 and R2, இது R வேவ். அதனால ஃபர்ஸ்ட் வேவோட ஃபர்ஸ்ட் இசிஜியோட R வேவ் R1, செகண்ட் இசிஜியோட R2 அண்ட் ஸோ ஆன், அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, அப்படி என்ன ஆகும், போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்மளோட R1, ஓகே, இது நம்மளோட R2, இது நம்மளோட R3 அண்ட் ஸோ ஆன், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது R1, இது R2, இது R3 அப்படின்னா வாட் இஸ் கார்டியாக் சைக்கிள், த டைம் டியூரேஷன் பிட்வீன் R1 அண்ட் R2, இதுதான் என்னது, ஒன் கார்டியாக் சைக்கிள். எவ்வளோ டியூரேஷன், 0.8 செகண்ட்ஸ்க்கு இருக்கும். சரியா, 0.8 செகண்ட்ஸுக்கு. ரிசல்ட் வந்துருச்சா? வாவ், சூப்பர். என்ன பாஸ் பண்ணிட்டியா? எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க பயாலஜியில்? எவ்வளோ மார்க்கடா வாங்கியிருக்க பயாலஜியில்? எஸ் சார், நீங்கள் எங்கே கோச்சிங் டீச் பண்ணுறீங்க? ஏதோ ஃபிசிக்ஸ் வாலா, யூ சி இயர், ஃபிசிக்ஸ் வாலாவில் தான் டீச் பண்ணுறேன். சரியா, ரைட். ஸோ இதுதான் நம்மளோட இசிஜி வேவ்ஸ். ஓகே, புரிஞ்சிருச்சா? ரைட், எஸ். நவ் இந்த R1 R2 R3 இதுவும் கிளியர் பண்ணிட்டீங்க. ரைட், இப்போது இது ஒரு டிஸார்டர் இருக்குது நம்மகிட்ட. என்ன இருக்குது, டிஸார்டர்ஸில். சரியா, பிரான்ச் பெங்களூரில் இருக்கேன், ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டாக்கண்ணா. ஸோ நான் பெங்களூரில் இருக்கேன். பட் எஸ், சென்னையில் நம்ம ஸ்டுடியோ இருக்குது. ஸோ அடிக்கடி நான் சென்னை வர வேண்டிய நிலைமை இருக்கும். ஓகே,
ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் ஆயிருக்கேன். வெரி குட், வெரி நைஸ், சூப்பர் டாக்கண்ணா, வெரி நைஸ். பயோவில் 76 அவுட் ஆஃப் 80 70க்கு 76 எப்படி வாங்க முடியும்? அவுட் ஆஃப் 100 76 தானா? என்ன அஞ்சனா எப்படி சொல்கிற? ஸோ சேட், ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் நவ். நவ் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்ஸஸ் இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து கிராஃப் போடும்போது பாக்ஸஸ் இருக்கும். இதில் இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்கும் கரெக்டாக, இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் கவுண்ட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணுவாங்க. பட் நம்மளோட கார்டியாக் சைக்கிள், ஓகே, கார்டியாக் சைக்கிள் 60 செகண்ட்ஸுக்கு எவ்வளோ கார்டியாக் சைக்கிள் இருக்கணும்? 72 to 80 இருக்கணும். சரியா? 72 to 80 கார்டியாக் சைக்கிள்ஸ் இருக்கணும். எஸ் ஆர் நோ? இதில் அப்படி இருந்தால் நார்மலாக போகிற கிராஃப் இப்படி இருக்கும். சப்போஸ் பாட்னி போயிருச்சா? ஐயோ சார், நான் சிபிஎஸ்சி சார், நான் 92 எடுப்பேன். அப்படியா? ஓகே, வெரி குட். லோகவர்ஷினி 97 ஓ வாவ், சூப்பர். என்ன அஞ்சனா, பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த டைம் என்னது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிபிஎஸ்சி இது போர்டு மார்க் தானே, தட்ஸ் ஓகே, கவலைப்படாத, டோன்ட் வரி. ஓகே சரி. நீட்டில் நல்ல மார்க் எடு, சப்போஸ் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார். ஓகே ரைட். ஸோ 72 to 80 டைம்ஸ் இருக்குது. சப்போஸ் இங்கே என்ன இருக்குது? டெக்கிகார்டியான்னு ஒன்று இருக்குது. டெக்கிகார்டியா அப்படின்னா என்ன? டெக்கிகார்டியானா அபவ் வாட்? எவ்வளோ? அபவ் 100க்கு மேலே பீட்ஸ் பர் மினிட் இருந்துச்சு நம்மளோட ஹார்ட் அப்படின்னா என்னது? R1 அண்ட் R2க்கு இடையில டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். இதுக்கு இடையில இருக்கிற என்னது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். சரியா? என்ன இருக்கும்? கம்மியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். இதுவே சப்போஸ், ஓகே, சப்போஸ் பிராடிகார்டியா இருக்கு. என்ன இருக்கு? பிராடிகார்டியா அப்படின்னா ஹார்ட் பீட் லெஸ் தேன் 50 பீட்ஸ் பர் மினிட். ஓகே, அப்படின்னு எப்படி இருக்கும்? இசிஜி வேவ்ஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நார்மலை விட R1 அண்ட் R2 கூடையில டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா? சரி பரவாயில்ல அஞ்சனா, இதில் என்ன இருக்கு? மார்க் தானே, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு மார்க், தட்ஸ் ஃபைன். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே, நல்ல காலேஜாக பார்த்து ஜாயின் பண்ணு. அண்ட் காலேஜில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஸ்டார்டிங்லேருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணு. சரியா? ஃபர்கெட் த பாஸ்ட் அண்ட் மூவ் அஹெட் அண்ட் ஒர்க் இன் ஃபியூச்சர். சரியா? ஒர்க் ஹார்ட் இன் ஃபியூச்சர், தட்ஸ் ஆல். எந்த கிளாஸில் டீச் பண்ணுறீங்க? சார் நான் நீட்டுக்கு டீச் பண்ணுறேங்க சார். சரிங்களா? நான் நீட்டுக்கு டீச் பண்ணுறேன். 92 வாங்கியிருக்கேன் பிரவீன், வெரி நைஸ்டா கண்ணா. சார் நீட்டுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை கிளாஸ் 11 நம்மளோட இசிஜி அந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? ஓகே சார், ஆல்ரெடி பயோ படிச்சிட்டேன் சார் ஃபுல்லாக. அங்கங்கே பேலன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அகைன் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணால் எவ்வளோ டேஸ் சார் பர் டே ஹவு மெனி லெசன்ஸ்? அங்கங்கே ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஹோல் கிளாஸ் 11 படிக்கணும். திஸ் இஸ் த ஹை டைம். இப்போ நம்ம வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டாச்சும் நீ முடிக்கணும். சரியா? முடிச்சுட்டு எல்லா சாப்டரும் எல்லா சப்ஜெக்ட்லையும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அந்த மாதிரி ஒரு யூனிட் ஒரு நாளைக்கு படிக்கலாம். ஓகே, அண்ட் படிக்கிறது முக்கியம் கிடையாதுடா கண்ணா, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புரிஞ்சுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. தான் ரிசல்ட் வந்துருச்சுல, வா ஸ்டுடியோக்கு வா, செலிப்ரேட் பண்ணலாம். சரியா? செலிப்ரேட் பண்ணலாம் கண்ணா. ரைட். நவ் இது இசிஜி. அப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு டாபிக்ஸ் கொஸ்டின் எதிர்பார்க்குற டாபிக்ஸ் அப்படின்னா இந்த ரீஜன்ல இருந்து தான். என்னது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட், ஓகே, கார்டியாக் சைக்கிள், கார்டியாக் அவுட்புட். ஸோ கார்டியாக் சைக்கிள் கார்டியாக் அவுட்புட் கூட ரிலேட்டட் தான். சரியா? கார்டியாக் அவுட்புட் கூட ரிலேட்டட் தான். இதோட ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா இருக்குது. ஹாய் ஜோ, ஹாய் டாக்கண்ணா. சரியா? ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது நம்மளுக்கு? கார்டியாக் அவுட்புட்னா என்னது? நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட் இன்டூ ஸ்ட்ரோக் வால்யூம். கரெக்டா? நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட் இன்டூ ஸ்ட்ரோக் வால்யூம். அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன? ஒரு தாட்டி ஹார்ட் பம்ப் பண்ணா, சரியா, ஒரு தாட்டி ஹார்ட் பம்ப் பண்ணா எவ்வளோ பிளட் வெளியே வருது, அந்த வால்யூம், அதுதான் ஸ்ட்ரோக் வால்யூம். புரிஞ்சுதா? ரைட். பாய் அஞ்சனா, பாய், டேக் கேர். ஓகே, அண்ட்
ஓகே வரும் சொல்கிறேன் அதையும் சொல்கிறேன் சஞ்சித், கவலைப்படாது, அதையும் சொல்கிறேன். பிளட் கோயாகுலேஷன் இருக்குது, எரித்ரோபிளாஸ்டோசிஸ், ஃபீட்டலிஸ் இருக்குது, அதில் ஒரு கடைசி லைன் ஒன்று இருக்குது. சரியா, கடைசி லைன் ஒன்று இருக்குது. அது என்னது அப்படின்னு பார்த்தா ஆன்டி ஆர்ஹெச் ஆன்டிபாடி, அதை மறந்துடாதீங்க. சரி, அதை மறந்துடாதீங்க. எஸ், ஸ்ட்ரோக் வால்யூம் எவ்வளோ 70 ml, அது மறந்துடாதீங்க. இந்த மாதிரி டேட்டாஸை கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே கூடாது. பேசிக் டேட்டாஸை நீங்கள் மறக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், கோயாகுலேஷன் ஆஃப் பிளட்ல நம்மளுக்கு என்ன இருக்குது, லிம்பை பற்றி கொஷின்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், அனிமல் டிஷ்யூ, அதை ரிலேட் பண்ணி கொஷின்ஸ் வரும். சரியா, நம்மளோட லிம்ஃப் அங்கே போயிடும், நம்மளோட வாஸ்குலர் பிளட் வாஸ்குலர் சிஸ்டம். மற்றபடி லிம்ஃபில் அவ்வளோ டீட்டெயிலாக அவ்வளோ கொஷின் கேட்குற மாதிரி எதுவும் கிடையாது. லிம்ஃப் நோட்ஸ் என்னது, பிரைமரி செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் கூட கனெக்ட் ஆயிரும். அதனால் லிம்ஃப் வந்துட்டு நம்ம நிறைய சாப்டர்ஸில் கனெக்ட் ஆகும். அதனால் இந்த சாப்டரை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். சரியா, அப்போது blood coagulation of blood அப்படின்னா, ஹாய் ஷாலினி, ஹலோடா கண்ணா. ஓகே, coagulation of bloodல நீங்கள் எந்த என்சைம் எந்த ரியாக்ஷனை கன்வெர்ட் பண்ணுது, அது ரொம்ப முக்கியம். சரியா, coagulation of blood. சரியா, coagulation of blood மெயினாக நம்மளோட கடைசி ஸ்டெப்பில் ஃபைப்ரின் கிளாட் ஃபார்ம் ஆகிறது. காரணம் என்ன, அது என்ன என்சைம், என்ன ரியாக்ஷன், அது படிச்சுக்கோங்க. சரியா, என்ன பண்ணுங்க, அதை படிச்சுக்கோங்க. ஓகே, ஹாய் விஸ்வா கிரியேட்டிவ் கண்ணா. ஜஸ்பிரீத் பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஜஸ்பிரீத் திவான், சாரி ஜஸ்பிரீத் திவான், ஒன்று சொல்கிறேன், நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போது என்னென்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னா பியூராக தமிழில் போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழில் வந்துட்டு தமிழும் இங்கிலீஷும் ஈக்குவலாக தான் தெரியும், அவனுக்கு அவ்வளோ இப்போ அதிகமாக இங்கிலீஷும் தெரியாது, அவ்வளோ அதிகமாக எனக்கு பியோர் தமிழும் தெரியாது அப்படின்னா இங்கிலீஷில் நீ படிக்கிறது பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. சரியா, எனக்கு அப்படி, அது தட் இஸ் மை ஒப்பீனியன். ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா, தமிழில் ஒரு நிறைய வார்த்தைகள் என்ன இருக்கும், நம்மளுக்கு படிச்சுக்கிறதுக்கு புரியாது, படித்து அதை புரிஞ்சு ஆப்ஷனுக்கு ரீச் பண்ணுறதுல டைம் எடுக்கும். ஆனால் அதுவே நம்ம இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம சீக்கிரம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ரீச் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணுறோமே தவிர பியோர் தமிழில் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. புரிஞ்சுதா? அதனால் மோஸ்ட்லி நீங்கள் தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட இங்கிலீஷில் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக ரீச் பண்ணிடலான்னு என்னோட ஒப்பீனியன். பட் ஒன்றும் இல்லை, உனக்கு இங்கிலீஷில் விட தமிழ் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னா நீ தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணு. சரியா? எஸ், ரைட். ஓகே, ரைட். இதுதான், புரிஞ்சுதா? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ், மதர் பாசிட்டிவ், ஃபீமேல் சைல்டு, அந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. மதர் பாசிட்டிவ் பிளட்டா இல்லை மதர் நெகட்டிவ் பிளட்டா, ஃபீட்டஸ் பாசிட்டிவ் பிளட்டா இல்லை ஃபீட்டஸ் நெகட்டிவ் பிளட்டா, ஃபீட்டஸ் ஃபர்ஸ்ட் சைல்டில் பிரச்சனை நடக்குமா, செகண்ட் சைல்டில் பிரச்சனை நடக்குமா, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து மாற்றி கேட்பாங்க. நம்ம கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். சரியா? ரெண்டுமே எனக்கு தகராறு தான், நான் என்ன பண்ணுறது, இங்கிலீஷை ஃபாலோ பண்ணு. ரெண்டுமே தகராறுனா இங்கிலீஷை ஃபாலோ பண்ணு. பிகாஸ் கன்வீனியன்ட்லி இங்கிலீஷ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி டு ரீச் த ஆன்சர். சரியா? சீக்கிரமாக ஆன்சர் ரீச் பண்ணுறது நம்மளுக்கு இங்கிலீஷில் ஈஸியாக நடக்கும். தமிழ் அண்ட் ஹிந்தியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தகராறான சப்ஜெக்ட். அதில் நம்ம டீட்டெயிலாக நம்ம ரொம்ப சுத்தமான ஹிந்தியில் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கே புரியாது, அதே மாதிரி சுத்தமான தமிழில் கொடுத்தாலும் எனக்கு புரியாது. ஆனால் இங்கிலீஷில் வந்துட்டு ஜென்ரலி எல்லாருமே வந்து காமன் மெடிக்கல் டேர்ம், ஹாஸ்பிட்டல் போனாலும் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, நம்ம பார்க்குறது இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், நம்ம டிவியில் சுத்தமுத்தி பேசுறது, மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவோம், மெடிக்கல் டேர்ம்ஸ். அதனால நம்மளுக்கு ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதா என்னோட ஒப்பீனியன். சரியா? ரைட். கடைசியில் நம்ம தமிழ் வாழ்க தான், கரெக்டு தான், தமிழ் வாழ்க தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம மார்க் தானே முக்கியம், நம்ம ஃபியூச்சர் தானே நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட். அடுத்தது வேற என்ன டாபிக் இதில் இம்பார்ட்டன்ட் தெரியுமா? டபுள் சர்க்குலேஷன். சரியா? டபுள் சர்க்குலேஷனில் இருக்கிற பேசிக் டேட்டா. சரியா? பேசிக் என்னது, நம்மளோட டேட்டா. எந்த ஹார்ட் சேம்பர், எவ்வளோ சேம்பர் இருக்கு, எந்த ஹார்ட்ல, என்ன அனிமல், அதெல்லாம் தான். அவ்வளோதான். டிஸார்டர்ஸை மட்டும் மறந்துடாதீங்க. டிஸார்டர்ஸ் முக்கியமானது. அதுவும் என்சிஆர்டியில் இருக்கிற டிஸார்டர்ஸ். சரியா? ஓன்லி என்சிஆர்டியில் இருக்கிற டிஸார்டர்ஸை படிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். டிஸார்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனில் இருக்கிற டிஸார்டர்ஸ்லேருந்து தான் கொஷின் வரும். சரியா? கிளியர்? எஸ் ஆர் நோ? கிளியரா?
What will happen after mixing the O2 and CO2 in incomplete circulation? ஒன்றும் ஆகாது. அந்த இடத்துல என்ன இருக்கு, incomplete circulation அப்படின்னா நம்மளோட மிக்சிங் ஆகும். மிக்சிங் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் மிக்ஸ்டு பிளட் தான் போகும். சரியா, மிக்ஸ்டு பிளட் தான் போகும். சரியா, ஸோ அதுதான் அதில் வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதில் மிக்ஸ்டு பிளட் தான் என்ன ஆகும், பாடி சிஸ்டமிக் சர்க்குலேஷனே சர்க்குலேட் ஆகும். ஓகே ரைட். ஆன்ஜைனா, ஹார்ட் ஃபெயிலியர், சிஏடி. எஸ், ஆன்ஜைனா நீட் எக்ஸாமில் கேட்டிருக்கிற கொஸ்டின். ஹார்ட் ஃபெயிலியரும் கேட்டிருக்காங்க. சரியா, ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் இது ஸோ டிஸார்டர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு 2026 டிஸார்டர் ஒரு கொஸ்டின் நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் வந்து கேட்பாங்கிறத என்னோட கால்குலேஷன். ஓகே. Yes, but if you put English, then the paper will be in both Tamil or English only, sir. Yes, right, exactly. இங்கிலீஷில் போட்டால் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்குமா? கொஷின் கேட்குறியா? இங்கிலீஷில் போட்டால் இங்கிலீஷில் பேப்பர் இருக்கும், தமிழில் போட்டால் தமிழில் இருக்கும். ஓகே, ஆனால் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு சைட்லேயுமே என்ன பண்ணிடுவாங்க, லாங்குவேஜ் வந்துட்டு எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் லாங்குவேஜ் ஒன்று இருக்கும், ஒன்று காமன் லாங்குவேஜ் ஒன்று இருக்கும். சரியா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அந்த மாதிரி இங்கிலீஷ் பேப்பர்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே, ரெண்டு லாங்குவேஜுமே கொடுக்குற மாதிரி தான் கொஷின் பேப்பர்ஸும் வரும். ஓகே சார், டிஸார்டர் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணலாம் சார். டிஸார்டர் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணலாமா? என்சிஆர்டி டிஸார்டர்ஸ் நான் ஆல்ரெடி ரிவிஷன் நான் கொடுத்துருக்கேன் நீட் மெர்சல் பேட்ச்சில். சரியா, ஸோ அதை ஒரு தாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, போய் பாருங்கள் என்சிஆர்டி ரிவிஷன். ஓகேவா, புரிஞ்சு நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறது முக்கியம்டா கண்ணா. டைம் வேஸ்ட் பண்ண நம்மகிட்ட டைம் லிமிட்டட் இருக்குது, 3 சாப்டர் நம்ம இதில் கவர் பண்ணணும். புரிஞ்சுதா, அதனால் கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தமிழ் போட்டால் தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குமா? சரி, இந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு தனி செஷன், நீட் ரிலேட்டட் தனி செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம். அதில் நம்ம இருக்கிற எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணலாம். சரியா, ஓகே ரைட். எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டைம் வேஸ்ட் ஆகுதா? எஸ், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. சரியா, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது தான் என்னோட கருத்து. சரி, அட்டெண்டன்ஸ் போட்டுக்கலாமா? சரி, புதுசாக இருக்கவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இன்னொரு தாட்டி. ஓகே, இன்னொரு தாட்டி நான் சொல்லிடுறேன். ஓகே ஸோ ஒரு தாட்டி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி நம்ம வந்து இந்த போலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த குவிஸில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். சரியா, நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னது, நீங்கள் வந்துட்டு கொஷின் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வரும். கொஷின் என்ன வரும், ஸ்க்ரீனில் வரும். கொஷின் ஸ்க்ரீனில் வந்த உடனே உங்களுக்கு டைமர் ஸ்டார்ட் ஆயிரும். 30 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் டைம் உங்களுக்கு. புரிஞ்சுதா, 30 செகண்ட்ஸ் தான் எல்லா கொஷனுக்குமே. இந்த தாட்டி என்னது 30 செகண்ட்ஸ் தான் டைம் பீரியட். ஸோ 30 செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்படியா தமிழ் மேகா? ஓகேடா கண்ணா, சரிடா. நான் 30 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு டைம். ஸோ நீங்கள் கொஸ்டினை பார்த்த உடனே ஆப்ஷன் ஏ அப்படின்னா ஆப்ஷன் ஏ சாட் பாக்ஸில் போடுங்க. ஆப்ஷன் பி அப்படின்னா ஆப்ஷன் பி சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஆப்ஷன் பின்னு டைப் பண்ணுங்கள் பி அப்படின்னு. ஏனா ஏன்னு டைப் பண்ணுங்கள், பீனா பின்னு டைப் பண்ணுங்கள், சீனா சீன் டைப் பண்ணுங்கள், டி அப்படின்னா உங்களோட ஆன்சர் டினா டீன் டைப் பண்ணுங்கள். இந்த 4 ஆப்ஷன் டைப் பண்ணுங்கள். 4ல் எது கரெக்ட் ஆன்சரோ உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஆனால் அது 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். 30 செகண்ட்ஸ் கிடையாது. உங்களோட ஜெய் உங்கள் பேரா? சரிடா கண்ணா, உங்களோட பேர் ஜெய். எனக்கு மறந்துடும்டா ஜெய். சரியா, தப்பாக நினச்சிக்காதீங்க யாருமே. இங்கே பேர் மறந்துச்சுன்னா தப்பாக நினச்சிக்கூடாது. எனக்கு பேர் டேட்டா எல்லாம் ஞாபகம் இருக்காது. சரி, எனக்கு ஞாபகம் மருதி ரொம்ப அதிகம் டியூ டு சம் மெடிக்கல் கண்டிஷன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா சுற்றி எடுத்து மண்டையை உடச்சிட்டேன். ஐயோ, எங்கள் அம்மா பாவம், சொல்லக்கூடாது, தப்பு. ஓகே, நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் அதிகமாக ஹாஜ்மோலா சாப்பிட்டதுனால என்னோட மெமரி வீக் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு டப்பா ஃபுல்லாக சாப்பிட்டதுனால ஹாஜ்மோலா சாப்பிட்டதுனால மெமரி ஏதோ ஒரு காரணத்தினால என்னோட மெமரி வீக். அதனால் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. புரிஞ்சுதா? ஸோ ஐம் ரியலி சாரி. ஓகே, ஸோ 20 to 8 செகண்ட்ஸ் உங்களோட யூடியூப் டிலே இருக்கும். அதனால் 22 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? சும்மா சொன்னேன்டா, ஹாஜ்மோலாலாம் கிடையாது, சும்மா சொன்னேன். ஓகே, கிளியர்? எஸ். ஸோ அட்டண்டன்ஸ் போட்டுக்கலாம். எத்தனை பேர் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத அட்டண்டன்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி எப்படி உங்கள் பேர் வரும், எப்படி அப்பியர் ஆகுங்கிறது பார்த்துக்கலாம். எல்லாருமே என்ன பண்ணுங்கள், நான் போல் ஸ்டார்ட் பண்ண உடனே, சரியா, போல் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் ஏன் டைப் பண்ணுங்கள். எல்லாருமே இங்கே இருக்கிற அத்தனை பேருமே கேபிட்டல் லெட்டரில் ஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் சாட் பாக்ஸில். சபரீஷ், உன் பேர் அங்கேயே இருக்குல்ல, அதனால் மறக்க மாட்டேன். வெறும் ஒரே ஒரு லெட்டர் ஏ. சரியா, டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
அதுக்குள்ள நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். எஸ், டைப் பண்ணுங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். எனக்கு ஜுவாலஜி மட்டும் தான் மெமரியில் இருக்கும். எஸ், ஜுவாலஜி நல்லா ஞாபகம் இருக்கும். ஜுவாலஜிலையுமே இந்த இயர்லாம் எனக்கு மறந்துடும். இந்த எம்டிபி எந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்க, 71 51, அதே மாதிரி ஆர்சிஎஸ் ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பிளானிங், இந்த மாதிரிலாம் டேட்டாஸ் நிறைய இருக்குது நம்மளையும். அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்காதுடா, உண்மையை சொன்னால் அதுதான் உண்மை, அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. சரி, கிளாஸ் எடுக்கும்போது அதெல்லாம் முன்னாடி ஒரு தாட்டி பார்த்துட்டு வந்துடுவேன், பேர் எல்லாத்தையும், அந்த இயர் எல்லாத்தையும், அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா மறந்துடுவேன். சரி, ஏதான் எல்லாத்தோட ஆப்ஷன் கரெக்டா? ஸோ பாருங்க, ஏன் டைப் பண்ண உடனே டைம் முடிஞ்சிருச்சு. 23 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? 23 பேர் இருக்கீங்க. ஜுவாலஜி இஸ் மோர் ஈஸி. எக்ஸாக்ட்லி, ஜுவாலஜிலாம் ரொம்ப ஈஸி. யார் யார் இருக்கீங்க? ரோட்டு ஜிப்மர், சஞ்சித், சபரீஷ், கிங் லூசி, ஆல்வேஸ் மீ வர்சஸ் மீ, சோம்நிதி, பாலாஜி, கேன் ராஜேஸ்வரி, சமீரா சாகர், என்கே ஷாலினி, ஜோதி, கிருதி, ஆதி கேசவ், நட்ரமிலர்சி, ராஜா, தமிழ் மேகா, பிரியதர்ஷினி, தேவா, அஃபீபா, ராதிகா, லோகவர்ஷினி, சஞ்சய் அண்ட் விஜய். பார்த்தீங்களா, உங்கள் பேர் இதில் வந்துருச்சு. இது இப்படி தான், அவ்வளோதான் பண்ணணும். கொஷனை பார்த்து நீங்கள் சாட் பாக்ஸில் டைம் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஆன்சரை டைப் பண்ணணும். that's simple. ஓகே, தட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ புரிஞ்சு, ஐ ஹோப் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். புரிஞ்சுது, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். எஸ், தம்ஸ் அப் கொடுங்க, ஃபாஸ்ட்டாக தம்ஸ் அப் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கமான், தம்ஸ் அப் கொடுங்க எல்லாரும் ஃபாஸ்டா. டே தம்ஸ் அப் கொடுங்கடா. டே அழுக வைக்காதீங்க, எனக்கு ஏற்கனவே பயங்கர தூக்கம் வருது, எனக்கு அழுக வச்சிடாதீங்க. எனக்கு 175 விட்டு தாண்ட மாட்டேங்குது ஜுவாலஜியில், என்ன பண்ணுறது? இந்த மாதிரி கேள்விக்கு என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பதில் இருக்குது. அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட போகிறேன். சரி, அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பாருங்கள். சரியா? 175 தாண்ட மாட்டேங்குது, 180 வர மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? 170 175லேயே ஸ்டக் ஆகுறீங்க, 180 டச் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் கூடிய சீக்கிரமே போட போகிறேன். ரைட், டன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது பார்க்கலாமா? ரைட், 3 2 1 சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆன்சர் பண்ணிடுங்க பார்க்கலாம். 3 2 1 சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 30 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன். அதனால் 22 செகண்ட்ஸ்குள்ளே ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக யோசிங்க. ஓகே, பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், ஹியர் கோஸ் கொஸ்டின். ஓகே, போலில் யார் ஃபர்ஸ்ட் இருக்கா? ரோட்டு ஜிப்மர் ஃபர்ஸ்ட்டில் இருக்கீங்க. சரி, ஓகே, 3 2 1 இதுதான் உங்களோட கொஸ்டின் நம்பர் 1. சரியா? ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 டைப் ஆஃப் கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? இது என்னது? ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த சாப்டர்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் 1 வந்துருச்சு. கவுண்ட் எடுத்துக்கோங்க. சரியா? நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கவுண்ட் எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் வருது, எவ்வளோ இந்த சாப்டர்ல ஸ்டேட்மெண்ட் டைப் இருக்கு, அசர்ஷன் எவ்வளோ இருக்கு, மேட்ச் த ஃபாலோயிங் எவ்வளோ இருக்கு, அதை கவுண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். புரிஞ்சுதா? The coagulum is formed of network of threads called thrombins. Spleen is the graveyard of erythrocytes. In the light of the above statements, choose the most appropriate answer from the options given below. Statement 1 என்னது? The coagulum is formed of network of threads called thrombin. இது தப்பான பதில். சரி, அது என்னது? ஃபைப்ரின் மெஷ் ஃபார்ம் ஆகும், ஃபிப்ரினோஜன் ஃபைப்ரின். சரியா? அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ப்ளீன் இஸ் த கிரேவியார்ட் ஆஃப் எரித்ரோசைட்ஸ், 100% கரெக்ட். அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணிடலாமா? எஸ், வெரி நைஸ் கண்ணா. ஃபைப்ரின் தான் கரெக்ட் இல்லையா? இங்கே த்ராபின் வராது, ஃபைப்ரின் வரும். ஸோ
எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க? ஆப்வியஸ்லி 12 பேர் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? என்னடா இவ்வளோ பேர் இருக்கீங்க, 12 பேர் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 12 பேர் தான். ஒரு சில பேர் என்னது 2 பேர் இங்க பீன் போட்டு வச்சிருக்கீங்க. ஸோ சஞ்சித் டாப்ல இருக்கீங்கடா. வெரி நைஸ் சஞ்சித், வெரி குட் கண்ணா. ராஜா, சமீரா, ரோட்டு ஜிப்மார், அம்ரித், ராஜேஸ்வரி, பிரியதர்ஷினி, சப்பரீஷ், தமிழ் மேகா டிவி, ஆதி கேஷவ், நட்ரமிலர்சி அண்ட் கிங் லூசி கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். டெக்னிக்கல் எரரா சார்? என்னோட நேம் போல இருக்கணும், செக் பண்ணிடுங்க ஜஸ்ட் இன் கேஸ். கிங் லூசி உன்னோட பேர் போல இல்லடா. நீ கிங் லூசி இருக்கு 2025 டாமினன்ட். எஸ் இருக்குடா உன் பேர். சரியா? எஸ். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, எப்பவுமே ஆன்சரை கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணுங்க. புரிஞ்சுதா? உங்க பேர் இதுல வரணும்னா கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணுங்க. லோகவர்ஷினி கிருஷ்ணகுமார் உங்க பேர் இதுல இல்ல அப்படின்னா நீங்க கொஞ்சம் கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணுங்க. புரிஞ்சுதா? எஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க, லீடர் போர்ட் டாப் பண்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்கு. செஷனோட எண்டில் அது என்ன கிஃப்ட் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். சரியா? எஸ். அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் 3, 2, 1 சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 3, 2, 1 go. ஓகே, ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் தான் இது. சிங்கிள் வேர்ட், ஒன் வேர்டு கொஸ்டின் இது. ஸோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க, டைம் எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு. ரைட்? சீக்கிரம் டக்கு டக்குன்னு 30 செகண்ட்ஸ் இல்லை 10 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். என்னது ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ற என்சைம் பேர் என்ன? ஆப்வியஸ்லி என்சைம் தான் பேர் நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டா? என்சைம் அப்படின்னா என்னது? ரெனின் என்சைமா, எபினெஃப்ரின் என்சைமா? ஓகே, எபினெஃப்ரின் என்சைமா, த்ரோம்போகைனஸ். எபினெஃப்ரினுக்கும் ரெனினுக்கும் சம்பந்தமே கிடையாது. த்ரோம்பின் இஸ் நாட் an enzyme. Only one enzyme which is given, that is option C. Yes or no? கரெக்டா? ஆனா ஆன்சர் த்ரோம்போகைனஸ் சி ஆப்ஷன். நீங்க அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது என்ன ஆயிரும், அந்த ஆப்ஷன் தப்புன்னு போட்டுருவாங்க. நீங்க இந்த மாதிரி நினைச்சு ஏஸ் தான் இருக்கு, த்ரோம்பின் வராது நினைச்சு நீங்க ஆப்ஷன் சி டைப் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? ஆனா ஆப்ஷன் சி வராது. ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஆன்சர். சரி, ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஆன்சர். அப்ப ஏன் ராங் ஆன்சர்? ஏன்னா த்ரோம்பின் அப்படிங்கிறது ஆக்டிவ் என்சைம். த்ரோம்பின் என்னது? த்ரோம்பின் இஸ் an ஆக்டிவ் என்சைம். புரிஞ்சுதா? த்ரோம்பின் என்னது? ஒரு ஆக்டிவ் என்சைம். இதுதான் என்ன ஆகும், ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணும். சரியா? அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. எஸ், கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட்? எஸ். எத்தனை பேரு ஆப்ஷன் பீன்லாம் போட்டிருக்கீங்க? ஏண்டா எபினெஃப்ரின் எங்காச்சும் படிச்சிருக்கீங்களா? coagulation of blood அந்த பேராகிராஃப்ல எபினெஃப்ரின் எங்காச்சும் படிச்சிருக்கீங்களா? கிடையாது இல்லையா? அப்ப எப்படா எபினெஃப்ரின் வரும்? சார் ஏப்ரல் மந்த்ல ரொம்ப பிராங்க் பண்றீங்க. யூ ஆர் ஷாக்டு. ஷாக் ஆகாதீங்க. ஓகே, சரி, 22 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வாவ், சூப்பர், தேங்க்யூ. சஞ்சித் டாப்ல இருக்கீங்க. வெரி குட். சஞ்சித் தான் எப்பவுமே டாப். ரைட்? சஞ்சித் பாருங்க எவ்வளோ நல்லா ஆன்சர் பண்றீங்க. அப்போ ஏன்டா நீங்க அண்டர் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றீங்க? யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் யூ ஆர் வெரி ஸ்மார்ட் பாய். பாலாஜி, சமீரா சாகர், தமிழ் மேகா, என்கே ஷாலினி, கிருத்தி, ரோட்டு ஜிப்மார், நட்ரமிலர்சி, கிங் லூசி, ராதிகா, அம்ரித், ஆல்வேஸ் மீ வர்சஸ் மீ, பிரியதர்ஷினி, சபரீஷ், ராஜா, சஞ்சய், ஆதி கேஷவ், ஜோதி, டிஜே, லோகவர்ஷினி, ராஜேஸ்வரி அண்ட் மெருல். வெரி நைஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரைட்? 3, 2, 1 go. எஸ், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஃபாஸ்டா. சீக்கிரம் ஆன்சர் பண்ணணும். சரியா? சீக்கிரமா ஆன்சர் பண்ணணும். புரிஞ்சுதா? சீக்கிரமா ஆன்சர் பண்ணணும். 22 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் பண்ணணும். எஸ். A person with AB blood group are called as universal recipient. This is due to, yes, நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த டாபிக்ல பிளட் குரூப்பிங்கும் இம்பார்ட்டன்ட். பிளட் குரூப்பிங்ல இருந்து கொஸ்டின் வரும். சரியா? நான் பிளட் குரூப்பிங் ஏன் விட்டேன் அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் டாபிக்லயும் பிளட் குரூப்பிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? அதனால நீங்க அங்கேயும் படிப்பீங்க. அது ஒரே காரணத்தினால தான் நான் என்ன பண்ணல, சொல்லலை. பட் பிளட் குரூப்பிங் ரொம்ப முக்கியம்டா, மறந்துடாதீங்க. பிளட் குரூப்பிங் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நான் வேணா மென்ஷனே பண்ணிடுறேன். சரியா? நான் இங்க என்ன பண்ணிடுறேன், இதுல மென்ஷனே பண்ணிடுறேன் பிளட் குரூப்பிங். ஓகே, பிளட் குரூப்பிங் படிச்சுக்கோங்க. பிளட் குரூப்பிங் யாருக்கு யாரு கொடுக்கலாம், எந்த பிளட் கொடுக்கலாம், எந்த பிளட் கொடுக்க கூடாது, இப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகே, ரைட்.
right? So இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? What is the question? Question என்ன? Question is person with AB blood group are called as universal recipient. 100% correct. Universal recipient தான். This is due to absence of antigen A and B in plasma. தப்பு. Presence of antibodies தப்பு. Absence of antibodies, anti-A and anti-B in the plasma is the 100% correct answer. 100% correct answer. ஏன்னா ஆன்டிபாடி இல்லாதனால தான் அது எந்த பிளட்டா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிடுது. ஆன்டிபாடி பாடியில் இருந்துச்சுன்னா அந்த பிளட் அக்செப்ட் பண்ணும்போது பிளட் கூட பிரச்சனை வந்துடும். ஸோ ஆன்டிபாடி இல்லை அப்படின்னா என்னது, எது இருந்தாலும் வா வந்து சேரு ஆந்தோ 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 வந்துரு அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? வீட்டில் பேரண்ட்ஸ் என்னது ஆன்டிபாடிஸ் மாதிரி. வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்டில் பார்ட்டி பண்ணுறோம்ல, பார்ட்டி, எஸ் பார்ட்டி ஹார்ட். அதே வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வந்தா இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அடித்து துரத்தி விட்டுருவாங்க, போடா டேய் படிக்க விடுறான் பையனை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். ஸோ பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆன்டிபாடியாக கணக்கு போட்டுக்கோங்க. நான் எந்த பிளட் குரூப்பா? நான் எப்போவுமே பி பாசிட்டிவ். நான் பி பாசிட்டிவாக தான் இருப்பேன், பாசிட்டிவாக தான் எப்போவுமே இருப்பேன். என்னோட பிளட் குரூப்பு பி பாசிட்டிவ் தான். ரைட். எஸ், ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்தனை பேர்? 25. வா சூப்பர், கவுண்ட் ஏறிடுச்சு. ஓகே, சஞ்சித் டாப்ல இருக்கீங்க, வெரி குட். சபரீஷ், டிஜே, சமீரா, தனுஸ்ரீ, ராஜேஸ்வரி, அம்ரித், சங்கீதா, தமிழ் மேகா, பாலாஜி, ஜோதி, என்கே ஷாலினி, கிங் லூசி, ராஜா, ரோட்டு ஜிப்பர், ஆதிகேஷவ், சோம்நிதி, சஞ்சய், கிருதி. சரி, நான் என்ன பண்ணுறேன், இந்த லீடர் போர்டை எல்லா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வேண்டாம். ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், லீடர் போர்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2வது சாப்டர் முடிக்கும் போது லீடர் போர்டு, 3வது சாப்டர் முடிக்கும் போது டோட்டல் லீடர் போர்டு. டன் தானே? அந்த மாதிரி பண்ணலாம், டைம் சேவ் ஆகும். எஸ் ஆர் நோ? எஸ், ரைட். ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாமா? எஸ், 3, 2, 1 ரெடியா இருங்க. 3, 2. யார் பி பாசிட்டிவ்? வி பாசிட்டிவா? கிங் லூசி பி பாசிட்டிவ், வெரி குட். யாரு? லோகவர்ஷினி பி பாசிட்டிவா? வெரி நைஸ், வெரி நைஸ். ரோட்டு ஜிப்பருமா, பாலாஜி, எல்லாருமே பி பாசிட்டிவ். பரவாயில்ல, என்னோட சங்கத்துக்குள்ளே சேர்ந்துருங்க எல்லாருமே. சரி, வெரி நைஸ். 3, 2, 1. கூட்டணி கட்சி தலைவர்கள். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. மேட்ச் த ஃபாலோயிங் 10 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் பண்ணணும் எப்பவுமே. சரி, அதுதான் உங்களோட டார்கெட்டா இருக்கணும். மேட்ச் எப்பவுமே 10 செகண்ட் தான், அதுக்கு மேல எடுக்க கூடாது. புரிஞ்சுதா? மேட்ச் த ஃபாலோயிங் 10 செகண்ட்ஸ்ல ஆன்சர் ரீச் பண்ணணும். ஷார்ட்டா எப்படி ஆன்சர் ரீச் பண்ணலாம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் எத்தனையோ கிளாஸஸ்ல கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணும்போது, அண்ட் இங்கேயும் நான் சொல்றேன். சரியா? ரைட். ஓகே, போல் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ எப்படி நம்மளுக்கு லிம்போசைட் பற்றி நல்லாவே தெரியும். இதில் ஆப்ஷன்ஸில் வேரியேஷன் எதில் இருக்குது, நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ். ஆப்ஷன் ஏ தான் இங்கே என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக ஆப்ஷன் ஏ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது ஏ கூட நம்ம என்ன பண்ணிடலாம், பார்ட்டி போட்டுடலாம். ஈசனோஃபில் ரிலீஸ் ஹிஸ்டாமைன் டெஸ்ட்ரக்டிவ் என்சைம். எஸ் ஆர் நோ? ரைட். அப்போனா A3 எங்க இருக்கு? A3 இங்க இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா A3 வேற எங்கேயுமே இல்ல. A3 இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல, இங்கேயும் கிடையாது. ஸோ ஒன்லி ஒன் ஆப்ஷன் இஸ் தேர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? எஸ், வெரி சிம்பிள். 10 செகண்டுக்குள்ள நம்ம ஆன்சர் என்ன பண்ணிடலாம், ரீச் பண்ணிடலாம். ரைட். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர்? யூ see here 19 ஸ்டூடெண்ட்ஸ். வெரி நைஸ். மற்றவங்க ஓகே, நிறைய பேர் இங்கே தப்பு பண்ணிட்டீங்க. என்னது, ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருக்கீங்க. A4 ரிலீஸ் கிரானியூல்ஸ் கண்டெய்னிங் ஹிஸ்டமைன். தப்பு இல்லையா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A3 ஓகே, A3 போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் பேர் B6 போலீஸ் ஸ்டேஷன், பிலமேடு, கோயம்புத்தூர் இல்லையா? ஸோ B6 போலீஸ் ஸ்டேஷன். பட் எஸ், ரைட். அடுத்த கொஸ்டின். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். 3, 2. அந்த இடியட் நீ தான், நீ இடியட் தான், நல்லாவே தெரியுமே. 3, 2, 1 கோ. எஸ், சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான் இது, ரொம்ப ஈஸி கொஸ்டின். எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலி சொன்ன மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி கொஸ்டின் வரும்னு. எஸ், ஆன்சர் பண்ணுங்க.
சீக்கிரம் சீக்கிரம் முடிய போகுது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். சரியா? இதுல எப்படி எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, மதர் எப்பவுமே என்னது, மதர் எப்பவுமே நெகட்டிவா தான் இருப்பாங்க. அம்மாங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க, நெகட்டிவா தான் இருப்பாங்க. ஐயோ என் பையன் வந்து ஃபெயில் ஆயிடுவானா, என் பையன் ஒழுக்கமா படிக்க மாட்டேங்கிறான், ஃபெயில் ஆயிடுவான், என் பொண்ணு வெளியே போயிருக்கு, ஏன்டா இவ்வளோ நேரம் ஆகல, ஐயோ எதாவது ஆயிருக்குமோ, அந்த ஆக்சிடென்ட் இது ஆயிருக்குமோ, அப்படிதான் நினைப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. மோஸ்ட்லி மதர் வந்து நெகட்டிவா தான் யோசிப்பாங்க அதிகமா. சரியா? ஏன்னா அவங்க கவலை. சரி, இட்ஸ் நாட் பிகாஸ் தே ஆர் பேட் ஆர் சம்திங். சரியா? நான் சொல்ல வரது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சரியா? தே ஆர் வெரி மச் ஸ்கேர்ட் அபவுட் யுவர் ஃபியூச்சர். தே பிகாஸ் தே லவ் யூ ஸோ மச். சரியா? லவ் யூ ஸோ மச். நிறையா லவ் பண்ணுறதுனால, உங்கள் அம்மாவை வந்து நேசிக்கிறனால அவங்க வந்து கவலைப்படுவாங்க அதிகமாக. ஸோ நெகட்டிவாக தான் மெஜாரிட்டியாக யோசிப்பாங்க. நாம் வயசானாலுமே கிழவனாலுமே அம்மா வீட்டு பக்கத்தில் போனால், நீ ஒழுக்கமா நீ வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டே, நீ இது கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டே, நான் பண்ணுற பாரு அப்படிம்பாங்க. சரியா? நான் கிச்சனில் வந்து இப்போ அம்மா வந்திருக்காங்க பெங்களூர். அம்மாட்ட சொன்னேன், நான் சமைக்கிறேன். ஐயா நீ உனக்குலாம் சமைக்க தெரியாது, இவ்வளோ வருஷமாக நான் தான் சமைச்சிட்டு இருக்கேன். அம்மா சொல்கிறேன், உனக்கு சமைக்க தெரியாது, நான் சமைக்கிறேன் அப்படின்னு அம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என் பையன் இவ்வளோ தான் பெருசானாலும் பையன் குட்டி பையன் தான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. உனக்குலாம் தெரியாதரா, இந்த உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது, உன்னை ஏமாத்திரும் அப்படிம்பாங்க. சரியா? ஸோ ஆல்வேஸ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. மதர் நெகட்டிவ். மதர் என்னது, மதர் நெகட்டிவ். அண்ட் பசங்க, பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் வாட் எவர் இட் இஸ், பசங்க எப்பவுமே ஒன்றும் ஆகாதுன்னு நினைப்பாங்க, பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. இல்லையா? ஒன்றும் ஆகாதுமா பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஓகே, வெளியே போகாதரா, உன்னை ஏமாத்தி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பையன் ஐயா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ பாசிட்டிவ். ஸோ மதர் ஆல்வேஸ் நெகட்டிவ், சில்ட்ரன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஃபீட்டஸ் எப்போ பாசிட்டிவாக இருக்கணும். சரியா? ஸோ மதர் நெகட்டிவ் எங்கே இருக்கு, அண்ட் ஆர்ஹெச் ஃபீட்டஸ் பாசிட்டிவ். ஃபீட்டஸ் ஆர்ஹெச் பாசிட்டிவ். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சா? எஸ் அப்படி தானே? ஓ ஃபீலிங் தர் ஷுட் பி நோ அட்டாச்மெண்ட் சார். போடாடி, அட்டாச்மெண்ட் இல்லாமல் நம்ம இருக்கவே கூடாது. புரிஞ்சுதா? தே ஆர் லைஃப், அவங்க தான் எல்லாமே. புரிஞ்சுதா? உன்னை வந்து பெற்றிருக்காங்கல்ல. சரி சஞ்சித், ஓகே டாப்ல இருக்கீங்க, வெரி குட் ராக்கண்ணா, வெரி குட். டிஜே அண்ட் தனுஸ்ரீ, வெரி நைஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 3, 2, 1. எஸ் ஆன்சர் ப்ளீஸ். மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க டக்குன்னு. இது எல்லாமே பிவைக்யூ, இது எல்லாமே பிவைக்யூடா கண்ணா. சரியா? நம்ம ப்ராக்டிஸ் பண்றது எல்லாமே என்னது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதனால ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுமா? கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். அதனால தயவு செய்து சால்வ் பண்ணுங்க. புரிஞ்சுதா? தயவு செய்து சால்வ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். மேட்ச் த ஃபாலோயிங் 10 செகண்ட் தான். இந்நேரம் ஆன்சர் வந்திருக்கணும். வந்துருச்சா ஆன்சர்? எஸ் வந்துருச்சா? நம்மளுக்கு இதில் ஈஸியாக தெரியறது ஒன்றே ஒன்று, நல்லா ஈஸியாகவே தெரியும். இம்யூனோகுளோபியூலின். கரெக்டா? இம்யூனோகுளோபியூலின் என்னது? இது ஆன்டிபாடி. குளோபியூலின் ஆன்டிபாடி. அப்போ குளோபியூலின் புரோட்டீன் ஆன்டிபாடி டிஃபென்ஸ் மெக்கானிசம். B3 என்ன இருக்கு? இது வராது, இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று இருக்கணும். சரி, ஆல்புமின் என்னது? ஆல்புமின் ஆஸ்மோட்டிக் பேலன்ஸ். ஸோ நம்மளோட பிளட் கிளாட்டிங் தெரியும், ஃபிப்ரினோஜன், ரைட்? ஸோ C1 A2நாலே ஆன்சர் வருதா? A2நாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. சரி, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். A2 போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஒரே ஒரு ஆன்சர் தான், ஒரே ஒரு மேட்ச் பண்ணா போதும். ஃபிப்ரினோஜன் பிளட் கிளாட்டிங் மேட்ச் பண்ணா போதும், ஆன்சர் கிடைச்சிடும். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஏ கிளிக் பண்ணிட்டியா? டே சஞ்சித், ஐயோ பரவாயில்ல பாரு, 18% ஏன் கிளிக் பண்ணி வச்சிருக்காங்க. என்னது? ஃபிப்ரினோஜன் டிஃபென்ஸ் மெக்கானிசமா? எந்த ஊர்ல? அப்போ குளோபுலின் இம்யூனோகுளோபுலின் வராதா? ஏண்டா என்னடா டேய். ஓகே, 18 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பாலாஜி, ஷாலினி அண்ட் கிங் லூசி டாப் 3ல இருக்கீங்க. வெரி நைஸ். ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ்னால சஞ்சித் ஒரு மார்க் லூஸ் பண்ணிட்டீங்க. சரியா? ஸோ கேர்லெஸ்னஸ் இது இங்கே ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம், நீட் எக்ஸாமில் அக்செப்ட் பண்ண முடியாது. சரியா? நீட் எக்ஸாமில் அவங்க கேர்லெஸ்னஸ் என்னது அக்செப்ட் பண்ண முடியாது. -5 -5னா 1000 ரேங்க்ஸ் கீழே போயிடும். பார்த்துக்கோங்க, 5000 ரேங்க் கீழே போயிடும். ஓகே, ஒரு கொஸ்டின் தப்பானாலே 1000 மார்க் கீழே போயிரும்டா, 1000 ரேங்க் கீழே போயிடும். பார்த்துக்கோங்க. ஸோ கேர்லெஸ்னஸ் இங்கே பண்ணலாம், பட் எக்ஸாமில் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்கோப்புமே கிடையாது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியா? 3, 2, 1 கோ. ஆன்சர் எஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. Adult human RBC are enucleate. Which of the following statements is or are most appropriate explanation for this feature? They do not need to reproduce. They are somatic cells.
they are somatic cells. It is RBC or enucleate. Okay, they do not need to reproduce. அப்படியெல்லாம் கிடையாது. they are somatic cells கிடையாது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. they do not metabolize அப்படியெல்லாம் இல்லை. all their internal space is available for oxygen transport. இதனால தான் அவங்க நியூக்ளியஸ் அவங்க பாடியில் இருக்காது. எதுக்காக? ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதிகமான ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அதனால் நியூக்ளியஸை அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? எஸ், only D is the correct answer. Only D is the correct answer. Option A. Very nice. Very nice. எத்தனை பேர்? 100%. Wow, super. 19. Okay, very nice. அடுத்த question. 3, 2, 1. Yes, answer பண்ணுங்க பார்க்கலாம். Serum differs from blood in lacking clotting factors, lacking antibodies, lacking globulins, lacking albumins. Serum differs from blood in, serum la enna irukadu, blood la enna irukum which is not present in the serum. Yes, the correct answer is lacking clotting factors. Right, என்ன ஆன்சர் வரணும்? blood serum is equal to, இதுதான் ஃபார்முலா இல்லையா? serum is equal to blood minus clotting factors. clotting factors plus என்னது? clotting factors plus நம்மளோட blood cells அப்படின்னு போடலாம். பட் என்னது? நம்மளோட blood cells அப்படின்னு போடலாம். blood cellsம் இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சீரமோட ஃபார்முலா. இதே நம்ம வந்துட்டு இன்னொரு ஃபார்முலா எழுதலாம். என்ன ஃபார்முலா எழுதலாம்? சீரம் இஸ் ஈக்குவல் டு பிளாஸ்மா. பிளாஸ்மானா என்ன பண்ணியாச்சு? நம்ம ஆல்ரெடி blood cells ரிமூவ் பண்ணியாச்சு. பிளாஸ்மா மைனஸ் clotting factors. Plasma minus clotting factors. இதுதான் நம்மளோட சீரமோட ரெண்டு ஃபார்முலா. சரி, சீரமோட ரெண்டு ஃபார்முலா இங்க. எஸ், கிளியர்? ரைட். எஸ் டாக்டர்னா. அடுத்தது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். எத்தனை பேர்? 95%. ஆன்டிபாடி இருக்காதுன்னு போட்டிருக்கீங்க. டே, சீரம்ல எக்கச்சக்க ஆன்டிபாடிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்டா. சீரம்ல எக்கச்சக்க ஆன்டிபாடிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். புரிஞ்சுதா? அதனால தான் எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் நோய் வந்திருக்கா, உங்கள் பாடியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்ன ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருக்கு, என்ன ஆன்டிபாடி பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சீரம் வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? ஹாய் லத்திகா, ஹலோ, ஹாய், வெல்கம் ஆஃப்டர் லாங், வெரி 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 லாங் டைம். எஸ், வணக்கம், வாங்க, எப்படி இருக்கீங்க? எஸ், புரிஞ்சிருச்சா? எஸ் ஆர் நோ? நான் சொல்கிறது புரியுதா? எப்போவுமே ஒரு டெஸ்ட், லேப் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சீரம் வச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் ஆன்டிபாடிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். புரிஞ்சுதா? ஸோ சீரம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சீரோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டடி ஆஃப் சீரம். என்ன சொல்லுவாங்க? சீரோலாஜி, ஸ்டடி ஆஃப் சீரம். ரைட். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். சரியா? ஸோ 3, 2, 1 கேவ். எஸ், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சிம்பிள் கொஸ்டின், வெரி சிம்பிள் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க, சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின். நேம் த blood cells whose reduction in number can cause clotting disorders. வெரி சிம்பிள் கொஸ்டின். இதை வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. அவ்வளோ ஈஸி கொஸ்டின். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். புரிஞ்சுதா? இது எல்லாமே என்னது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் நம்மளோட, எஸ், கரெக்ட் ஆன்சர் இஸ் லியூகோசைட்ஸ். எஸ் ஆர் நோ? லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸ் என்னது? WBC. எஸ் ஆர் நோ? WBC இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தவறான ஆன்சர். ஏன் லியூகோசைட்ஸ், WBC இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். சரியா? தப்பு. நீங்க சப்போஸ் எரித்ரோசைட் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எஸ், இதுதான் என்னது? தப்பு. அப்ப என்ன ஆன்சர்? பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட்? blood clotting. ஸோ அதனால த்ரோம்போசைட் தான் அதோட இன்னொரு பேரு. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
சரியா? B is the correct answer. Yes. Okay, right. B is the correct answer. எத்தனை பேர் பாருங்க, சொன்னேன்ல நியூட்ரோஃபில்ஸ் நான் சொல்லலை, அதை கூட ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஜம்ப் ஸ்கேர் கொடுக்குறீங்க. எஸ், ஏப்ரல் ஃபுல்லாக. ஆமாம், ஏப்ரல் தானே போயிட்டுருக்கு. இந்த மாதம் ஃபுல்லாக நான் உங்களை ஏப்ரல் ஃபுல் ஆக்குவேன். சரி, கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சஞ்சித் தான் டாப்பில் இருக்கீங்க எப்போவுமே. வெரி நைஸ், சூப்பர். டேய் பேசாமல் நீ ஒன்று பண்ணு, பாட்னி படி. சரியா? நான் சொல்லித்தரேன் உனக்கு பாட்னி. சரி, பிரைட்டன் சார் பார்த்தா பயமாக இருக்குன்னா நான் சொல்லித்தரேன் உனக்கு பாட்னி. பிரைட்டன் சார் சென்னையில் தான் இருக்காரு, அவர் சொல்லி தருவார். சரியா? ஸோ பாட்னி படி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிடா. நீ நீட் ஸ்கோர் பண்ணுறா பாரு, எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுற. யூ ஆர் வெரி கேப்பபிள். நீட் ஸ்கோர், நீ நீட்டில் டாப் அடிக்கிறதுக்கு நல்ல கேப்பபிளான ஒரு பையன் நீ, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ கம் அவுட் ஆஃப் யுவர் ரூம், கம் அவுட் ஆஃப் யுவர் ரூம், மிங்கிள் வித் பீப்புள் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். நீட் கண்டிப்பாக நீ எடுத்துடலாம். நீ ட்ரை பண்ணு, புரிஞ்சுதா? யூ ஆர் நாட் இடியட், யூ ஆர் நாட் அட் ஆல் இடியட். யூ ஹாவ் வெரி ஸ்மார்ட் பிரெயின் அண்ட் யூஸ் இட் அண்ட் டெஃபினெட்லி யூ கேன் கிளியர் நீட். சரியா? அடுத்த வருஷம் 2027ல், சரி 2027ல் நீ நீட் கிராக் பண்ணணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ வீட்டில் உட்காரு. சரியா? நீ வீட்டில் உட்காரு, இல்லை கோச்சிங் இன்ஸ்டியூட் போ, இல்லைன்னா நீ ஆன்லைன் கிளாஸ் நீ கவனி. வீட்டில் உட்காரு, படி. ஓகே, என்ன ஹெல்ப்பா? ஐ எம் ஆல்வேஸ் ஹியர், பிடபிள்யூ இஸ் ஆல்வேஸ் ஹியர் ஃபார் யூ. சரியா? ஸோ அதனால் நீ படி. 2027ல் நீட் அட்டன் பண்ணு, கிராக் பண்ணு, ஜாலியாக மெடிக்கல் காலேஜ்குள்ளே போ, என்ஜாய் பண்ணு லைஃப். சரியா? லைஃப்னாலே ஸ்கூலில் கிடையாது, லைஃப் காலேஜில் இருக்குடா உனக்கு. சரியா? ஸ்கூல் லைஃப் எல்லாம் ஓகே, இட்ஸ் வெரி குட் லைஃப், தட்ஸ் ஃபைன். பட் காலேஜ் லைஃப் இஸ் அமேசிங் லைஃப். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. அது மெடிக்கல் காலேஜ் லைஃப்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? யூ ஃபீல் லைக் காட் தேர், ராக் ஸ்டார் மாதிரி ஃபீல் பண்ணுவேன், புரிஞ்சுதா? ஸோ கம் அவுட் ஆஃப் தேட் அண்ட் டெஃபினெட்லி யூ கேன் ரீச் வெரி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஹைட்ஸ். ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் 3, 2, 1 go. Next question. Next question. You are from okay dash. ஏன் சார் எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொன்னுங்க நான் தான் யூஸ் பண்ணலை. ஓகே சார், எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொன்னீங்க, நான் தான் யூஸ் பண்ணல. அப்படியா? இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை யூஸ் பண்ணலைனா, இல்லையா? வீட்டில் கார் இருக்குது, அப்போ நான் நடந்து தான் போவேன். அப்போ which one of the following is correct? எது கரெக்ட் இதில்? லிம்ஃப் இஸ் ஈக்குவல் டு, லிம்ஃப்னா என்ன? பிளட்ல இருக்கிற பிளாஸ்மா மைனஸ் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், அதுதான் லிம்ஃப், இல்லையா? ஸோ பிளாஸ்மா பிளஸ் ஆர்பிசி கிடையாது, தப்பு. பிளட்னா என்ன? பிளாஸ்மா கூட ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் இருக்கணும். எஸ், 100% கரெக்ட். சரியா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், ரைட். B is the correct answer. 100% yes. இது வந்து ஒரு இவ்வளோ சிம்பிள் கொஸ்டினாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது என்னது? ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புரிஞ்சுதா? அதனால இப்படி தான் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஈஸியாகவும் கேட்பாங்க. ஓகே, ரைட். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாக்கண்ணா. சஞ்சித் பாருங்க, மறுபடியும் டாப்ல இருக்கீங்க. டேய் நீ ரொம்ப டேலண்டடான பையன்டா. டேய் நீ டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. எஸ், கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. Erythropoiesis starts in spleen, red bone marrow, kidney, liver. 5 செகண்ட்குள்ள ஆன்சர் பண்ணியிருக்கணும் நீங்க. 5 செகண்ட் தான், அதுக்கு மேலே டைமே எடுத்துக்க கூடாது, புரிஞ்சுதா? 5 செகண்ட் தான், டைமே எடுத்துக்க கூடாது. என்ன ஆன்சர் வரணும்? என்ன ஆன்சர் வரணும்? ஆப்வியஸ்லி ஸ்பிளீன். சரியா? ஆப்வியஸ்லி என்னது? ஸ்பிளீன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அதுதான் என்னது? நம்மளோட ஆர்பிசி அதிகமாக இருக்கிற ரீஜனே அதுதான். ஆர்பிசி என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கிற ரீஜனே அதுதான். ஏன்? ஏன்னா ஆர்பிசி அங்கே தான் என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். அண்ட் அங்கே தான் டை ஆகும், ஸ்டோர் ஆகி செத்து போகும். அப்போ என்னது? அது எரித்ரோபாய்சிஸ் என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி. அது என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி. ஆனால் ஸ்பிளீன் என்ன பண்ணுது? ஸ்டோரேஜ் அண்ட் என்னது? கிரேவ்யார்டு தான். அப்போ ஸ்பிளீன் வராது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ரெட் போன் மேரோ. சரியா? B is the correct answer. சரியா? B is the correct answer. Storing and destruction ரெண்டுமே ஸ்பிளீன் பண்ணும். சரியா? ஸ்பிளீன் is the blood bank of the body and graveyard of RBC. புரிஞ்சுதா? ரைட், B is the correct answer. 23 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ்.
35 பேர் இருக்கீங்களா? 23 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஏன் ஜொரானிகா பிராங்க்ஸ்டர் தருண் சார், பிராங்க்ஸ்டர் தருண் திவாரி. எஸ், அடுத்த கொஸ்டின் பாரலாம். சரியா? 3 2 1 ஐயோ சாரி. எஸ், ஆன்சர் ப்ளீஸ். இது ஒரு PYQ தான்டா, எல்லாமே நம்ம சால்வ் பண்றது எல்லாமே PYQ தான். சரியா? கமான் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் கேங்ஸ்டரா சார்? ஐ ரோல் வாஸ் ஐகானிக். ஓகே, if you suspect major deficiency of antibodies in a person, to which of the following would you like for confirmatory evidences? ஆன்டிபாடி எதுலடா அதிகமா இருக்கும்? ஆன்டிபாடி எதுல அதிகமா இருக்கும்? எஸ், சீரம்ல அதிகமா இருக்கும். கரெக்டா? சீரம்ல அதிகமா இருக்கும். அண்ட் என்னது ஆன்டிபாடினா? குளோபியூலின்ஸ். கரெக்டா? அப்ப என்ன செக் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி சீரம் குளோபியூலின் தான் செக் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் வித்வுட் எனி டவுட். சரியா? ரைட். So option C is the correct without any doubt. Fibrinogen is for clotting. Sakkanna dey, இது நான் அடிக்கடி சொல்றேன். Fibrinogen is for clotting. டீன் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏண்டா? Fibrinogen is for clotting, not for antibodies. Antibody நாலே immunoglobulin. So globulin. Okay. Antibody நானது deficiency of antibody நானது immunoglobulin. Immunoglobulin. அப்போ globulin protein. தட்ஸ் ஓகே. எடிட் தமிழ் வந்துட்டீங்களா? அப்புறம் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? எஸ், அடுத்த கொஸ்டின் பாரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா ரீட் பண்ணிருங்க. எடிட் தமிழ் ஆன்சர் பண்ணுங்கடா கண்ணா. Person with blood group AB is considered as universal recipient because he has both A and B antigens in the plasma but no antibodies. Both A and B antigens on RBC but no antibodies in the plasma. Both A and B antibodies in the plasma, no antigen on RBC and no antibody in the plasma. So the correct answer for this question should be both A and B antigens on RBC and no antibody வரதுக்கு வாய்ப்பில்லை இல்லையா? So என்ன வரணும்? both A and B antigens in the plasma, no antibody வாய்ப்பில்லை. both A and B antibodies in the plasma, இதுதான் என்னது கரெக்டான ஆன்சர். ஐயோ இது வரக்கூடாது. ஐயோ சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஐ எம் ரியலி வெரி சாரி. ரெண்டு ஆன்டிஜனுமே இருக்கணும், no antibody. So option A should be the correct answer. Antibody இருக்கக்கூடாது, ஆன்டிஜன் இருக்கணும். இதே மாதிரி தான் இன்னொரு கொஸ்டின் வந்துச்சு இல்லையா? So yes, option A தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஆன்சர். சாரி, மை மிஸ்டேக். ரைட்? எஸ். again my apologies. நான் இதை பார்க்காம விட்டுட்டேன். பிளாஸ்மா நான் பார்க்காம விட்டுட்டேன். சாரி, பிளாஸ்மாவை நான் பார்க்காம விட்டுட்டேன். இது பிளாஸ்மா தப்பு, இதுதான் கரெக்ட். சரியா? என்னது? போத் A and B ஆன்டிஜன் ஆன் RBC அண்ட் நோ ஆன்டிபாடி இன் த பிளாஸ்மா. இதுதான் கரெக்ட். சரி, ஆப்ஷன் பி தான் கரெக்ட், A வராது. சாரி, மை அப்பாலஜிஸ். சரியா? நான் இங்கே வந்து பிளாஸ்மா பார்க்காம போயிட்டேன். மை மிஸ்டேக். சரியா? மை மிஸ்டேக். சரியா? நான் இது ஜென்யூன், எனக்கு மிஸ்டேக் தான். இதை ப்ராங்க் பண்ணலை, ஜென்யூன் மிஸ்டேக். இந்த மாதிரி மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. சரியா? எக்ஸாம்பிளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரி வேர்டு வச்சு ப்ளே பண்ணுறது காமன், சாதாரண விஷயம் தான். சரியா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு ப்ளே பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எக்ஸாமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள். புரிஞ்சுதா? நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ரைட்? -5 to me. எஸ், -5 to me. ரைட்? இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஸோ எஸ், பார்த்துக்கோங்க. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்னால் உங்களுக்கு ஒரு மார்க் போயிருச்சு. ஸோ சாரி. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? அடுத்த கொஸ்டின். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடுத்த கொஸ்டின். 3 2 1 கோ. சீக்கிரம். The most abundant intracellular cation. The most abundant intracellular cation. Intracellular அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. What is intracellular? Okay, what is intracellular? Intracellularனா என்ன? ஒரு செல் இருக்கு, செல்லுக்குள்ள இருக்கிறது இன்ட்ரா, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில இருக்கிறது இன்டர், இது செல்லுக்கு வெளியில இருக்கிறது எக்ஸ்ட்ரா. சரியா?
So the correct answer is the most abundant intracellular cation. Cation அப்படினா potassium is the correct answer. Potassium is the correct answer, right? Yes. So mixed of calcium அப்படின்னு போட்டிருக்கீங்க. The most abundant என்னது potassium தான் வரணும், calcium வராது. calcium extra cellularல அதிகமா இருக்கும். புரிஞ்சுதா? calcium எங்க அதிகமா இருக்கும்? extra cellularல அதிகமா இருக்கும். The most abundant cation என்னது potassium தான் கரெக்டான ஆன்சர். Okay. The most abundant intracellular cation is potassium, sodium, calcium, hydrogen. Right? Okay. All right. Next question போறலாமா? Next question போறலாமா? Yes, அடுத்த question போறலாம். Right. 3, 2, 1, go. Answer please. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. Answer. A certain road accident patient with unknown blood group needs immediate blood transfusion. His one doctor friend at once offers his blood. What was the blood group of the donor? என்ன கேக்குறாங்க? blood group of the donor அப்படின்னா என்னது? இந்த blood group என்னவா இருக்கணும்? யூனிவர்சல் என்னவா இருக்கணும்? டோனரா இருக்கணும். யூனிவர்சல் டோனரா இருக்கணும். ஓ நெகட்டிவ் தான் யூனிவர்சல் டோனர் இல்லையா? யூனிவர்சல் டோனர் என்னது? யூனிவர்சல் டோனர் ஓ நெகட்டிவ். அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ரைட்? புரிஞ்சிருச்சா? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இங்க சப்போஸ் ரிசிபியன்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா டோனருக்கு பதிலாக இங்க என்ன பண்ணியிருந்தா ரிசிபியன்ட் அப்படின்னு போட்டிருந்தா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? ஏபி வந்திருக்கும். சரியா? ஆனா டோனர் கொடுத்திருக்கனால தான் ஆன்சர் ஓ. எஸ் கரெக்ட். RIP for that patient who choose AB blood group. ஆமா AB blood group choose பண்ண அத்தனை பேரோட பேஷன்ஸ் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. நீங்க உங்களோட you are in a very wrong hands. Okay, I have slight confusion question. Sir, can I ask but out of topic? Sir, I have slight confusing question, sir. Can I ask but out of topic? கேட்டு பாரு. இந்த நம்ம நீட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருந்துச்சு, இங்கே ஆன்சர் பண்ண என்னால் முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடுறேன். இல்லை அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஃபியூச்சரில் அந்த மாதிரி லெக்சர் எதுவும் வரப்போகுது அப்படின்னா நான் அந்த கிளாஸில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கான்செப்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சுதா? எஸ், ஐ வில் ட்ரை. யூ ஜஸ்ட் போஸ்ட் த கொஸ்டின் ஹியர். ரைட். என்னது 20 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எத்தனை பேர்? பாக்கி ஒரு சில பேர் சீன் போட்டு வச்சுருக்கீங்க. சரியா? ஸோ இந்த 9% of the doctors you are going to lose your marks and lose your patient. Next question. ஞாபகம் உண்டோ உங்களுக்கு? நீங்களுக்கு ஞாபகம் உண்டு ஷாலினி. நீங்கள் தான் அடிக்கடி வருவீங்க, எப்போவுமே வர கிளாஸ் தான், ரெகுலர் ஸ்டூடெண்ட் தானே நீங்கள். அடுத்த கொஸ்டின். 3, 2, 1 கோ. ஆன்சர் ப்ளீஸ். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. எஸ், சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. Which one of the following human organs is often called as the graveyard of RBC? இது எல்லாமே சிம்பிள், ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது PYQ கொஸ்டின். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். graveyard of RBC எது? நம்மளோட spleen is the correct answer. graveyard of RBC spleen. Right? Yes. எவ்வளோ எத்தனை பேர்? 100 பேர். வெரி 100%. 24 members. வெரி நைஸ். இதெல்லாமே PYQ. இதெல்லாமே நம்ம சால்வ் பண்ணுறது அத்தனை கொஸ்டின்மே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3, 2, 1 கோ. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரம். இது ரியல் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். சரி, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் தயவு செய்து சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம்.
என்ன ஆன்சர் வரும்? டீன் போட்டிருக்கீங்க, பார்க்கலாம். இன்க்ரீஸ்ட் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் காசஸ் க்ளோசிங் ஆஃப் த செமிலுனார் வால்வ். வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் அதிகமாகும் போது செமிலுனார் வால்வ் க்ளோஸ் ஆகாது. தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட். அப்போ கரெக்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. சரியா? ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரைட் ரைட். அடுத்தது, the atrioventricular node AV node generates an action potential. வாய்ப்பே இல்லை, SA node தான் பண்ணும். ஸோ இதுவும் தப்பு. ஓகே, நீ ஆன்சர் பண்ணிட்டியா? கொஸ்டின் போட்டியா? சரிடா, சரி நான் பார்க்குறேன். The tricuspid and the bicuspid valves open due to the pressure exerted by the simultaneous contraction of the atria. தப்பு. Tricuspid and bicuspid valves open எப்போ ஆகும்? Due to the pressure exerted by simultaneous contraction of atria. இல்லை, tricuspid and bicuspid valve அட்ரியாவோட ப்ரெஷர்னால ஓப்பன் ஆகாது. சரியா? அட்ரியாவோட ப்ரெஷர்னால என்ன ஆகாது? ஓப்பன் ஆகாது. ஓகே, ஸோ ரைட். இந்த இடத்துல என்னது? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். blood moves freely from atrium to the ventricle during joint diastole. yes, joint diastole அப்போ tricuspid and bicuspid valve ஓப்பனா இருக்கும். ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ என்ன இருக்கும்? பைகஸ்பிட் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ் ஓப்பனா இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? பிளட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? எஸ்ஏ நோடு கான்ட்ராக்ட், எஸ்ஏ நோடு ஸ்டிமுலஸ் கிரியேட் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? அட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகும். அண்ட் ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த பிளட் வித்தவுட் அட்ரியல் கான்ட்ராக்ஷன் என்ன ஆயிரும்? அட்ரியம்லேருந்து வென்ட்ரிகலுக்கு போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்ரியல் கான்ட்ராக்ஷனால தான் மெஜாரிட்டி ஆஃப் த பிளட் அட்ரியம்லேருந்து வென்ட்ரிகலுக்கு போகுதுன்னு நினச்சிக்காதீங்க. அது தவறான விஷயம். சரியா? எப்போவுமே அட்ரியல் கான்ட்ராக்ஷன் என்ன ஆகும்? அட்ரியல் கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வென்ட்ரிகலுக்குள்ள பிளட் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு பேர் பாசிவ் ஃபில்லிங் ஆஃப் த பிளட். சரி, அதுக்கு பேர் என்ன? பாசிவ் ஃபில்லிங் ஆஃப் த பிளட். பாசிவ் ஃபில்லிங் எப்போ நடக்கும்? எஸ்ஏ நோடு கான்ட்ராக்ஷனுக்கு முன்னாடியே டியூரிங் ஜாயிண்ட் டயஸ்டோல் நடக்கும். சரியா? ஜாயிண்ட் டயஸ்டோல் இருக்கும்போது பாசிவ் ஃபில்லிங் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் ஃப்ரம் த அட்ரியா நடக்கும். ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த பிளட் எப்போ வென்ட்ரிகலுக்குள்ள என்டர் ஆகும்? ஜாயிண்ட் டயஸ்டோல்லே என்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் எஸ்ஏ நோடு ட்ரிகர் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற பிளட்டை வென்ட்ரிகலுக்கு அனுப்பிச்சுடும். சரியா சார்? எடிட் தமிழ் ஐ திங்க் ஆப்ஷன் பியா? அட்ரியோவென்ட்ரிகுலர் நோட் தப்புடா. டே, எப்படா ஆப்ஷன் பியா இருக்கும்? என்னடா சொல்ற? ஓகே, the tricuspid and bicuspid valve open due to the pressure exerted by the simultaneous contraction of atria. கிடையாது. இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா, அட்ரியாக்குள்ள பிளட் ஃபில் ஆகும்போது அந்த பிளட் ஹெவி ஆகி என்ன ஆயிரும்? ஓப்பன் ஆயிரும். சரி, பிளட் வந்து ஃபில் ஆக என்ன ஆகும்? ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது ஓப்பன் ஆயிரும். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அட்ரியல் கான்ட்ராக்ஷன். ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் என்னது? அட்ரியல் கான்ட்ராக்ஷனால ஓப்பன் ஆகாது. அட்ரியல் கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே சரியா என்ன ஆயிரும்? இந்த ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆயிரும். இதுதான் என்னது? கார்டியாக் சைக்கிள். இதை டீட்டெயிலாக நீங்கள் உனக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சம்மரன் பேட்சில், சரியா, சம்மரன் பேட்சில் நான் கார்டியாக் சைக்கிளை ஒரு தனி லெக்சராக எடுத்திருக்கேன். சரியா? டீட்டெயிலாக எடுத்திருக்கேன், வித்தவுட் எனி பிரேக். சரியா? டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில். சரியா? ஸோ நீங்கள் வேணும்னா ஒரு தாட்டி அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இப்போ வேண்டாம், கிளாஸுக்கு அப்புறம். சரியா? ஸோ அதனால இது நினைச்சக்கூடாது. என்னது? நம்மளோட ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் அண்ட் அட்ரியல் கான்ட்ராக்ஷனால ஓப்பன் ஆகாது. அட்ரியல் கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அது ஓப்பன் ஆயிரும். பாசிவ் ஃபில்லிங் நடந்துட்டு இருக்கும் டியூரிங் ஜாயிண்ட் டயஸ்டோல். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த மைட்டோகாண்ட்ரியா வில் ஒர்க் ஆன் டிபெண்டன்ட்லி ஆன் நியூக்ளியஸ், independently on its own. சரியா? ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா இஸ் a semi autonomous body. மைட்டோகாண்ட்ரியா இஸ் a semi autonomous body. அதனால independently on its ownங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? எஸ், ரைட்டா? ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா நம்ம நார்மல் ஒரு ப்ரோகாரியோட்டிக் செல். ஓகே, மைட்டோகாண்ட்ரியா இஸ் a kind of a prokaryotic cell. அதனால அது வெளியில இருக்கும். அது யூகாரியோட்டிக் செல் ஃபார்ம் ஆகும்போது மைட்டோகாண்ட்ரியா நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகும். குளோரோபிளாஸ்ட் என்டர் ஆகும், மைட்டோகாண்ட்ரியா என்டர் ஆகும். சரியா? நம்ம பாடிக்குள்ளே இல்லை, சாரி, அந்த யூனிசெல்லுலர் ப்ரோகாரியோட்ஸ்குள்ளே இந்த மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம் என்டர் ஆனோன்னா அது யூகாரியோட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ ப்ரோகாரியோட்ஸ்லேருந்து தான் யூகாரியோட்ஸ் ஃபார்ம் ஆகும். எப்படி? இந்த அடிஷ்னல் ஆர்கனல்ஸ் எல்லாம் உள்ள என்டர் ஆகும்போது. அப்போது மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம தனியாக எடுத்து வச்சா அது இண்டிவிஜுவலாக அதோட வேலையை அது செய்யும். ஏன்னா அதுக்குள்ளேயே அதோட நியூக்ளியஸ் இருக்குது, என்சைம்ஸ் இருக்குது, ஒரு செல்லுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே தனி மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் இருக்கும். ஸோ இண்டிபெண்டன்ட்லி ஒர்க் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க?
மிக்ஸ்ட். ஓகே, 50-50 கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. சரி, ஹைட் வெயிட் சாப்டர்ஸ் அண்ட் டாபிக்ஸ் படித்தா ஜிஎம்சி கிடைக்குமா? டேய், அதெல்லாம் கிடைக்காதுடா. ஜிஎம்சி வேணும் அப்படின்னா சரியா, கொஸ்டின் ஹைட் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அண்ட் டாபிக்ஸ் படித்தா உனக்கு வந்துட்டு ஒரு புஷ் கிடைக்கும், கேட்டலிஸ்ட், ஒரு புஷ் கிடைக்கும், அவ்வளோதான். அப்போது சப்போஸ் யோசிச்சு பாரு, காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி யோசிச்சு பாரு, கடைசி இந்த ஒரு மாதத்தில் இப்போது ஒரு சில டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு மாதம் நீ படி போதும், நீ ஜிஎம்சி வாங்கிடலாம். வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் மண்டே அப்போது 2 வருஷம் மாங்குன்னு படிக்கிறவங்களா பைத்தியக்காரங்களா? 2 வருஷம் மாங்குன்னு படிப்பாங்க, டே நைட்டு படிப்பாங்க, அவங்களாம் பைத்தியக்காரங்களா? கிடையாதுல. என்ன பண்ணலாம், 2 வருஷம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு கடைசி ஒரு மாதம் படிக்கலாம்ல ஜிஎம்சி வாங்குறதுக்கு. ஆனால் அவ்வளோ ஈஸியான ஜிஎம்சி? ஏன்னா அவ்வளோ ஹல்வா தான், திருநெல்வேலி ஹல்வா சாப்பிட்ற மாதிரியா ஜிஎம்சி? கிடையாது. இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் ஒரு புஷ் கொடுக்கும், அவ்வளோதான். சரியா, நீங்கள் வந்துட்டு சப்போஸ் 300ல் பயாலஜியில் இருக்கீங்கன்னா 360 கொண்டு வரும். சரியா, 300ல் இருக்கீங்க அப்படின்னா 360 கொண்டு வரும். நீங்கள் 250ல் இருக்கீங்கன்னா 300 கொண்டு வரும். நீங்கள் 200ல் இருக்கீங்கன்னா 250 கொண்டு வரும். ஸோ ஒரு புஷ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? இது நீங்கள் 0ல் இருக்கீங்கன்னா 0லேருந்து 360 கொண்டு வராது, வாய்ப்பு இல்லை. நான் 0ல் இருக்கேன், 360 கொண்டு வர வைக்கிறேன் இந்த ஒரு மாதத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் நம்பிடாதீங்க. அவங்க ஜஸ்ட் உங்கள் வியூஸ்க்காக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? நான் பொய் சொல்ல மாட்டேன்டா. சரியா, நான் பொய் சொல்ல மாட்டேன். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குதுல, அதனால் பொய் சொல்லி எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. சரியா, நீ என்னை நம்புனா நான் சொல்கிறது நடந்துதான் உனக்கு என் மேலே நம்பிக்கை வரும். புரிஞ்சுதா? எல்லாத்துலேயுமே தான் சேர்த்தி தான் சொல்கிறேன், பயாலஜி மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்தி தான் சொல்கிறேன். இந்த ஒரு மாதம் மட்டும் படித்தாலே உனக்கு வந்துட்டு ஜிஎம்சி கிடைக்கணும் வாய்ப்பு இல்லை. ஓகே, எஸ், அது உருட்டு தான் அப்படியெல்லாம் சொல்கிறது. ஓகே, ஸோ இது ஒரு புஷ் கொடுக்கும், அவ்வளோதான். என்ன பண்ணும், ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க கொஷின்ஸ். அப்போது ஒரு 50 மார்க்ஸ் பயாலஜியில், ஒரு 30-40 மார்க்ஸ் நம்ம ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் புஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் 500 வாங்குறீங்கன்னா 620 630க்கு உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிடும். சரியா, நீங்கள் 600 வாங்குறீங்கன்னா 680 690 கொண்டு வந்துடும். ஸோ 600 வாங்குறீங்க, ஜிஎம்சி கிடைக்குமானா எஸ். இந்த கிராஷ் கோர்ஸ் இந்த ஒரு மாதம் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களை 660 680 கொண்டு வந்துடலாம். சரியா, ஈவன் 700 கூட கொண்டு வரலாம். அப்படின்னு இருக்கும்போது 700 வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி எய்ம்ஸ் கிடைக்கிற கூட சான்ஸ் இருக்கு, ஜிஎம்சி கண்டிப்பாக கிடைச்சிரும். புரிஞ்சுதா? 530 வாங்குறேன்னா புஷ் பண்ணி 630 640 650 வரைக்கும் கொண்டு போயிடலாம். புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி அதான் ஒரு புஷ் தான் நமக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் பண்ணுமே தவிர 0லேருந்துலாம் 700 ரீச் பண்ண முடியாது. அப்படி சொல்கிறாங்கன்னா அவனை நம்பாதீங்க ப்ளீஸ். ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். 3. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்டா ப்ளீஸ். இங்கே கவனிங்க, நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, சரியா? 3, 2, 1, go. Answer please. The QRS complex in a standard ECG represents. The QRS complex in a standard ECG represents. The QRS complex in a standard ECG represents. The QRS complex in a standard ECG represents depolarization of ventricles. இல்லையா? Depolarization அப்படின்னா சிஸ்டோல், depolarization சிஸ்டோல் or contraction அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? So depolarization of ventricle is the correct answer. Option B is the correct answer. ஏண்டா ரீபோலரைசேஷன் வந்துட்டு, ஐயோ இது டி வேவ்டா, ரீபோலரைசேஷன் டி வேவ்டா. சரியா, டி வேவ் தான் ரீபோலரைசேஷன், கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், கம் ஆன் ஆன்சர். What would be the heart rate of a person if the cardiac output is 5 liters, blood volume in the ventricles at the end of diastole is 100 ml and at the end of ventricular systole is 50 ml? Okay, very super question la, செமையா இருக்குல question, சூப்பர்ல.
ஓகே சரி என்ன ஆன்சர் வரணும் இங்க நம்மளோட கரெக்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க what would be the heart rate of a person if the cardiac output is 5 liters the blood volume in the ventricle is the end of diastole is 100 ml end of diastole என்னது 100 ml and ventricular systole is 50 ml and the end of ventricular systole is end of diastole is 100 ml end of ventricular diastole is 100 ml அப்படினா சார் எங்க வீட்ல எந்த 1 month மட்டும் படிச்சா ஜிஎம்சி வாங்குன்னு சொல்றாங்க சார் நான் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்ல ரொம்ப கம்மி மார்க் எடுக்கிறேன் இந்த ஒரு மாசம் படிச்சலாம் ஜிஎம்சில எடுக்க முடியாது கண்ணா வீட்ல கிளாரிட்டியோட சொல்லிறேன் சரியா நீ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸோட வீட்ல இதுதான் எதிர்பார்க்கறாங்க சரி அது வாய்ப்பு இல்லன்னு சொல்லிருங்க கிளியரா காரணம் என்னங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சப்போஸ் உங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கறாங்க அப்படினா என்கூட பேச வைங்க நான் சொல்றேன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா ரைட் ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் இது கால்குலேஷன் பேஸ்ட் கொஸ்டின் சரியா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க எழுதிடலாமா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க கார்டியாக் அவுட்புட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா கார்டியாக் அவுட்புட் கொடுத்துருக்காங்க எஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5000 ml ரைட்டா கார்டியாக் அவுட்புட் 5000 ml கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் அட் த எண்ட் ஆஃப் டயஸ்டோல் ஸோ இந்த இடத்துல at the end of ventricular diastole என்ன இருக்கு நம்மளுக்கு 100 ml at the end of ventricular systole என்ன இருக்கு நம்மளுக்கு இங்க 50 ml அப்படினா ஸ்ட்ரோக் வால்யூம் என்னது கால்குலேட் பண்ணணும் என்ன பண்ணணும் ஸ்ட்ரோக் வால்யூம் என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ ஸ்ட்ரோக் வால்யூமை கால்குலேட் பண்ணணும் அதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்ட்ரோக் வால்யூம் என்னது எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஸ்ட்ரோக் வால்யூம் EdV மைனஸ் ESV என்னது ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு EdV மைனஸ் ESV சரியா ventricular systole diastole minus systole அப்படினா என்ன ஆன்சர் வரும் diastole minus systole னா 100 minus 50 is equal to 50 ml அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு ஸ்ட்ரோக் வால்யூம் கிடைச்சிருச்சு என்னது how many questions in this lesson remaining sir தெரியலடா ஒரு 100 question கொண்டு வந்தேன் பார்க்கலாம் சார் drop allow பண்ண மாட்டறாங்க நான் சரி drop allow பண்ண மாட்டறாங்கன்னா அது அவங்க கஷ்டம்டா அவங்க யோசிக்கிறத மாத்தணும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது எங்க வீட்ல எதுவும் சொல்ல முடியாது because I am drop ஓகே ட்ராப்பர்னா நீ கண்டிப்பா இந்த வருஷம் கிளியர் பண்ணிரு சரியா பண்ணிருவடா பிராக்டிஸ் பண்ண முடியும் எவ்வளவு மார்க் வருது மார்க் டெஸ்ட்லன்னு சொல்லு சரியா அது நம்ம டிசைட் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் உனக்கு ஓகே நம்ம கிட்ட என்ன தெரியும் நம்மளுக்கு இப்போ ஹார்ட் ரேட் வந்து என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் இது நம்மளுக்கு தெரியாது கார்டியாக் அவுட்புட் நம்மளுக்கு தெரியும் சரியா கார்டியாக் அவுட்புட் நம்மளுக்கு தெரியும் 5 liters ஸ்ட்ரோக் வால்யூம் நம்மளுக்கு இப்போ தெரியும் இல்லையா ஸ்ட்ரோக் வால்யூம் நம்மளுக்கு இப்போ தெரியும் என்னது 50 ml ரைட் அப்படினா என்னது நம்ம கார்டியாக் அவுட்புட் எப்படி கார்டியாக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டு ஹார்ட் ரேட் இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சது அப்ப என்ன பண்ணலாம் 5 liters equal to 50 okay 5000 is equal to 50 into x அப்படினு போட்டாலோ நம்மளுக்கு என்னது இந்த x ஓட வேல்யூ ஹார்ட் ரேட் எவ்வளவு வரும் very easy to understand heart rate is equal to cardiac output by heart rate is equal to cardiac output by stroke volume which is what 5000 by 50 100 சரியா என்னது stroke volume is 50 which means in answer varu heart rate the correct answer for this question is 100 beats per minute yes or no the correct answer for this question is 100 beats per minute heart rate oda formula enna cardiac output divided by stroke volume so 5000 divided by 50 pota enna varu 100 varum yes this is how we can calculate புரிஞ்சுதா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இந்த மாதிரி क्वेश्चंस கேக்குறாங்க அதனால தயவு செய்து நீங்க இந்த மாதிரி ஃபார்முலாஸ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் சரியா ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருந்தா அதை வச்சு டக்கு நம்ம கண்டுபிடிச்சலாம் ஓகே ரைட் ஃபர்ஸ்ட் மை ஹோம் நான் பேசுறேன் நீ சரியா எனக்கு நம்பர் நீ எப்போ பேசலாம் எப்போ ஃப்ரீன்னு சொல்றேன் நான் எல்லா பேரண்ட்ஸ்ட்டையும் பேசுறேன்
ஓகே ஐம் கெட்டிங் 450 ப்ளஸ். எனி சஜஷன்? 450 ப்ளஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் உங்களுக்கு தனி வீடியோ மாதிரி போடுறேன், இல்லைனா யூ ஜஸ்ட் காண்டாக்ட் மீ, ஐ வில் கிவ் யூ சம் சஜஷன்ஸ் பர்சனலி. ஓகே, பர்சனல் சஜஷன்ஸ் நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லைனா ஸ்ட்ராட்டஜி வீடியோக்கு வெயிட் பண்ணு, ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் போடுறேன், அதை பாரு, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், 470 எனி சஜஷன்ஸ்? 450 470 பிலோ 500க்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, 410 ஃபார் மீ. ஓகே சார், எனக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ ரொம்ப பிடிக்கும். அப்படியா? வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ். சரி, சூப்பர். அப்போ கெமிஸ்ட்ரி பயோ ரொம்ப பிடிக்கும். நான் கெமிஸ்ட்ரியில் ஒரு 170 180, பயோவில் 360 வாங்கிட்டேன்னா ஃபிசிக்ஸில் நீ 50 மார்க் வாங்கினாலும் உனக்கு ஜிஎம்சி கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, நம்பர் இருக்கு. சரி, எப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுறேன், கால் பண்ணுறேன். ஓகே ஓகே ரைட், புரிஞ்சுதா? சப்போஸ் எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சப்போஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் பயாலஜியில் 360 எடு, கெமிஸ்ட்ரியில் சரி வேணாம், ஃபுல் மார்க் வேண்டாம், 170 எடு, இல்லைனா 180 எடு. சரியா? 180 எடு. அப்போ எவ்வளோ ஆயிரும்? 0 7 6 2 12 13 के 3 हाथ में लगा, 1 3 1 4 1 5 530 வந்துடும். 530 இதில் ஒரு 70 மார்க்ஸ் எடு, எவ்வளோ ஆயிரும்? 600. ஃபிசிக்ஸில் ஒரு 70 மார்க்ஸ் எடு, 600. ஒரு ஃபிசிக்ஸில் 100 நீ எடுத்தாலுமே என்ன ஆயிரும்? 630 ஆயிரும். அண்ட் கண்டிப்பாக உனக்கு ஜிஎம்சி கிடச்சிரும். புரிஞ்சுதா? ஓகே, கரெக்டா? எஸ். ஸோ இதுதான் நம்மளோட கால்குலேஷன். இப்படி தான் நம்மளோட கால்குலேஷன் இருக்கணும். புரிஞ்சுதா? நம்ம கால்குலேஷன் எப்படி இருக்கணும்? இப்படி தான் இருக்கணும். சப்போஸ் உனக்கு ஃபிசிக்ஸ் நல்லா வரும், ரொம்ப நல்லா வரும், கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டல், பயாலஜி நல்லா வரும் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு 100 120 ட்ரை பண்ணு, ஃபிசிக்ஸில் 170 180 ட்ரை பண்ணு, பயாலஜியில் 360 ட்ரை பண்ணு. டன் டன் கிருத்தி, டன் டன் டாக்கண்ணா. வெரி நைஸ். ஓகே, என்ன டவுட்ரா பிரவீன்? சொல்லு, சீக்கிரம் சொல்லுடா. கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் போகலாம். என்ன டவுட் சொல்லு, நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 100 பீட்ஸ் பர் மினிட். ஓகே, எத்தனை எல்லாருமே கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அப்போ இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணது வேஸ்ட்டா? பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணணும், ஃபார்முலாஸ் நோட் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபார்முலாஸ் நோட் பண்ணணுன்னாலும் நோட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் ஃபார்முலா எழுதியிருக்கேன், எங்கெல்லாம் ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன், இந்த இடத்துல ஃபார்முலா எழுதியிருக்கேன். சரியா? இந்த இடத்துல ஃபார்முலா எழுதியிருக்கேன், இந்த இடத்துல நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். ரைட், ஓகே, இந்த இடத்துல நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். இந்த 3 ஃபார்முலா நோட் பண்ணுறதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் ஆஃப் 580 to 600 இருக்குமா? யா, 580 தான், 580 560 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் எஸ், அப்ராக்சிமேட்லி 600 சுற்றி முற்றி தான் இருக்கும். ரொம்பலாம் கம்மியாக இருக்காது, ரொம்பலாம் அதிகமாகவும் இருக்காது. ஓகே, எவ்வளோ கொஸ்டின் ரிமைனிங் இருக்கா பார்க்கலாமா? 25 கொஸ்டின் தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 16 17 18 19 20 21 22 35 கொஸ்டின்ஸ் இருக்குடா கண்ணா. அப்ராக்சிமேட்லி ஒரு 35 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பேசுங்க சார். உங்களுக்கு தெரியும்னா பயாலஜியில் எப்படி ஆன்சர் பண்ணுறேன் படிக்கிறேன்னு அவங்க ஏஜ் போகுதுன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. நான் பேசுகிறேன். சரியா? நீ எனக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பேரண்ட்ஸோட அனுப்பிச்சி விடு, நான் பேசுகிறேன். ஓகே, கட் ஆஃப் டிபெண்ட்ஸ் ஆன் கொஸ்டின் பேப்பர். எக்ஸாக்ட்லி 100%. இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு மாடரேட் லெவலாக வரும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக வராதுன்னு தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் கட் ஆஃப் வந்துட்டு இந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு சொன்னேன். சரியா? கம்பல்சரி கொஸ்டின் பேப்பர் பார்க்காம யாரும் கட் ஆஃப்லாம் சொல்ல முடியாது. பட் எதிர்பார்க்கறது அப்படி. ஓகே, தட் இஸ் லைக் யூனோ அனாலிசிஸ் அண்ட் எஸ்டிமேஷன் சொல்லுது. ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாமா? 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாமா? எனக்கு கண்டினியூஸாக பேசி நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகே, ஸோ 8 o'clock வில் ஸ்டார்ட் த கிளாஸ் அகெயின். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, என்ன பண்ணிடலாம்? ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்து நம்ம ரிட்டர்ன் வரலாம். எஸ், ஓகே.
ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். எஸ் ஐம் பேக். நான் வந்துட்டேன். ஐம் ஸோ சாரி. ஓகே, ஐம் ஸோ சாரி. நான் இதாயிருச்சு இல்லையா? எனிவேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். நான் போல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம். சரியா? நான் போல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எஸ், வெல்கம் பேக், வெல்கம் பேக், வெல்கம் பேக் எவ்ரிபடி. ஓகே ரைட். 3 2 1 சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, 3 2 1 சொல்லிட்டு என்ன பண்ணிடுறேன்? நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 3 2 1. இதுதான் நம்மளோட கொஸ்டின். இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஆன்சர் பண்ணுங்க. எஸ், இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு இருந்தால் ஃபுல் சவுண்டு. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. கமான் ஃபாஸ்ட். என்ன ஆன்சர் வரும்? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால ஆன்சர் பண்ணுங்க. எஸ், தூங்காம முடிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. தூங்கக்கூடாது, புரிஞ்சுதா? தூங்காம ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் டக்குன்னு. கமான், 10 செகண்ட் தான். முடிய போகுது. ஐயோ டே 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 முடிஞ்சிருச்சு. என்ன ஆன்சர் வரும்? P-wave என்னது? டீபோலரைசேஷன் ஆஃப் அட்ரியா. அப்படின்னா A4 பார்த்தா இந்த ஆப்ஷன் போயிடும், இந்த ஆப்ஷனும் போயிடும். அப்படின்னா D என்னது? ரிடக்ஷன் இன் த சைஸ் ஆஃப் T-wave. ஓகே, T-wave என்னது? ரிடக்ஷன் ஆஃப் த சைஸ். ஓகே, ரிடக்ஷன் இன் த சைஸ் ஆஃப் த T-wave. ஓகே, QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னது? நம்ம டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் போயிடலாம். T-wave அப்படின்னா என்னது? T-wave அப்படின்னா ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் போயிடலாம். கோரோனரி இஸ்கீமியா, ரீபோலரைசேஷன் ஆஃப் அட்ரியா கிடையாது. ரிடக்ஷன் இன் T-wave இஸ் கோரோனரி இஸ்கீமியா. ஸோ 3 தான் வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ரைட். எஸ், ஏன் கரெக்ட் ஆன்சர்? எனி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைக்குதா? உங்கள் பேர் பிரியாவா? இல்லை, என் பேர் தருண் திவாரி. சரியா? கொரோனரி இஸ்கீமியான்னு என்னது? ஓகே, கொரோனரி இஸ்கீமியா தெரியாதவங்க இஸ்கு என்க சொல்லுகிறதா? இஸ்கு என்று கேட்கிறதா? அதுதான் இஸ்கீமியா. ஹார்ட் என்ன சொல்லுது? இஸ்கு என்று சொல்கிறது. அதுதான் கொரோனரி இஸ்கீமியா. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். கொரோனரி அப்படிங்கிறது நம்மளோட கொரோனரி பிளட் ஆஃப் த ஹார்ட். சரியா? ஓகே, ஸோ வாட் இஸ் கொரோனரி? கொரோனரி அப்படிங்கிறது பிளட். ஓகே, கொரோனரி இஸ்கீமியா இஸ்கு என்று சொல்கிறது. ஓகே, கொரோனரி இஸ்கீமியா ஜென்ரலி அதுல இஸ்கீமியா அப்படிங்கிறது எதுல வேணா வரலாம். சரியா? கொரோனரி இஸ்கீமியா அப்படிங்கிறது எதுல வேணா வரலாம். ஸோ இஸ்கீமியா என்னது? ரெடியூஸ் பிளட் ஃப்ளோ டு த டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ். ரெடியூஸ்ட் பிளட் ஃப்ளோ ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். இது எதனால வரும்? நம்மளோட நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் இஸ்கீமியா அப்படிங்கிறது அதுதான், ரெடியூஸ்ட் பிளட் ஃப்ளோ. கொரோனரி இஸ்கீமியானா கொரோனரி சப்ளை வந்து கம்மியாயிரும். ஸோ ரெடியூஸ்ட் பிளட் ஃப்ளோ தான் இஸ்கீமியா. ரெடியூஸ்ட் பிளட் ஃப்ளோ தான் என்னது? நம்மளோட இஸ்கீமியா. ஓகே, ரெடியூஸ்ட் பிளட் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்மளோட ரீபோலரைசேஷன் ஆஃப் அட்ரியா அப்படிங்கிறது தவறானது. ரீபோலரைசேஷன் ஆஃப் அட்ரியா வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னால், அட்ரியா அப்படிங்கிறது என்னது? நம்மளோட அட்ரியாவோட ரீபோலரைசேஷன் எப்போ நடக்கும்? வென்ட்ரிக்கலோட டீபோலரைசேஷனுக்கு முன்னாடியே நடக்கும். அதுக்கும் நம்மளோட T-waveக்கும் சம்பந்தம் கிடையாது. சரியா? T-waveக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்றதா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? I hope I'm not that much prepared for this mock test. I have to study these chapters more. சரி, போய் படி போ. ஓகே, ரைட். All right, so correct answer is option A. All right, 11 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்டா. 3 2 1 போயிடலாம்டா. ஓகே, ஆல் ரைட். நவ் இதுக்கு ஆன்சர் மேட்ச் த ஃபாலோயிங் தான் இதுவும் இந்த கொஸ்டினும். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. 35 கொஸ்டின் இருக்கு. அதில் ஒரு 10 கொஸ்டின் கடைசியாக உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். சரியா? கடைசியாக ஒரு 10 கொஸ்டின் என்ன கொடுத்துட்றேன் உங்களுக்கு? நான் ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். மீதி எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடலாம் இங்கே. ஓகே,
ஒரு 11 மணி வரைக்கும் கிளாஸ் போகும், 11 ஓ கிளாக் வரைக்கும் மேக்ஸிமம் கிளாஸ் போகும். ஸோ கவலைப்பட வேண்டாம். என்ன ஆன்சர் வரும்? ட்ரைகஸ்பிட் வால்வ் எங்க இருக்கும்? ட்ரைகஸ்பிட் பிட்வீன் ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் ரைட் அட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ A3 வரும். A3 அப்படின்னா ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் 5 செகண்ட்குள்ள ஆன்சர் பண்ற கொஸ்டின். சரியா? 5 செகண்ட்ஸ்குள்ள ஆன்சர் பண்ற கொஸ்டின் ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். 15 பேர் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஏன்டா 15 பேர் தான் பண்ணியிருக்கீங்க? மீதியெல்லாம் ஏன் பண்ண கிடையாது? ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் பண்ணாலே போதுமேடா. ஏன்டா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். blood pressure in the mammalian aorta is maximum during blood pressure in the mammalian aorta is maximum during the blood pressure in the mammalian aorta is maximum during என்னது? systole of the left ventricle, diastole of the right atrium, systole of the left atrium, diastole of the right ventricle. எஸ், கரெக்டு. சிஸ்டோல் அப்படிங்கிறது கரெக்டு. ஓகே, சிஸ்டோல் அப்படிங்கிறது கரெக்டு. பட் லெஃப்ட் அட்ரியமுக்கும் சிஸ்டோலுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரி, அப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு என்ன இருக்கணும்? சிஸ்டோல தான் இருக்கணும். அப்போ டயஸ்டோலை நம்ம கட் பண்ணிடணும். அட்ரியமுக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் சம்மந்தம் இல்லை இந்த இடத்துல. அப்போ இது வராது. அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இருக்கணும். சரியா? நம்ம தெரியுமோ தெரியாதோ ஒரு சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும், இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஒரு சில பேசிக் காமன் சென்ஸ் இருந்தாலே இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ரைட். ரைட். ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸி கொஸ்டின். பட் இது எல்லாமே PYQ. இது எல்லாமே என்னது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். புரிஞ்சுதா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ரிமைன்? 35 கொஸ்டின் சொன்னேன்ல, ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். ஓகே, லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு, ஒரு 15 கொஸ்டின் நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்துடலாம். சரியா? அதெல்லாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43. There are 43 more questions. கடைசி ஒரு 30 கொஸ்டின் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. சரியா? கடைசி ஒரு 30 கொஸ்டின் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 13 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு மூவ் பண்ணிடலாம். சரியா? பேலன்ஸ் இருக்க 2 சாப்டர் நம்ம சால்வ் பண்ணல. ஸோ ஒரு 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இதில். ஓகே, 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஆல் ரைட். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கமான், ஆன்சர் பண்ணுங்க. எஸ், ஆன்சர் பண்ணுங்க. நான் போல் ஸ்டார்ட் பண்றேன். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் இன் கமாண்ட் ஆஃப் வென்ட்ரிகல் எப்படி கான்ட்ராக்ட் ஆகும்? எப்போ கான்ட்ராக்ட் ஆகும்? வெரி நைஸ், வெரி நைஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, புர்கின்ஜி ஃபைபர்ஸ். புர்கின்ஜி ஃபைபர்னால தான் என்ன ஆகுது? வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் நடக்குது. புர்கின்ஜி ஃபைபர். ஆனால் பிரச்சனை இது கிடையாது. பிரச்சனை என்னது? நம்மளோட வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் இன் கமாண்ட், ventricular contraction in command of SA node, AV node, Purkinje fiber or papillary muscle. What is the correct answer? The correct answer for this question is (93.75). 93.75% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க? இந்த ஆன்சரை கொடுத்துருக்கீங்க இல்லையா?
ஓகே, பட் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி வராது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரணும். எஸ்ஏ நோடு தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்கன்னா தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? சஞ்சித், வாரியர், லத்திகா, தமிழ், நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கீங்க? தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? காரணம் என்ன? காரணம் ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் கேட்டிருக்காங்க கமாண்ட். யாரோட கமாண்டில் நம்மளோட வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும்? ஸோ வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் எஸ்ஏ நோடிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எஸ்ஏ நோடி ட்ரிகர் பண்ணலை அப்படின்னா கமாண்ட் ஆகாது. புர்கிஞ்சி ஃபைபரோட வேலை கமாண்டிங் கிடையாது, ஓன்லி டிஸ்ட்ரிபியூஷன் தான். டிஸ்ட்ரிபியூஷன், சரியா? டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இம்பல்சஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இம்பல்சஸ் இதுதான் வேலை. எதோடது? நம்ம புர்கிஞ்சி ஃபைபரோட வேலை என்னது? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இம்பல்சஸ். ஆனால் நம்ம கமாண்ட் கொடுக்கறது யாரு? எஸ்ஏ நோடு தான். சரியா? கமாண்ட் கொடுக்கறது யாரு? நம்மளோட எஸ்ஏ நோடு தான். அதனால் கரெக்ட் ஆன்சர் ஷுட் பி வாட்? நாட் புர்கிஞ்சி ஃபைபர். த கரெக்ட் ஆன்சர் ஷுட் பி எஸ்ஏ நோடு. புரிஞ்சிருச்சா? எஸ், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஏவி அந்த கமாண்டை வாங்கி நெக்ஸ்ட் இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ஏவியோட வேலை. சரியா? கமாண்டை வாங்கிட்டு அதை நம்ம வென்ட்ரிகுலர் மசில்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ஏவி பண்டலோட வேலை. ஓகே, அதான்டா நம்ம வேலையே. சரியா? சரி, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இம்பல்சஸ் ஆஃப் ஹார்ட் பீட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் எஸ்ஏ நோட். இம்பல்சஸ் ஆஃப் ஹார்ட் பீட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் எஸ்ஏ நோட். இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். சரியா? ஓகே, எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? 15 பேர். தேவிகா, சஞ்சித், வாரியர், யோகேஷ், ஜோதி, ராஜேஸ்வரி, தமிழ், மேகா, சமீரா அண்ட் ஸோ ஆன். சரியா? யாரோடது? நம்ம கிங் லூசி. கிங் லூசி உங்கள் பேர் இதில் இல்லை, உங்கள் ஆன்சர் ரீட் பண்ணலை, இல்லை எடுத்துக்கல. எஸ், ரைட். சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பிகாஸ் நம்மளோட என்சிஆர்டி படி நம்ம கொஞ்சம் என்சிஆர்டி படி போகும்போது உங்களுக்கு வந்துட்டு எஸ்ஏ நோடு ஆன்சர் வராது. சரியா? ஏன்னா இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்டிஏ கொடுத்த ஆன்சருக்கு எதை கொடுத்துருக்காங்க? புர்கிஞ்சி ஃபைபர் கொடுத்துருக்காங்க. சரியா? என்டிஏ கொடுத்த ஆன்சருக்கு பிரகாரம் புர்கிஞ்சி ஃபைபர் தான் கரெக்டான ஆன்சர். காரணம் என்ன? நம்ம என்சிஆர்டி, ஓகே, என்சிஆர்டி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ என்சிஆர்டி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும்போது கொஞ்சம் நம்ம வந்து மேலாப்பில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் தான், பட் புர்கிஞ்சி ஃபைபர்னால தான் வந்துட்டு வென்ட்ரிகல்ஸில் நம்மளுக்கு இம்பல்ஸ் ஸ்டிமுலேட் ஆகுது. அதனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி அப்படின்னு என்டிஏ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? ஸோ என்டிஏ வந்துட்டு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஆப்ஷன் சி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பிகாஸ் என்டிஏ கொடுத்த ஆன்சருக்கு தான் ஃபைனல் கரெக்ட் பண்ணுவாங்க, அதுதான் ஒத்துக்குவாங்க. கரெக்ட் தானே? அதனால் நம்ம ஆப்ஷன் சிக்கே போயிடலாம். பட் கமாண்ட் ஸ்டார்ட் ஆகிறது, கமாண்ட் எல்லா மசில் ஆகணும் அப்படின்னா கமாண்ட் டாப் கொடுக்கறது எஸ்ஏ நோடு தான்.
சரியா? பட் புர்கிஞ்சி ஃபைபர் அப்படிங்கிறது அந்த வென்ட்ரிகுலர் மசிலுக்கு கொண்டு போகிற அந்த இம்பல்ஸ் கொண்டு போகிற அந்த ஒரு சிஸ்டம் கடைசியாக புர்கிஞ்சி ஃபைபர் தான். புர்கிஞ்சி ஃபைபர் தான் அது என்ன கொண்டு போகுது, மசிலுக்கு கொண்டு போகுது. அதனால தான் வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த தியரி, இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம புர்கிஞ்சி ஃபைபர் கரெக்டாக ஆன்சராக இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ என்டிஏ கொடுக்கறது என்சிஆர்டியில் இருக்கிறது தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். நம்மளா வந்து எதுவும் யோசிச்சு பண்ண வேண்டாம். அதனால நம்ம எஸ்சினோட கேன்சல் அவுட் பண்ணிடலாம். சரியா? இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, மார்க் வந்தால் போதும். என்னால் உங்களோட இந்த மார்க் குறைய வேண்டாம். என்டிஏ கொடுத்த ஆன்சருக்கு பிரகாரம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா? ரைட். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், கமான் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. Bundle of fish is a network of muscle fibers distributed throughout the heart walls. Muscle fibers distributed throughout the heart walls. Okay, muscle fiber found only in the ventricular wall. Nerve fiber distributed in the ventricles. Nerve fiber found throughout the heart. Okay, so என்ன கரெக்டான ஆன்சர் வரும்? The correct answer for this question is muscle fiber distributed throughout the heart wall வராது. So இது தப்பு. Muscle fiber found only in the ventricular wall correct. Nerve fiber கிடையாது. So இதுமே என்னது தப்பு. Because bundle of fish அப்படிங்கிறது nerve fiber கிடையாது, muscle fiber. So nerve fiber found throughout the heart இதுவும் கிடையாது. So option B is the correct answer. என்னது? Option B is the correct answer. Sir, when will you start 2027 batch? எது தமிழ் மீடியம் லைக் கிளாஸ் 11 and 12கா, ஸ்டேட் போர்டா இல்லை நீட்டுக்கா அப்படிங்கிறத கிளியர் பண்ணி நான் ஆன்சர் சொல்கிறேன். சரியா? எஸ், நம்மக்கிட்ட 2 பேட்ச்மே இருக்குது. என்ன இருக்குது நம்மக்கிட்ட? யக்கீன் நீட் தமிழ் இருக்குது. யக்கீன் நீட் தமிழ் இருக்குது. பிகாஸ் நீ கேட்குறதுனால சொல்கிறேன். சரியா? யக்கீன் நீட் தமிழ் 2027. ஓகே, ஒரு பேட்ச் இருக்குது. இது எதுக்காக? ட்ராப்பர்ஸ் நீட் பேட்ச். சரியா? ட்ராப்பர்ஸ் நீட் பேட்ச். இதில் என்ன பண்ணுவோம்? இதில் கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12ல இருக்கிற நீட் ரிலேட்டட் டாபிக்ஸை கவர் பண்ணுவோம். கொஸ்டின் ப்ராக்டிஸ் PYQ சால்வ் பண்ணுவோம். ஓகே, டெஸ்ட் வைப்போம். எஸ், டிபிபி கொடுக்க போகிறோம். டிபிபி கொடுப்போம். 20 ஓகே, என்னது நம்மளோட டவுட் சால்விங் செஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். டவுட் சால்விங் செஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய என்ன இருக்கும்? நிறைய உங்களுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ என்னது நம்மளோட நீட் யக்கீன் நீட் தமிழ் 2027 ட்ராப்பர்ஸ் பேட்ச். நீங்கள் வந்துட்டு ட்ராப் பண்ணி 2027 உங்களோட டார்கெட். ஸோ உங்களோட டார்கெட் என்னது? டார்கெட் 2027 அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் இருக்கு. PW ஆப்பில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம். சரியா? புரிஞ்சுதா? PW ஆப்பில் போயிட்டு நீங்கள் அதில் பேட்ச் நேம் போட்டுட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி இது பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து பே பண்ணலாம். பட் 1 இயருக்கு தான் காமன் லெஸ் தென் 5000 இருக்கும்னு நினைக்கிறேன். லெஸ் தென் 5000 ஃபார் என்டையர் இயர் அப்படின்னு ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ இட்ஸ் லைக் திஸ் இஸ் த பேட்ச். புரிஞ்சுதா? எஸ், ரைட். யக்கீன் நீட் தமிழ் 2027 PW ஆப்பில் போயிட்டு இந்த பேட்சை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க. யூ வாண்ட் டு ஸ்டடி நீட், என்ரோல் பண்ணிக்கோ. சரியா? என்ன பண்ணிக்கோ? என்ரோல் பண்ணிக்கோ. இதுதான் உனக்கு அப்போ பெஸ்ட்டு சூட்டபிளாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி ஃபார் நீட், ஓகே, பெஸ்ட்டு சூட்டபிள் ஆப்ஷன் இதுதான். ஆல்ரைட்? இல்லை நான் வந்து போர்டுக்கும் படிக்கணும் இதுக்கும் படிக்கணும்னா 2 பேட்ச்மே என்ரோல் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அமரன் பேட்சும் இருக்குது. அமரன் பேட்ச் இருக்குது. அமரன் பேட்ச் என்னது? 2027 12th போர்டுக்காக. சரியா? 12th போர்டுக்காக அமரன் பேட்ச் இருக்குது. ஸோ இது வெறும் 199 இதோட ப்ரைஸ். சரியா? ஸோ இட்ஸ் ஓகே. நீ வந்து ஆப்பில் போய் பார்த்துக்கலாம் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் இந்த வீக்கில். ஸோ அதனால் இந்த வீக்குள்ளே நீ பண்ணிட்டீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாது மேபி. சரி, பார்த்துக்கோ. பட் நீ வந்து நீட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க, நீட்டு தான் அப்படிங்கிறது நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிரெயினில் அப்படின்னா உனக்கு இதுதான் சூட்டபிளாக இருக்கும். இந்த பேட்ச் தான் உனக்கு என்ன இருக்கும்? சூட்டபிளாக இருக்கும். புரிஞ்சுதா?
ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஐ ஹோப் திஸ் இஸ் ஃபைன். நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சார் கொஸ்டினை தமிழ் மீடியம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். தமிழ் மீடியம்க்கு கொஸ்டின் வந்து தனியாக நம்ம எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம்டா. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்மகிட்ட அவ்வளோ டைம் கிடையாது. ஓகே ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எஸ், அடுத்த கொஸ்டின். எஸ், அமரன் அப்படிங்கிறது நம்ம 12th போர்டு பேட்ச் அமரன். எஸ், ஓகே. 2027க்கு நீட்டுக்கு ஃப்ரீ பேட்சில் ஃப்ரீயாக ஏதாவது இருக்குமா யூடியூப்லனா? கொஞ்சம் கஷ்டம், வெரி டவுட்ஃபுல். ஓகே, பேட்சஸ் இருக்கும், கிளாஸஸ் இருக்கும், ஃப்ரீ கிளாஸ் இருக்கும் யூடியூப்பில், இல்லைன்னா கிடையாது. ஆனால் அந்த ஃப்ரீ கிளாஸில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி டெடிக்கேட்டட் நீட் ஃபோக்கஸ்ட் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரீ கோர்சஸில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் நம்மளுக்கு வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ் வராது. அதே பெய்டு பேட்ச் அப்படின்னா இதில் வந்து ஆப்பில் இருக்கும். ஆப்பில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சரி, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. யூடியூப் வந்து நிறைய கைட்லைன்ஸ் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்கும். ஆப்பில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நம்மளோட பிடபிள்யூ ஆப், அதனால் அதை பிரச்சனை வந்தாலும் இமீடியட்டாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். சரியா? ஸோ அதனால் தட் இஸ் த பெஸ்ட் திங் ஃபார் ப்ரிப்பரேஷன். ரெஸ்ட் இஸ் அப் டு யூ. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலான்டா கண்ணா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் போகலாண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் அப்படின்னா தம்ஸ் அப் கொடுங்க. சீக்கிரம்டா, ஃபாஸ்ட்டாக போயிடலாம்டா, முடிக்கணும்டா. எஸ் 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 ஓகே. ஃப்ரீ பேட்சை ஸ்டடி பண்ணிக்கிறியா? ஸ்டடி பண்ணிக்கோ. ஃப்ரீ பேட்சில் கிளாஸ் வந்து டெய்லி கிளாஸ் இருக்குமா? சிலபஸ் எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் நோ ஐடியா அபவுட் தட். ஓகே, பட் பெய்ட் பேட்ச் வந்துட்டு டெய்லி கிளாஸஸ் இருக்கும். அண்ட் இட்ஸ் லைக் அக்டோபரில் சிலபஸ் முடிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம நவம்பர்லேருந்து இப்போ டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஃப்ரீ பேட்சில் டெஸ்ட் சீரிஸ்லாம் கிடையாது. அண்ட் நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரீ பேட்சில். பட் சி, அப் டு யூ, இட்ஸ் அப் டு யூ. ரைட், ஓகே. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் 3, 2, 1 சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரியா? 3, 2, 1 சொல்லிட்டு என்ன பண்ணிடுறேன், ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 3, 2, 1 கோ. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ யூடியூப்ல என்ன இருக்கும்? யூடியூப்ல வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா யூடியூப்ல என்ன இருக்கும்? வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஏதாச்சும் டெமோ வீடியோ இருக்குன்னா டெமோ வீடியோஸ் இருக்கும். 1 or 2 வீடியோஸ் வரும். இப்போ இருக்கிற மாதிரி டெய்லி கிளாஸ் இருக்கிற மாதிரி பெய்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் யூடியூப்ல இருக்காது கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். பட் இருக்கும். எஸ், உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ரைட். So the cardiac pacemaker in a patient fails to function properly. Doctors decide to implant an artificial pacemaker. It is most likely to be grafted at the site of SA node, atrioventricular node, atrioventricular bundle, Purkinje system. என்ன ஆன்சர் வரணும்? SA node should be the answer. Correct தானே? Yes, correct தானே? SA node should be the answer for this question. Yes, right. ஓகே, பண்ணிடலாம் சொல்லிருங்க. ஓகே, சரி, ஆல்ரைட். ஈஸி கொஸ்டினா? சரி, ஈஸி கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ரைட். ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் கரெக்ட் அபவுட் இசிஜி? ஆன்சர் பண்ணுங்க, சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க, ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் PYQ கண்ணா. சரியா? இதெல்லாமே என்னது? PYQ தான். சீக்கிரம், ஃபாஸ்டா. Yes, correct. Depolarization of atria is the correct answer. Right. So 93.75 கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. யாரோ டீன் போட்டிருக்கீங்க. டி வேவ்னா எண்ட் ஆஃப் டயஸ்டோல் கிடையாது. சரியா? எண்ட் ஆஃப் டயஸ்டோல் கிடையாது. ஓகே, டி வேவ்ங்கிறது எண்ட் ஆஃப் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல்னு சொல்லலாம். ஆனால் கம்ப்ளீட் டயஸ்டோல் கிடையாது அது. ஓகே, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், ஆனால் அது எண்டு கிடையாது. அப்போ தான் டயஸ்டோல் டி வேவ்னா ஸ்டார்ட் ஆகுது. வேவ் கிரியேட் ஆகும்போது டயஸ்டோல் ஸ்டார்ட் ஆகுது, எண்டு கிடையாது. ஓகே, ஆல் ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3, 2, 1 கோ.
fastest distribution of some injectables, material or medication with minimal risk can be achieved by injecting through என்ன ஆன்சர் வரும்? எஸ், ஆர்ட்ரியில் நம்ம கொடுக்கக்கூடாது. ஆர்ட்ரியில் இன்ஜெக்ஷன் கொடுத்தா என்ன ஆகும்? ஹை ப்ரெஷரில் இருக்கும், பிரச்சனை வந்துடும். ஸோ வராது. வெயின் தான் நம்மளுக்கு கரெக்டான பாயிண்ட். சீக்கிரம் ரீச் ஆகணும்னா நம்ம வெயினில் கொடுக்கணும். சீக்கிரம் ரீச் ஆகணும்னா பிளட் வெசலில் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்? ட்ரக்கை போர் பண்ணணும், ஊற்றணும் அதில். கரெக்டாக? அப்போது ஆர்ட்ரியில் ஊற்ற முடியாது. பிளட் வெசலில் 2 தான் இருக்குது. ஓகே, பிளட் வெசல் என்ன இருக்குது? 2 தான் இருக்குது, ஆர்ட்ரி அண்ட் வெயின். அப்படி இருக்கும்போது வெயினில் வந்துட்டு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். சரியா? பங்க்சர் பண்ணாலும் என்னது அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அதே ஆர்ட்ரியில் நம்ம பங்க்சர் பண்ணிட்டோம், ஆர்ட்ரியில் வந்து என்ன இது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சரியா? ஆர்ட்ரியில் ஆர்ட்ரியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், வெயினில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஓகே, அண்ட் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான இது பாயிண்ட். வெயினில் தான் நம்ம வந்து குத்தணும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, வெயின்ஸ் வந்துட்டு சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும் நம்ம ஸ்கின்ல. அதே ஆர்ட்ரி டீப்பாக இருக்கும். ஆர்ட்ரிஸ் எப்படி இருக்கும்? டீப்பாக இருக்கும் இந்த மசில். நிறைய ரீசன் இருக்குது இதுக்கு. ஸோ அதனால் வெயின் ஷுட் இஸ் த பெஸ்ட் டு இன்ஜெக்ட். இப்போது மசில்ஸில் கொடுத்தா சீக்கிரம் ரீச் ஆகாது, அது அப்சார்ப் ஆகி அதுக்கப்புறம் பிளட் வெசலுக்குள்ளே போகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் வெயினில் கொடுத்தா டேரெக்டாக நம்ம பிளட்லேயே கொடுக்குறோம், அப்போது அது சீக்கிரமாக ரீச் ஆகும். சரியா? ஸோ என்ன ஆன்சர் வரும்? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட்? எஸ், ஏ வரக்கூடாது. ஏல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்டா, ஏ போட்டுறாதீங்க. ஆர்ட்ரி எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம டச் பண்ணவே கூடாது. ஆர்ட்ரி நம்ம டச் பண்ணவே கூடாது. சர்ஜரிஸ்லையும் பண்ணும்போது மோஸ்ட்லி டாக்டர்ஸ் வந்து ஆர்ட்ரியை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? சர்ஜரி பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா ஆர்ட்ரி ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, கட் ஆயிடுச்சு, இன்டர்னல் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பேஷண்ட்டை சர்வைவ் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். சரியா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த டாக்டர் ஆல்சோ. அதனால் ஆர்ட்ரிஸை டாக்டர் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. மோஸ்ட்லி அதை டச் பண்ண மாட்டாங்க. சரியா? ரைட். ஸோ வெயின் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுதான் அடுத்த கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஃபாஸ்டா. Due to some injury, the caudate tendon of the tricuspid valve of the heart becomes partially non-functional. What will be the immediate effect? இதே தான் நான் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னேன். கரெக்டா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்மரி கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன்னா பாருங்க, இதுதான் கொஸ்டின். இது PYQ. சரியா? இது என்னது? நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, the class will end by 11 o'clock. Okay, class will end by 11. Vijay Lakshmi, I hope you are home. சரியா? The correct answer is flow of blood into pulmonary artery will be reduced. Flow of blood into the pulmonary artery will be reduced. காரணம் என்ன? பல்மனரி ஆர்ட்ரியில் தான் வந்து வென்ட்ரிகல்ஸ் பம்ப் பண்ணும். அந்த வென்ட்ரிகலுக்குள்ளே பிளட் வரல, ஐ மீன் ஆர்ட்ரிஸ்க்கு போயிட்டு இருக்கு, ப்ராப்பராக இங்கே வரமாட்டேங்குது. அப்படின்னா வென்ட்ரிக்கலில் என்ன ஆகும்? வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகிற பிளட் வந்து கம்மியாயிரும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. எஸ், 88.24 கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 88.24%. ஓகே, யாரு? சஞ்சித் தான் டாப்பில் இருக்கீங்க. ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், என்ன ஆன்சர் வரும்? Arteries are best defined as the vessels which carry blood from one visceral organ to another via portal vein. Okay, supply oxygenated blood to the different organs, carry blood away from the heart to different organs. Yes, இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஆர்ட்ரிஸ் அவட வேலையே தான். அவே பல்மனரி ஆர்ட்ரி வெளியே எடுத்துகிட்டு போகுது ஹார்ட்டை விட, அயோட்டா வெளியே எடுத்துகிட்டு போகுது ஹார்ட்லேருந்து. ஸோ ஆர்ட்ரிஸ்னாலே ஹார்ட்டை வந்து ஹார்ட்லேருந்து பிளட்டை வெளியே கொண்டு போகிறது தான் அதோட வேலை. சரியா? மெயின் அதுதான்.
correct. Break up into capillary which reunited to form a vein, அது fine, but this is not like best definition சொல்லக்கூடாது. சரி, best definition னா இதுதான், option C தான் best definition. Okay, clear? Best definition னா இதுதான். So option C is the correct answer. All right, yes. Balaji topல இருக்கீங்க, சஞ்சித் செகண்டுக்கு வந்துட்டீங்க, பரவாயில்ல, that's okay. Okay, right. So balance questions எல்லாமே உங்களுக்கு என்னது homework. Balance questions என்னது உங்களுக்கு homework. இப்போ நம்ம லீடர் போர்டு பார்க்கலாம். சரியா, balance questions உங்களுக்கு எல்லாமே homework questions. நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம், லீடர் போர்டுக்கு போயிடலாம். ஒரே ஒரு question வேணா நம்ம சால்வ் பண்ணலாம். Question is this. இந்த question சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த question சால்வ் பண்ணிட்டு நம்ம லீடர் போர்டு பார்க்க போயிடலாம். சரியா, ஆன்சர் பண்றீங்களா? Yes, answer பண்ணுங்க பார்க்கலாம். Last question of the top chapter. Last question of the chapter of the day. Today's last question of this topic. The diagram given here is the standard ECG of a normal person. The P wave represents the, இதுதான் நம்மளோட U wave கண்ணா. என்ன ஆன்சர் வரும்? Yes, very good. The contraction of the both the atria will be the correct answer. சரியா, contraction of both the atria will be the correct answer. P wave is the contraction of atria. Q wave என்னது? So இது சைலண்டா இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன மீனிங், இதுல வந்து AV நோடுல கண்டக்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா, அதனால நம்ம மெஷின் ரெக்கார்ட் பண்ணல, அதனால ஃபிளாட் லைன் வந்திருக்கு. இந்த வேவுக்கு என்ன மீனிங், இந்த வேவ் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். இந்த wave என்ன meaning, complete majority of the ventricular muscles are contracting. அப்போ நம்மளுக்கு இந்த wave வரும். இந்த waveக்கு என்ன meaning, the base of the ventricle they are contracting. Okay, அப்போ இந்த flat lineக்கு என்ன meaning, complete ventricles are depolarized, so no electrical conductivity is taking place in the heart. அதனால baseline நம்மளுக்கு வந்திருக்கு. What is the meaning of this T wave? What is the meaning of this T wave? Hang ஆயிடுச்சு. Okay, what is the meaning of this T wave? Repolarization of atria. What is the meaning of this U wave? The additional the papillary muscles, இந்த சின்ன சின்ன papillary muscles, அதுக்கப்புறம் additional வேற எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன muscles எல்லாமே கான்ட்ராக்ட் ஆகிறது, ரிலாக்ஸ் ஆகிறது, அதுதான் நம்மளோட U wave. சரியா, so mild contraction of relaxation of other muscles. Okay, so அதுதான் நம்மளோட U wave. So இதுதான் நம்மளோட ECG ஓட பிரேக்கப் ஆர் பிரேக் டவுன் சொல்லலாம். ரைட், ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் என்ன பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். தட் இஸ் யோர் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தியர் எலிமினேஷன். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு முக்கியம் இந்த இடத்துல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் அது. ஓகே, சரி, சஞ்சய் டாப்ல இருக்கீங்க. எத்தனை பேர் என்ன டாப்ல இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரி, லீடர் போர்டு நம்ம இப்போ செக் பண்ணலாம். சரி, என்ன பண்ணலாம், லீடர் போர்டை செக் பண்ணிடலாம். எஸ் எஸ், லீடர் போர்டை என்ன பண்ணிடலாம், செக் பண்ணிடலாமா? ஒரு 15 கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். எக்ஸ்கிரீஷன் 15 கொஸ்டின், லோகோமோஷன் அண்ட் முடிச்சு விட்டுறலாம் 30 கொஸ்டின்ல. என்ன சொல்றீங்க, ஓகே தானே? நீங்க பேலன்ஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க டவுட்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. டவுட்னா நீங்க இது கமெண்ட் செக்ஷன்லயும் போடுங்க. சரியா, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க டவுட் ஏதாவது கொஸ்டின் நம்பர் இருக்கு அப்படின்னா, எந்த கொஸ்டின் இருக்குன்னு நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல டவுட் சார் எனக்கு இதுதான் இதுல டவுட் இருக்கு அப்படிங்கறத நீ சொல்லு, கமெண்ட் செக்ஷன்ல போடு. நான் அந்த கொஸ்டின் நான் சொல்றேன். சரியா, ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டடா, ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீ கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணு இந்த வீடியோக்கு கீழே. எஸ், லீடர் போர்டு பார்க்கும்போது டாப்ல யார் இருக்கா, KN ராஜேஸ்வரி. KN ராஜேஸ்வரி டாப்ல இருக்கீங்க. KN ராஜேஸ்வரி எங்க இருக்கீங்க, டாப்ல இருக்கீங்க. ரெண்டாவது பொசிஷன் ஹோல்டு பண்ணியிருக்கிறது நம்ம சஞ்சித். ஏன்னா சஞ்சித் என்ன பண்ணியிருக்காரு, சஞ்சித் 32 கொஸ்டினுக்கு 31 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. KN ராஜேஸ்வரி, வெரி குட். அண்ட் டைமிங்கும் உங்களுக்கு என்னது, டைமிங் கொஞ்சம் அதிகம் நம்ம சஞ்சித்தை விட. சஞ்சித் என்ன இம்பார்ட்டன்ட் தெரியுமா, இம்பார்ட்டன்ட் இஸ் நாட் லைக் யார் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறாங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, எத்தனை கொஸ்டின் கரெக்டாக இருக்குங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம சஞ்சித். 32 கொஸ்டினில் 30 கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? சரி, அதே மாதிரி கிங் லூசி 31 கொஸ்டின் அண்ட் 30, ஓகே 32ல் 29 சமீரா சாகர், வெரி குட். ராஜா 31ல் 29, வெரி நைஸ். 30ல் 27.
நட்ரமிலர்சி 30ல 27, ஆதிகேஷவ் 31ல 27. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ரேங்க். டாப் 10ல பாலாஜி வந்துட்டீங்க. கிருத்தி 11th பொசிஷனில் இருக்கீங்க. 24 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் 22 கொஸ்டின் கரெக்டு. ஸோ உங்களோட அக்யூரசி ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. சரியா? ஆமாம், என்னால் ஒரு கொஸ்டின் தப்பாயிருச்சா? ஆட பாவமே ராஜேஸ்வரி, ஐ எம் ஸோ சாரி, ஐ எம் சாரி. ஓகே, ரைட் ரைட் ரைட். ஸோ இதுதான் உங்களோட ரேங்கிங். இல்லைன்னா எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்களா? வெரி நைஸ். ஓகே, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டீங்க. 18 செகண்ட்ஸ் ஆன்சர் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆவரேஜாக, பட் டாப்பில் இருக்கீங்க. வெரி குட். ஸோ இதுதான் உங்களோட லீடர் போர்ட், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இதுதான் உங்களோட லீடர் போர்டு ஐ கெஸ். ஓகே, 48 பேர் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தியர் excretory products and their elimination. excretory products and their elimination இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு 3லிருந்து 4 கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எவ்வளோ கொஸ்டின் வரும்? 3 to 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதிலிருந்து வரும். எவ்வளோ கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம்? 2026ல் நம்ம எதிர்பார்க்குற கொஸ்டின் 2 to 3 கொஸ்டின்ஸ். 2 to 3 questions நம்ம excretory products and their eliminationல இருந்து நம்ம எதிர்பார்க்குறோம். சரியா? அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னது? இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அனிமல் கிங்டம் ரிலேட் பண்ணி யூரியோடெலிக், யூரிகோடெலிக், ஃப்ளேம் செல்ஸ், நெஃப்ரீடியா, புரோட்டோநெஃப்ரீடியா, சரியா, க்ரஸ்டேஷியன்ஸ், ரோட்டிஃபர்ஸ், இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஐ மீன் இந்த பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா நம்ம எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸில், அந்த பேராகிராஃபை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து படிச்சிருங்க. சரியா? ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கட்டாயமாக கேட்பாங்க. சரியா? ஒரு கொஸ்டின் அதுலேருந்து தான் வரும். சரியா? இதுலேருந்து எவ்வளோ வரும்? 1 கொஸ்டின் நான் இந்த வருஷமும் நான் எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். இந்த நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? படிச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டாவது. மூணாவது என்னது? மூணாவது நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிபியூல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீனல் டிபியூல்ஸ். சரியா? ரீனல் டிபியூல்ஸ். இதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின் நான் எதிர்பார்க்குறேன் இந்த வருஷம். இதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்குறேன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீனல் டிபியூல்ஸ்லேருந்து நான் எதிர்பார்க்கறது. ஓகே, அடுத்தது என்னது? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்லேருந்து இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். அடுத்தது நம்மளோட ரெகுலேஷன். சரி, நம்மளோட ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். இந்த ரெகுலேஷன்லேருந்து நான் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்குறேன். சரி, ரெகுலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்க்கறது சான்ஸ் கம்மி தான், நான் எதிர்பார்க்குறேன், பட் எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் இதில். சரி, அந்த கொஸ்டினுக்கு, பட் இதுதான் பாயிண்ட். அடுத்தது நம்ம பார்த்தா நெக்ஸ்ட்டு நம்மளோட அதர் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ். இந்த இதிலிருந்து ஒரு கொஸ்டின் நான் எதிர்பார்க்குறேன். இது ஹை ப்ராபபிலிட்டி எனக்கு இருக்குது. இது லோ ப்ராபபிலிட்டி, பட் எனக்கு அதர் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸோட ஹை ப்ராபபிலிட்டி எனக்கு இருக்குது. அடுத்தது டிஸார்டர்ஸ். நான் டிஸார்டர்ஸ்லேருந்து அவ்வளோ ஹை ஹோப் எனக்கு இல்லை, பட் இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இந்த டாபிக்ல இருந்து. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த சாப்டரில். ஹை வெயிட்டேஜ் ஒரு ஹை ப்ரியாரிட்டி டாபிக்ஸ். எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினச்சிட்டிங்களா? எல்லாமே சொல்லிட்டேன்னா, பட் பார்த்துக்கோங்க நான் எதில் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன்னு. சரி, எதில் மார்க் பண்ணியிருக்கேன்னா அதில் எனக்கு தோணுது இந்த வருஷம் வரும் அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? சரியா? ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த டாபிக்ஸில். சரியா? இந்த டாபிக்ஸில் எந்த டாபிக், ஓகே, நான் வந்து லேபிள் பண்ணிடுறேன். எந்த டாபிக் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையோ அதை நான் சின்னதாக என்ன பண்ணிடுறேன், சம்மரைஸ் பண்ணிடுறேன். சரியா? பி, சி, டி. எது நம்ம மெஜாரிட்டியில் இருக்கோ அதை நான் என்ன பண்ணிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புரிஞ்சுதா? ஸோ போல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, போல் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏபிசிடி 4 ஆப்ஷன் தானே வரும் இதில், இல்லையா? எஸ், இல்லை, இன்டீஜர் டைப், வோட் டைப். சரியா? வோட் டைப்னா எப்படி வரும் தெரியலையே.
ஓகே இது நீங்கள் என்ன பண்ணுங்க, vote பண்ணுங்க பார்க்கலாம். இதில் எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் vote பண்ணுங்க பார்க்கலாம். voting எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கமான் vote பண்ணுங்க பார்க்கலாம். எந்த டாபிக் நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எந்த டாபிக் நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு vote பண்ணுங்க பார்க்கலாம். சரி, எனக்கு என்னமோ இது வேலை செய்கிற மாதிரி தெரியல. இன்டீஜர் டைப்னா என்ன வரும்? இன்டீஜர் டைப்னா 1 2 3 4 5 6 7 8 9 இவ்வளோ இருக்கா? சரி, சரி இன்டீஜர் டைப்பை நம்ம போயிடலாம். ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே 1, இது 2, இது 3, இது 4, இது 5. ஓகே இன்டீஜர் டைப்பில் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த டாபிக் வேணும்? இன்டீஜர் டைப் எந்த டாபிக் வேணும் சீக்கிரம்? ஆல்ரைட், சரி ஓகே ஓகே. ஹாய் நான்சி, எப்படி இருக்கீங்க? ஸோ கரெக்டாக 2 3 5ன்னு போட்டிருக்கீங்க. ஸோ 2 தான் மேக்ஸிமம் இருக்குது. கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் கேட்டிருக்கீங்க நீங்கள் இல்லையா? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் கேட்டிருக்கீங்க, ரைட்? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் கேட்டிருக்கீங்க. ஸோ கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமில் நம்மளுக்கு 2 விஷயம் இருக்குது. என்னது? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமோட ஃபங்க்ஷன் என்ன? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமோட ஃபங்க்ஷன் யூரினை கான்சன்ட்ரேட்டட் யூரினாக ஃபார்ம் பண்ணுறது. கான்சன்ட்ரேட்டட் யூரின் ஃபார்ம் பண்ணுறது தான் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமோட வேலை. சரியா? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமோட வேலை என்ன? நம்மளோட யூரினை கான்சன்ட்ரேட்டட் ஆக்கிறது தான் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமோட வேலை. கரெக்டா? சரி, அப்போ இது என்ன பண்ணணும்? கவுண்டர் கரண்ட்னா ஹென்லிஸ் லூப், இதுதான் நம்மளோட ஹென்லிஸ் லூப் அப்படின்னா, சரியா? ஹென்லிஸ் லூப் இதுதான் அப்படின்னா இதை நான் என்ன பண்ணும்? இதுதான் ஹென்லிஸ் லூப்னா, ஹென்லிஸ் லூப்பில் என்ன இது? ஃபில்ட்ரேட் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு கவுண்டர் கரண்ட். அதே மாதிரி நம்மளோட வாசா ரெக்டா என்ன ஆகுது? அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் வாசா ரெக்டா. சரியா? இது என்னது? டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் வாசா ரெக்டா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அதனால இது என்னது? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். ஹாய் நான்சி, என்னாச்சு நான்சி? வாட் ஹேப்பன்? நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? ஓகே ரைட்.
ஸோ இதுதான் நம்மளோட பொசிஷன்ஸ். ஸோ ஜென்ரலி நம்மளோட மெடுலரி இன்டர்ஸ்டிஷியமோட ஆஸ்மோலாரிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். சரியா, கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். இப்போ என்னது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, நம்மளோட ஹென்லிஸ் லூப் எதோட பர்மியபிலிட்டி. ஸோ இந்த சேம்பர் வந்துட்டு எந்த செல்ஸில் மேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பர்மியபிள், திஸ் இஸ் பர்மியபிள் டு வாட்டர், திஸ் இஸ் பர்மியபிள் டு சொல்யூட். அதே மாதிரி இது வந்து என்ன ஆகுது, இதுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சரியா, இது கூட என்ன ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஃபஸ்ட்டு இந்த வாட்டர்லாம் இங்கே ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஹைப்பர்டோனிக், ஹைப்போடோனிக் அந்த ஸ்ட்ரக்சரில் வரும், இதில் டிஃப்ரென்சஸ் வரும். டீட்டெயிலாக நான் சம்மரனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சம்மரனில். ஸோ அந்த டீட்டெயில் வீடியோ போய் பாருங்கள். பட் ஜென்ரல் ஐடியா என்ன, கான்சன்ட்ரேட்டட் யூரின் ஃபார்ம் பண்ணும் நம்பர் 1. நம்பர் 2 நம்மளோட மெடுலரி இன்டர்ஸ்டிஷியமோட ஆஸ்மோலாரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். நம்பர் 2. நம்பர் 3 ஓகே. ஸோ இந்த இடத்துல இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகும், பிசிடியில் நம்மளுக்கு மேக்ஸிமம் வாட்டர் வந்துட்டு என்ன சொல்யூட் எல்லாமே ரீஅப்சார்ப் ஆகும், சோடியம் வாட்டர் எல்லாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரும், அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லிக் வரும். இங்கிருந்து வாட்டர் ரீஅப்சார்ப் ஆகும். ஓகே, ஸோ வாட்டர் ரீஅப்சார்ப் ஆயிடுச்சுன்னா யூரின் வந்து இந்த இடத்துல கான்சென்ட்ரேட்டட் ஆயிருச்சு. அப்போ மறுபடியும் என்ன ஆகும், இங்கே வரும், எங்கே நம்மளோட அசெண்டிங் லூப்புக்கு. அப்போ இங்கே சொல்யூட் வெளியே போயிடும். அப்போ மறுபடியும் என்ன ஆயிரும், மறுபடியும் வந்து ஹைப்போடோனிக்காக மாறிடும். தென் டிசிடிக்கு போகும், அங்கிருந்து வாட்டர் என்ன ஆகும், ரீஅப்சார்ப் ஆகும். ரைட். ஸோ ரீஅப்சார்ப் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் கலெக்டிங் டக்ட்டுக்கு போகும். அங்கிருந்து வாட்டர் ரீஅப்சார்ப் ஆகும், இல்லைனா யூரியா ரீஅப்சார்ப் ஆகும். ஸோ ஃபைனலி வெளியே வரும்போது கான்சன்ட்ரேட்டட் யூரினா வெளியே வரும். இந்த எதில் ஹைப்பர்டோனிக்காக இருக்குது, எதில் ஹைப்போடோனிக்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு தாட்டி. இதுதான் கொஸ்டின் வரும். அண்ட் அதே மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, கவுண்டர் கரண்ட் மெக்கானிசமுக்கு கீழே 1200 300லேருந்து 1200 வரைக்கும் போயிருப்பாங்க. ஸோ எந்த ரீஜனில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான் கொஸ்டினில் வரும். ஓகே சார், ஐ வில் மெசேஜ் யூ லேட்டர். ஓகே, பாய் டக்கண்ணா, ப்ளீஸ் டேக் கேர். புரிஞ்சுதா? எஸ். ஓகே, அடுத்தது நீங்கள் வந்துட்டு ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன் ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க. ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன் வேற ஒன்றும் கிடையாது. என்னது, நம்மளோட ராஸ் சிஸ்டம். நம்ம பாடியில் பிளட் வால்யூம் கம்மியாகும் போது நம்ம பாடியில் கிட்னி நேச்சுரலாக ஆக்டிவேட் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் என்னது, ராஸ் சிஸ்டம். சரியா, ரெனின், ஆஞ்சியோடென்சின் அண்ட் ஆல்டோஸ்டிரோன் சிஸ்டம். இதில் 2 இருக்குது. இந்த ரெகுலேஷனில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஒன்று ராஸ் சிஸ்டம், இன்னொன்று நம்மளோட ஏஎன்எஃப். சரியா, அண்ட் ப்ளஸ் இதில் வந்துட்டு ஏடிஹெச்சும் ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க, ஏடிஹெச் பற்றி. அப்போ என்னது அப்படின்னா, நம்மளோட பாடியில் நம்ம பிளட் வால்யூம் கம்மியாகும் போது டியூ டு எனி ரீசன், டியூ டு மல்டிபிள் ரீசன்ஸ், டீஹைட்ரேஷன் ஆர் ஆக்சிடென்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ், வாட்டர் லாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம பாடி வந்துட்டு என்ன ஆயிடக்கூடாது, டாக்ஸிக் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பாடியோட நேச்சுரல் ஃபங்க்ஷனிங் என்னது, ராஸ் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணுறது. தட் இஸ் ரெனின், ஆஞ்சியோடென்சின் அண்ட் ஆல்டோஸ்டிரோன் சிஸ்டம். அதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். அப்போ எப்படி ஆக்டிவேட் ஆகும், எப்போவுமே நம்ம ரெகுலேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில் கிட்னிக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பிளட் என்ட்ரு ஆகும். சரியா, அது என்ட்ரு ஆனால் அப்படி மட்டும்தான் என்னது, அது என்ட்ரு ஆனால் மட்டும்தான் நம்ம கரெக்டான பாடியில் வால்யூம் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ml பிளட் வந்து கார்டியாக் அவுட்புட்னா, கார்டியாக் அவுட்புட்டோட 1/5 ஆஃப் த பிளட் என்ன ஆகும், நம்மளோட கிட்னிக்குள்ளே என்ட்ரு ஆகும். 1/5 ஆஃப் த பிளட் என்ன ஆகும், என்ட்ரு ஆகும். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 5000 ml கார்டியாக் அவுட்புட் அப்படின்னா 1000 ml நம்ம கிட்னிக்குள்ளே என்ட்ரு ஆகும் ஃபார் ஃபில்ட்ரேஷன். சரியா, கிட்னிக்குள்ள 1000 ml என்டர் ஆகும் ஃபார் ஃபில்ட்ரேஷன். ஆனால் அதுவே சப்போஸ் வந்துட்டு பாடியில் ஃப்ளூயிட் வால்யூம் கம்மியாக இருக்குது, பிளட் வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கார்டியாக் அவுட்புட்டும் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ கார்டியாக் அவுட்புட் கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 3000 ml தான் கார்டியாக் அவுட்புட் இருக்குன்னா அதோட 1/5 தான் கிட்னிக்கு போகும். அப்போ அப்ராக்சிமேட்லி எவ்வளோ 650 இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஐம் நாட் ஷோர். 650 ஆர் அப்ராக்சிமேட்லி அவ்வளோதான் நம்ம கிட்னிக்குள்ளே போகும். ஸோ கிட்னிக்குள்ளே பிளட் கம்மியாக போன உடனே நம்ம கிட்னியில் இருக்கிற ஒரு செட் ஆஃப் செல்ஸ், ஜேஜி அப்பேரட்டஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் அது என்ன பண்ணும், ஜேஜி செல்ஸ் ரெனின் செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் ஒன் சப்ஸ்டன்ஸ் கால்ட் ரெனின். அது செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். சரியா, பிளட்ல செக்ரீட் ஆகும். நம்பர் 1. நம்பர் 2,
கிட்னிக்குள்ள blood ஃபில்டர் ஆகும்போது blood கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் என்ன ஆகும் ஃபில்ட்ரேஷனும் கம்மியாகும் glomerular filtrate ஃபார்ம் ஆகிறது கம்மியா ஃபார்ம் ஆகும் அப்போ glomerular filtrate கம்மியா ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அது மூவ்மெண்ட் இன் தி டிபியூல்ஸ் என்ன ஆயிரும் ஸ்லோ டவுன் ஆயிரும் அந்த ஃபில்ட்ரேட் வந்து டிபியூல்ஸ்குள்ள மூவ் ஆகிறதும் என்ன ஆயிரும் ஸ்லோ ஆயிரும் அப்போ டிபியூல்ஸ்குள்ள மூவ் ஆகிறதும் என்ன ஆயிருச்சு ஸ்லோ ஆயிருச்சு அப்படின்னா PCTல reabsorption of sodium will increase. நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க சரியா நான் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க என்ன ஆகும் blood volume கம்மியானா அதோட 1/5 of the blood கிட்னிக்குள்ள என்டர் ஆகும் அப்போ கிட்னிக்குள்ள என்டர் ஆகிற பிளட்டும் என்ன ஆகும் கம்மியா இருக்கும் கிட்னிக்குள்ள என்டர் ஆகிற blood கம்மியா இருந்துச்சுன்னா JG cells என்ன பண்ணும் ரெனின் செக்ரீட் பண்ணும் நம்பர் 1 நம்பர் 2 இந்த blood volume கம்மியா இருந்தா கிட்னிக்குள்ள என்டர் ஆகிற பிளட்டோட அமௌண்ட் கம்மி அப்போ குளோமெருலார் ஃபில்ட்ரேட் ஃபார்ம் ஆகுறதும் கம்மி அப்போ குளோமெருலார் ஃபில்ட்ரேட் கம்மியா ஃபார்ம் ஆகுது எங்க பவுமன்ஸ் கேப்சூல்ல அப்போ அது கம்மியா ஃபார்ம் ஆகுதுன்னா the movement of that nephric filtrate or that glomerular filtrate is also slow when the movement of nephric filtrate is slow in the tubule first PCTக்குள்ள என்டர் ஆகும் ஸ்லோவா இருக்கும் அப்போ அங்கிருந்து maximum reabsorption of sodium takes place சரியா அப்போ என்ன ஆகும் அந்த நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட்ல சோடியமோட அமௌண்ட் கம்மியாயிரும் என்ன ஆயிரும் சோடியமோட அமௌண்ட் கம்மியாயிரும் அந்த நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட் ஃபர்ஸ்ட் அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லில போகும் அடுத்து டிசெண்டிங் லூப் ஃபர்ஸ்ட் டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லிக்கு போகும் அப்புறம் அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லிக்கு போகும் அண்ட் அது எங்க போகும் டிசிடிக்கு போகும் டிசிடிக்கு போனோடனே அங்க ஒரு ஸ்பெஷல் செல்ஸ் இருக்கும் அந்த செல்ஸுக்கு பேர் என்ன அந்த ஸ்பெஷல் செல்ஸுக்கு பேரு மேக்யூலா டென்சா அந்த ஸ்பெஷல் செல்ஸுக்கு பேர் என்ன மேக்யூலா டென்சா இது முடிச்சதுக்கு அப்புறம் தான்மா ஒரு 15 क्वेश्चन அதுல சால்வ் பண்றேன் அதுக்கப்புறம் லோகோமோஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சரியா ஓகே ரைட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மேக்யூலா டென்சா அங்கே இருக்கும் டிசிடியில் இனிஷியல் பார்ட் ஆஃப் டிசிடியில் மேக்யூலா டென்சா இருக்கும் லாங் அண்ட் டார்க் செல்ஸ் அது என்ன செக்ரீட் பண்ணும் ஒரு சில சப்ஸ்டன்ஸ் ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் செக்ரீட் பண்ணி அதை வந்து புஷ் பண்ணும் அண்ட் அது என்ன பண்ணும் ஜேஜி செல்ஸை போயிட்டு ரெனின் மோர் ரெனின் செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த டிசிடியில் இருக்கிற இந்த மேக்யூலா டென்சா தே வில் சென்ஸ் தட் தெர் இஸ் வெரி லோ சோடியம் there is very low sodium அப்போ low sodium இருந்தா renin secretion ஆகும் two reasons when renin is secreted number 1 renin எப்போ secrete ஆகுது when there is low blood volume correct number 2 when there is low sodium okay so renin secrete ஆகுது renin secrete ஆன உடனே renin என்ன ஆகுது secrete ஆகுதுன்னா what will happen renin secrete ஆச்சுன்னா renin blood குள்ள enter ஆகும் சரியா blood குள்ள enter ஆயிட்டு நார்மலி எல்லா டைம்லையுமே ஸ்லோ ஜிஎஃப்ஆர் இருக்கும் ஸோ லோ ஜிஎஃப்ஆர் இருந்தாலே நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருக்கும் ஸோ மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருந்தால் மோர் சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் ஸோ மோர் சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் மீன்ஸ் சோடியம் டெஃபிஷியன்சி இந்த ரீனல் டிபியூல் ஸோ அங்கே டிசிடிக்கு போகும்போது டிசிடியில் சோடியம் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா மேக்யூலா டென்சா வில் செக்ரீட் சம் என்னது will secrete some substance which trigger the release of renin from the JG cells so இது வந்து ஜேஜி apparatus அப்படின்னு சொல்லுவோம் ஜெனரலி ஜேஜி apparatus கிளியரா ஜேஜி apparatus அப்படின்னா நம்பர் 1 நம்மளோட லேசி செல்ஸ் தட் இஸ் நம்மளோட ஜேஜி செல்ஸ் அதுக்கப்புறம் மேக்யூலா டென்சா அண்ட் சம் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு apparatus ஃபார்ம் பண்ணும் டீட்டெயிலாக நான் சம்மர் அண்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்டா அங்கே போய் பார்த்துக்கோங்க சரியா டவுட் இருந்தா ஓகே ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ரெனின் செக்ரீட் ஆன உடனே ஜென்ரலி நம்ம பாடியில் எல்லாத்தோட பாடியிலையுமே ஆன்ஜியோடென்சினோஜன் அப்படிங்கிற ஒரு இன்ஆக்டிவ் புரோட்டீன் லிவர் ப்ரொடியூஸ் பண்ணும் இது கொஸ்டின் எம்சிக்யூ ஆன்ஜியோடென்சினோஜன் லிவர் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆன்ஜியோடென்சினோஜன் இஸ் அன் இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த லிவர் இன் த பிளட் இப்போ இந்த ரெனின் என்ன பண்ணும் அந்த ஆன்ஜியோடென்சினோஜனை ஆக்டிவேட் பண்ணி அதை ஆன்ஜியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணும் சரியா என்ன பண்ணும் ஆன்ஜியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணும் அந்த ஆன்ஜியோடென்சின் 1 அப்படிங்கிறது partially active substance அப்ப என்ன ஆகும் இந்த ஆன்ஜியோடென்சின் 1 எங்க போகும் ஹார்ட்டுக்கு போகும் blood வந்து எங்க போகும் அல்டிமேட்லி ஹார்ட்டுக்கு போகும் ஹார்ட்ல இருந்து அல்டிமேட்லி ஹார்ட் பம்ப் பண்ணி பல்மனரி ஆர்டரி வழியா லங்ஸுக்கு போகும் லங்ஸுக்கு அந்த பிளட் போகுது அந்த பிளட்ல என்ன இருக்கு ஆன்ஜியோடென்சின் 1 இருக்கு லங்ஸுக்கு போனோம்னா லங்ஸ்ல இருக்கு ஆல்வியோலை லங்ஸ்ல இருக்கு ஆல்வியோலை சரியா ஆல்வியோலை சுத்தி என்ன இருக்கு கேபிலரி இருக்கு அந்த கேபிலரியில அந்த பிளட் வந்திருக்கு
அங்கே இருக்கிற அந்த கேபிலரி அதில் என்ன இருக்கும், லைனிங்கில் எண்டோதீலியம் இருக்கும். சரியா, எபிதீலியல் செல்ஸ், எண்டோதீலியம். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், அது ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு என்சைம். அந்த ப்ரொடியூஸ்க்கு பேர் என்ன, அந்த என்சைமுக்கு பேர் என்ன, ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். சரியா, அந்த ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் அது ப்ரொடியூஸ் பண்ணும் கேபிலரி, ஆல்வியுலார் கேபிலரி. இந்த பிளட்ல ஆஞ்சியோடென்சின் 1 இருக்கு, அந்த பிளட் கேபிலரிக்கு போனோன்னா அங்கிருந்து செக்ரீட் ஆகுது ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். ரெண்டும் ஆக்ட் ஆனோடனே ஆஞ்சியோடென்சின் 1 ஆஞ்சியோடென்சின் 2வா கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் தென் லங்ஸ்ல இருந்து ஆஞ்சியோடென்சின் 2வா கன்வெர்ட் ஆகி அந்த பிளட் வரும் எங்க, நம்மளோட திரும்பி ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட்ல இருந்து பம்ப் ஆகி ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் கிட்ட போகும். அப்போ என்ன ஆகும், திஸ் வில் கான்ட்ராக்ட் த பிளட் வெசல்ஸ். நம்பர் 1 ஃபங்க்ஷன் ஆஃப் ஆஞ்சியோடென்சின் 2 என்னது, கான்ட்ராக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். நம்பர் 1 ஃபங்க்ஷன் என்ன, கான்ட்ராக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸை கான்ட்ராக்ட் பண்ணும். சரியா, நம்பர் 1. ஸோ பிளட் வெசல்ஸை கான்ட்ராக்ட் பண்ணிருச்சுன்னா பிளட் ப்ரெஷர் என்ன ஆயிரும், அதிகமாயிரும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணும், இந்த ஆஞ்சியோடென்சின் 2 இட் வில் ஆக்ட் ஆன் adrenal gland. ஞாபகம் வச்சுக்கோங்க, angiotensin 2 will act on adrenal gland, and இந்த adrenal glandல இருக்கிற cortex regionல இருக்கிற cells, அதுக்கு பேரு adrenal cortexல இருக்கிற outermost cells, zona glomerulosa. என்ன cells, zona glomerulosa. சரியா, zona glomerulosa. இந்த zona glomerulosa ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும், ஸ்டீராய்டு ஹார்மோன். அது என்னது, ஸ்டீராய்டு ஹார்மோன். அதுக்கு பேரு ஆல்டோஸ்டிரோன். அந்த ஆல்டோஸ்டிரோனோட ரோல் என்ன, ஆல்டோஸ்டிரோன் நம்ம டிசிடிக்கு வரும். டிசிடியில் லேட்டர் பார்ட் ஆஃப் இனிஷியல் பார்ட் ஆஃப் டிசிடியில் மேக்யூலா டென்ஸாக இருக்கும். லேட்டர் பார்ட் ஆஃப் டிசிடியில், எண்ட் ஆஃப் டிசிடியில் என்ன இருக்கும், பிரின்சிபல் செல்ஸ் இருக்கும். அந்த பிரின்சிபல் செல்ஸ் என்ன பண்ணும், அந்த பிரின்சிபல் செல்ஸில் இந்த ஆல்டோஸ்டிரோன் ஆக்ட் ஆன உடனே அங்கிருந்து சோடியம் ரீஅப்சார்ப்ஷன், பொட்டாசியம் செக்ரீஷன் அண்ட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். இதுக்கு பெரிய மெக்கானிசம் இருக்கு, அது டீட்டெயிலாக நம்மளுக்கு டைம் இல்லை போகிறதுக்கு. அதனால சம்மர் அண்ட் பேட்ச்ல போய் நீங்கள் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. சரியா, என்னது நம்மளோட ஆல்டோஸ்டிரோன் என்ன பண்ணும், ஆல்டோஸ்டிரோன் இந்த பிரின்சிபல் செல்ஸில் ஆக்ட் ஆகி சோடியம் ரீஅப்சார்ப்ஷன் எங்கிருந்து இதுதான் கொஸ்டின், எங்கிருந்து, டிசிடியிலிருந்து சோடியமை ரீஅப்சார்ப் பண்ணிடும், வேஸ்ட் ஆக விடாது, சோடியம் ரீஅப்சார்ப் பண்ணும். வாட்டர் இஸ் அ குட் ஃபாலோவர் ஆஃப் சோடியம். அப்போ சோடியம் ரீஅப்சார்ப் ஆனோன்னு வாட்டரும் பின்னாடியே போயிடும். அப்போ என்ன ஆகுது, டிசிடியிலிருந்து வாட்டரும் ரீஅப்சார்ப் ஆகுது. இதுக்கு பேரு கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசிடியிலிருந்து சோடியம் அண்ட் வாட்டர் ரீஅப்சார்ப் ஆகும், பட் it is called conditional reabsorption. இது வந்து regular reabsorption கிடையாது, conditional reabsorption. சரியா, ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் பிகாஸ் சோடியம் ரீஅப்சார்ப் ஆகிறதுனால பொட்டாசியம் என்ன ஆகும், செக்ரீட் ஆகும். எங்க செக்ரீட் ஆகும், டிசிடியில் செக்ரீட் ஆகும். இந்த ஒரு டயக்ராம் இருக்கும், ஆரோ மார்க் போட்டு நெஃப்ரான்ல வந்துட்டு இந்த மாதிரி ஆரோ மார்க் ஒரு சில இதில் போட்டிருக்கும், அண்ட் மேலே இருந்து மேலே போக இருக்கும். சரியா, இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு ஒரு டயக்ராம் இருக்கு, நெஃப்ரான் டயக்ராம் போட்டு. அந்த டயக்ராம்ல இந்த ஆரோ மார்க், இப்போ இதுதான் நெஃப்ரான். சரியா, இது ஆரோ மார்க் இங்க கீழே போட்டிருக்கு அப்படின்னா செக்ரீஷன், அண்ட் அதுவே இங்கிருந்து வெளியே போகுது அப்படின்னா அது என்னது, அப்சார்ப்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கட்டாயமாக கேட்பாங்க. புரிஞ்சுதா, கட்டாயமாக கேட்பாங்க. ஓகே, ஸோ என்ன ஆகுது, ஸோ வாட்டர் அண்ட் சோடியம் அதிகமாகுது, ஸோ பொட்டாசியம் செக்ரீஷன் ஆகுது. ஸோ அதனால தான் யூரின்ல பொட்டாசியம் அதிகமாக நம்மளுக்கு செக்ரீட் ஆகுது. புரிஞ்சுதா, அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் நம்மளோட ஏடிஹெச் என்ன பண்ணும், ஏடிஹெச் நம்மளோட கலெக்டிங் டிபியூல்ல இருந்து வாட்டரை ரீஅப்சார்ப் பண்ணும். பிகாஸ் பிளட் வால்யூம் நம்ம பாடியில் கம்மியாக இருக்கா, அப்போ வாட்டரை ரீஅப்சார்ப் பண்ணும். எங்கிருந்து, கலெக்டிங் டிபியூல்ல இருந்து. இப்போ இதெல்லாமே பண்ணுறதுனால பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அட்ரியல் வால்ஸ் என்ன செக்ரீட் பண்ணும், ஏஎன்எஃப், அட்ரியல் நாட்ரியூரெட்டிக் ஃபேக்டர் செக்ரீட் பண்ணும். இது என்ன பண்ணும், அட்ரியல் நாட்ரியூரெட்டிக் ஃபேக்டர் இது என்ன பண்ணும், நம்மளோட பிளட் வெசல்ஸை டைலேட் பண்ணும். ஸோ தட் ப்ரெஷர் கம் பேக்ஸ் டு நார்மல். கிளியர், எல்லாத்துக்கும் கிளியராக புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இது கிளியராக புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். எஸ், எல்லாத்துக்குமே இது கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னா தம்ஸ் அப், ஹார்ட், ஃபயர் ஏதாச்சும் கொடுக்கணும்னா கொடுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸில். எஸ், ADH is also known as vasopressin. Exactly,
ADH is also known as vasopressin, antidiuretic hormone secreted by the posterior pituitary. Okay, released by the posterior pituitary, but generally produced by the hypothalamus. Yes. Okay. Thank you. Okay. சரிடா கண்ணா. ஓகே டன். கொஸ்டினுக்கு போயிடலாமா? டிசார்டர்ஸ் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. சரியா, டயாலிசிஸ் பார்த்துக்கோங்க ஒரு தாட்டி. டயாலிசிஸ், குளோபெருலோ நெஃப்ரைட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம் டேரெக்டா. எஸ் ஆர் நோ? கொஸ்டினுக்கு போயிடலாமா? இந்த அதர் எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் டே சும்மா விட்டுறாதீங்கடா. இது பார்த்துக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வெயிட் என்ன, ஜிஎஃப்ஆர் என்ன, ஜிஎஃப்ஆர் எவ்வளோ அமௌண்ட் 125 ml. இந்த டேட்டாஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கணும். டேட்டாஸ்லேருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா, டேட்டாஸ்லேருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். புரிஞ்சுதா? என்சிஆர்டிலேருந்து வெளியில் இந்த சாப்டர்லேருந்து கேட்டது கிடையாது. அதனால் என்சிஆர்டியில் இருக்கிறது மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃபுல் மார்க் இந்த சாப்டர்ல வாங்கலாம். என்சிஆர்டிக்கு வெளியே இந்த சாப்டர் இருந்து கேட்டது கிடையாது. அதனால என்சிஆர்டியில் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். டயாலிசிஸ் கேட்க மாட்டாங்க, டயாலிசிஸோட ப்ரொசீஜர்லாம் கேட்க மாட்டாங்க. டு நாட் வரி, என்சிஆர்டியில் இருக்கிற அது பேசிக் மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா, ரைட்? ஓகே ஓகே ஓகே. ஸோ கொஸ்டின்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஓகே, கொஸ்டினுக்கு போயிடலாம். Okay, right. Feeling tired? Obviously. Obviously, I'm feeling tired, man. Yes. Question போயிடலாமா? First question. First question. Yes, answer பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. டாப் 15 டாபிக்ஸ். சரியா, டாப் 15 டாபிக்ஸ்.
நான் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் டாப் 15 டாபிக்ஸ் அது வந்து எல்லா வருஷமும் அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வருது. அந்த 15 டாபிக்ஸ் மட்டும் படிச்சிட்டாலே நீங்கள் என்ன பண்ணலாம், மோஸ்ட்லி என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கொஷின்ஸுக்கு மேலே, 30 கொஷின்ஸ் சொல்லக்கூடாது, தப்பு, ஒரு 20 கொஷின்ஸ் அப்ராக்சிமேட்லி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரியா? 20 கொஷின்ஸ்னால் 20 into 4 80 மார்க்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஸோ அந்த வீடியோ ஒன்று ஸ்ட்ராட்டஜி வீடியோ நீட் சேனலில் போட்டிருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, சரி. Turkey pavoma. What is turkey pavo? Nitrogenous waste is excreted from a pellet or paste. Pellet or paste அப்படின்னா அது என்னது, அது வந்து பேர்ட்ஸாக இருக்கணும் இல்லை ஸ்மால் அனிமல்ஸாக இருக்கணும். சரியா? ஒன்று பேர்டாக இருக்கணும் இல்லைனா ஸ்மால் அனிமலாக இருக்கணும். கரெக்ட் தானே? எஸ். அப்போ என்ன ஆன்சர் வரும்? சலமாண்டர் வராது. ஹிப்போ கேம்பஸ் என்னது? ஹிப்போ கேம்பஸ் நம்ம அக்வாட்டிக். ஓகே, அக்வாட்டிக். ஸோ ஹிப்போ கேம்பஸ் அக்வாட்டிக். அப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும், இது டெரஸ்ட்ரியலாக தான் இருக்கணும். சரி, என்ன இருக்கணும்? டெரஸ்ட்ரியலாக தான் இருக்கணும். அப்படின்னா ஆர்னித்தோ அப்படின்னா பேர்ட்ஸ். சரி, ஆர்னித்தோனா என்னது? பேர்ட்ஸ். பட் அதுவே பாவோ, பாவோனா என்னது? பாவோ அப்படிங்கிறது பீகாக். பாவோனா என்னது? பீகாக். கரெக்டா? பாவோனா என்னது? பாவோ மீன்ஸ் பீகாக். ஸோ பீகாக் என்னது? ஒரு பேர்டு. அண்ட் பேர்டு என்னது? நம்மளோட யூரிகோடெலிக். பேர்டு என்னது? யூரிகோடெலிக். யூரிகோடெலிக் அப்படின்னா ஆப்வியஸ்லி என்ன ஃப்ரேம் பண்ணும்? பெல்லட் ஆர் பேஸ்டிங்கை ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஆர்னித்தோ என்னது? ஆர்னித்தோனிக்கஸ். ஆர்னித்தோனிக்கஸ்னா என்னது? பிளாட்டிபஸோட பேர் இல்லையா? பிளாட்டிபஸ். பிளாட்டிபஸ் ஒரு மேமல் தானே? சரி, சலமெண்ட்ரா என்னது? சலமெண்ட்ரா அப்படிங்கிறது நம்மளோட ஆம்ஃபிபியா, ஆப்வியஸ்லி தெரியும். ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது சீ ஹார்ஸ். So correct answer is option A, pavo. Clear? Right? Yes, 92%. So Sanjit, top la irkeenga, very good. The Warrior, Brainstormer, King Lucy, Kriti, Rajeshwari correct answer பண்ணிருக்கீங்க. Okay, right. Next question டா கண்ணா. அடுத்த question answer பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த question answer பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்களா? சரி, ஓகே. என்னடா இன்னைக்கு எதாவது மேட்ச் இருக்கா என்ன? இன்னைக்கு சென்னைக்கு எதாவது மேட்ச் இருக்கா என்ன? யாருமே காணோம், எல்லாம் சென்னை மேட்ச் பார்க்க போயிட்டீங்களா? என்ன தோனி வந்துட்டாரா தலைவர்? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் எஸ், ஹெப்பாட்டிக் வெயின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, எல்லாருமே கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, யாரும் தப்பு பண்ணல. ஒரே ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கீங்க, ரீனல் வெயின் வராது. சரியா? லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் யூரியா கேரி பண்ணுது அப்படின்னா என்னது? ஹெப்பாட்டிக் வெயினாக தான் இருக்கும். ஏன்னா ஹெப்பாட்டிக் வெயின் அப்படிங்கிறது தான் ஃபைனல் வெயின் விச் என்டர்ஸ் இன் டு த சுப்பீரியர் வீனா காவா அண்ட் ரைட் என்னது? ரைட் அட்ரியம். சரியா? ஸோ அதுதான் என்னது? அதுதான் கேரி பண்ணுது. அண்ட் யூரியா ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு எங்கே நடக்குது? லிவரில் நடக்குது. சரியா? லிவரில் யூரியா வந்துட்டு கன்வர்ஜன் ஆர் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடாது, கன்வர்ஜன். சரியா? யூரியா வந்து ஆர்னித்தின் சைக்கிள் மூலியமாக கன்வர்ஜன் நடக்குது. ஸோ மோஸ்ட்லி ஹெப்பட்டிக் வெயின் தான் அதிகமான யூரியாவை கேரி பண்ணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் வாட்? ஹெப்பட்டிக் வெயின். லிவருக்கு முன்னாடி இருக்கிற வெயின் கேரி பண்ணாது அவ்வளோ, கம்பேரிங் டு ஹெப்பட்டிக் வெயின். ரீனல் வெயின் கேரி பண்ணாது. சரியா? ஸோ ரீனல் வெயின் ஏன் கேரி பண்ணாது அப்படின்னா, ரீனல் வெயின் அப்படிங்கிறது நம்ம கிட்னியில் ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் வெளியே வர வெயின், அதுதான் ரீனல் வெயின். அது என்ன ஆகும்? ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் யூரியா அதில் எப்படி இருக்கும்? கம்மியாக தானே இருக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹெப்பட்டிக் வெயின். கிளியர்? எஸ். இன்னைக்கு டின்னர் தெரியலடா, வீட்டில் என்ன சமைச்சு வச்சுருக்காங்க அம்மான்னு தெரியல. சரியா? அம்மா வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாங்க, ஆர் மேபி வைஃப் சமைச்சு வச்சுருப்பாங்க, பட் என்னதுன்னு தெரியல. ஐம் நாட் ஷுர், வீட்டுக்கு போனால் தான் தெரியும். எஸ், 10 ஸ்டூடெண்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இங்கே ஒரு டயக்ராம் இருக்கு. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. KKR and LSG की मैच சிஎஸ்கே இருக்கிறதுலையே கம்மியான ஸ்கோரை விட கீழே இருக்குது. பட் ரன் ரேட் நல்லா இருக்கு. ஓகே, ரன் ரேட் பரவாயில்ல கம்பேரிட்டிவ்லி.
ரன் ரேட் நல்லா இருக்கு சிஎஸ்கேக்கு. சூப்பர். ஒரு கண்டினியூஸாக இங்கிருந்து ஒரு 4 மேட்ச் நல்லா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா டேபிள் டாப் பண்ணிடுவாங்க சிஎஸ்கே. -2 இருக்கு. ஓகே, April 11 தான் சார் மேட்ச். அப்படியா, சரி. -2 +2 இருக்கு எங்க டேபிள் டாப்ல. இவனுங்க -2 இருக்கு. இருக்கிறதுலையே வேர்ஸ்ட் சிஎஸ்கே இப்போ. இந்த வருஷம் நல்லாவே விளையாடல. ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிஎஸ்கே டோனியோட டீம் இப்படி விளையாடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. Okay, right. Anyways, figure shows how human urinary system, which structures labeled A to D, select option which correctly identifies them and give the character. Okay. Option A is adrenal gland. சரியா? Located at the anterior part of the kidney, secrete catecholamines which stimulates glycogen breakdown. Okay, catecholamine secretes glycogen breakdown. Correct. D வந்து cortex. D வந்து cortex. D is not, yes, again D cortex தான். Outer part of kidney and do not contain any part of nephron. இது தவறானது. B pelvis, broad funnel. B pelvis தப்பு. C medulla. Medulla correct. Inner zone of kidney contains complete nephron. தப்பு. So the correct answer is option B. Okay, adrenal gland. சரியா? B தான் கரெக்டான ஆன்சர். ரைட். டெல்லி வர்சஸ் சென்னை. ஓகே, ரைட். அடுத்தது 9 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் கரெக்டா. என்ன ஆன்சர் வரும்? எஸ், என்ன ஆன்சர் வரும்? த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் என்னது? சி, அக்வாட்டிக் ஆம்ஃபிபியா. ஓகே, அதுதான் அமோனோடெலிக். கரெக்டா? அக்வாட்டிக் ஆம்ஃபிபியானது அமோனோடெலிக். யூரியோடெலிக் என்னது? நம்மளோட ஃப்ராக் யூரியோடெலிக். ஹியூமன்ஸ் நம்ம யூரியோடெலிக் தான். யூரிகோடெலிக் பீஜன், தட் இஸ் பேர்ட், லிசார்ட். சரியா? ரெப்டைல்ஸ் அண்ட் காக்ரோச், தட் இஸ் ஆர்த்ரோபோடா. யூரிகோடெலிக். So the correct answer is option C. Right. The correct answer is option C is the correct answer. 100% correct answer பண்ணிருக்கீங்க. That is 9 பேர். Very poor. Out of 24, 9 only participated. Very poor. அடுத்த question. Answer பண்ணுங்க பார்க்கலாம் டக்குன்னு. Uricotelic mode of passing out nitrogenous waste is found in. Uricotelic என்னது? யூரிக் ஆசிட். அப்ப யூரிக் ஆசிட் என்னது? சின்ன அனிமல்ஸ், சின்ன இன்செக்ட்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், இதெல்லாம் யூரிகோடெலிக். கரெக்டா? ஓ, ஓகே, ரைட். இந்த இடத்துல நீங்க பாருங்க, இதுல ஆம்பிபியன்ஸ் வந்துருச்சு, which is யூரியோடெலிக் வராது. இதுல ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருக்கு, அப்போ இது கரெக்டா வரலாம். இதுல அனலிட்ஸ் வந்துருச்சு, இது யூரியோடெலிக். இதுலயும் ஆம்பிபியன்ஸ் வந்துருச்சு, இது யூரியோடெலிக். அப்படின்னு இது மூணும் வந்து ஆப்ஷன்ல தப்பா இருக்கு. இதுதான் கரெக்டா இருக்கு. ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ரெண்டுமே யூரிகோடெலிக். அதனால யூரிகோடெலிக் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? சீன் போட்டிருக்கீங்க. அனலிடா, அனலிடா இஸ் யூரியோடெலிக் ஆர் அமோனோடெலிக். தண்ணியில் இருந்துச்சுன்னா அமோனோடெலிக், அதே லேண்டில் இருந்துச்சுன்னா யூரியோடெலிக். சரியா? தண்ணியில் இருந்துச்சுன்னா அமோனோடெலிக், லேண்டில் இருந்துச்சுன்னா யூரியோடெலிக். அப்போ சி வராது, ஏன்னா அனலிட்ஸ் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். 8 பேர். சூப்பர். அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் எஸ் எஸ், ஆன்சர் பண்ணுங்க.
Which one of the following correctly explains the function of specific part of a human nephron? Afferent arteriole carries the blood away from the glomerular towards renal vein. Afferent arteriole enna pannu carries the blood away from the glomerular towards the renal vein. தப்பு. Podocytes create minute spaces for the filtration of blood vein to the capsule. Okay. Henle's tube most reabsorption of major substances from the glomerular filtrate. தப்பு. Distal convoluted reabsorption of potassium ions. தப்பு. Okay. இது தப்பு. So correct answer is option B. Podocytes. Very good. 100% னா அதுவும் 8 பேர் தான். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஏன் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ண இவ்வளோ 8 பேர் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? நெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. which one of the following is not a part of renal pyramid? renal pyramid ஓட பார்ட் கிடையாது. எது? loop of Henle, peritubular capillaries, convoluted tubules, collecting ducts. Which of the following is not a part of renal pyramid? renal pyramid என்னது? renal pyramid அப்படிங்கிறது அந்த medullary pyramid தான் renal pyramid சொல்றாங்க. அதுல என்ன இருக்கும்? Henle's loop present ஆயிருக்குமா? present ஆயிருக்கும். collecting duct present ஆயிருக்குமா? present ஆயிருக்கும். சரியா? எது present ஆயிருக்காது அப்படிங்கறத கேக்குறாங்க. சரியா? அப்போ convoluted tubule அப்படினா இதுல என்ன வரும்? PCT and இதுல என்ன வரும்? DCT வரும். இது ரெண்டுமே எங்க இருக்கும்? இது ரெண்டுமே கார்டெக்ஸ்ல இருக்கும். எக்காரணத்து கொண்டோ இது மெடுலாக்கு போகாது. ஆனா மெடுலால என்ன இருக்கும்? மெடுலால ஹென்லிஸ் லூப் கட்டாயமா இருக்கும். அதுக்கப்புறம் கலெக்டிங் டியூபும் என்ன இருக்கும்? கட்டாயமா இருக்கும். இப்போ இதுதான் நம்மளோட மெடுலரி பிரமிட். அப்படின்னா இந்த இடத்துல கார்டெக்ஸ்னா நம்மளோட அஃபரண்ட் ஆர்டரியோல், இது என்னது? நம்மளோட ஈஃபரண்ட் ஆர்டரியோல், தென் இது பிசிடி. சரியா? சாரி Bowman's capsule, இது நம்மளோட PCT, then Henle's loop. Okay, Henle's loop. Then இது DCT, இது collecting tubule. இந்த மாதிரி தான் வருமே தவிர இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா கரெக்ட் ஆன்சர் இஸ் convoluted tubule. சரியானது? convoluted tubules. சி தான் கரெக்டான ஆன்சர். எல்லாருமே டீன் போட்டு வச்சிருக்கீங்க. ஏண்டா ஹென்லிஸ் லூப் எங்க இருக்கும்? மெடுலரி பிரமிட்ல தான் இருக்கும். மெடுலரி பிரமிட்ல ஹென்லிஸ் லூப் இருக்கும். சரியா? ஹென்லிஸ் லூப் எங்க இருக்கும்? மெடுலரி பிரமிட்ல இருக்கும். சரியா? ரைட். இது ஜக்ஸ்டா மெடுலரி. கார்டிக்கல் நெஃப்ரானா இருந்தாலுமே அதில் என்ன போகும்? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கலெக்டிங் டக்ட் போகும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹென்லிஸ் லூப்பும் போகும். அது ரெண்டு டைப் ஆஃப் நெஃப்ரான் இருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் நெஃப்ரான்லையுமே சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா கலெக்டிங் டக்டும் இருக்கும், ஹென்லிஸ் லூப்பும் அதில் இருக்கும். சரியா? ரைட். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். யாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணாதனால அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. The principal nitrogenous excretory compound in human is synthesized in the liver. Correcta? Liver la da synthesize agum. In kidneys tappu. In liver correct. And eliminated by the same through bile tappu. In the liver correct, but eliminated mostly through kidneys correct. So option C is the correct answer. Sorry, option C is the correct answer. Yanda Balaji.
ஏன் அழுகிற? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல்ரைட், சரி போதும். பேலன்ஸ் என்ன பண்ணுங்க, பேலன்ஸை நீங்கள் வந்துட்டு ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்டும் முடிக்கணும் இல்லையா, நம்மளுக்கு லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்டும் முடிக்கணும். ஸோ பேலன்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஹோம்ஒர்க்காக நீங்கள் சால்வ் பண்ணுங்க இந்த சாப்டரில். ஓகே, பேலன்ஸ் கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆஸ் அ ஹோம்ஒர்க் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. நம்ம லீடர் போர்டு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்டுக்கு என்டர் ஆயிடலாம். சரியா? ஆமாம், இன்னும் எக்ஸ்கிரீட்டரில் தான் இருக்கும். சரியா, என்டர் ஆயிடலாம். ஓகே, ஸோ இதை லீடர் போர்ட் பார்த்துட்டு இப்போ லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்குள்ளே என்ன பண்ணிடலாம், என்டர் ஆயிடலாம். சரியா, பேலன்ஸ் கொஸ்டின் நீங்கள் ஹோம்ஒர்க். எத்தனை பேர் என்னது? ஸோ கேன் ராஜேஸ்வரி அகெயின் நீங்கள் தான் டாப்பில் இருக்கீங்க. அவுட் ஆஃப் 41 கொஸ்டின் 38 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சஞ்சித் 41ல் 37 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு கொஸ்டின் தான் அது வந்து உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு, பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு இல்லையா? இல்லைன்னா உங்களோட டைமிங் பாருங்க 12.6 செகண்ட்ஸ் ஆவரேஜ், விச் இஸ் வெரி குட், எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆக்சுவலி. சரி, எக்ஸ்ட்ரீம்லி குட். 19 இஸ் ஓகே, 19 இஸ் ஆல்சோ குட், 21 இஸ் ஆல்சோ குட், 24 கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். சரியா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி பார்க்கணும். சரி, என்னது ஐசு செல்லம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அதுவும் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நான்சி ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அதுவும் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான்சி வந்துட்டு போயிட்டீங்க. தருண் செல்வம் அதே மாதிரி தான், விஜய் அதே மாதிரி தான், மெருல், ஹரி ரெட்டி. சரி, அடுத்தது லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். அடுத்தது லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்ல சரியா, லோகோமோஷன் மூவ்மெண்ட்ல இதை ரெண்டா நாம பிரிச்சிருக்கோம். இந்த சாப்டரை ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஒன்று மசில்ஸ் அண்ட் இன்னொன்று என்னது ஸ்கெலிட்டன். இந்த ரெண்டா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்கெலிட்டனா பிரிச்சுட்டோம். இந்த ரெண்டா நம்ம பிரிச்சிட்டோம், இதை மசில்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டனா பிரிச்சிருக்கோம். பிசிடின்னா படிச்சுட்டு கான்வல்யூட்டட் டிபியூல் பார்த்ததும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். என்ன ராஜேஸ்வரி, பிசிடினா என்னது, ஃபுல் ஃபார்ம் என்ன, ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல். டிசிடினா என்னது, டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஒன்று மசில்ஸ் அண்ட் இன்னொன்று என்னது நம்ம ஸ்கெலிட்டன். இது ரெண்டா நம்ம பிரிச்சிருக்கோம். இதில் மசில்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா டிஃப்ரென்சஸ். என்னது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னது மசில்ஸ், நம்பர் 1. நம்பர் 2, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மூவ்மெண்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். இது எக்ஸாம்பிளோட, அனிமல்ஸோட எக்ஸாம்பிளோட நீங்கள் படிச்சுக்கோங்க. அனிமல்ஸோட எக்ஸாம்பிள் வச்சு இதை படிச்சுக்கோங்க. இதில் இது இம்பார்ட்டன்ட், நம்பர் 1. நம்பர் 2, மசில்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட், சார்கோமியரோட ஸ்ட்ரக்சர். மூணாவது இதில் என்ன இம்பார்ட்டன்ட், மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். ஆர் நம்ம இதை என்ன சொல்லலாம், ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்னு சொல்லலாம். ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. அடுத்தது ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா ஓன்லி. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது டேட்டாஸ். அதை தவிர வேற ஏதாச்சும் கேட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஜாயின்ஸோட டைப்ஸ் அண்ட் லொகேஷன்ஸ் கேட்கலாம். நம்பர் 1. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட், என்னது டிஸார்டர்ஸ். இந்த டிஸார்டர்ஸ் மறக்கவே கூடாது. இந்த டிஸார்டர்ஸில் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிஸார்டர்ஸ் இருக்கு. சரியா, கால்சியமோட டெஃபிஷியன்சினால, ஈஸ்ட்ரஜன் டெஃபிஷியன்சினால, இந்த மாதிரி சம் எக்ஸப்ஷனல் என்னது டிஸார்டர்ஸ் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, டிஸார்டர்ஸ்ல இருந்து
2026ல ஒரு கொஸ்டின் நான் இதிலிருந்து எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் டேட்டாலிருந்து ஒரு கொஸ்டின் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த செக்ஷன்லேருந்து நான் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்குறேன். இந்த செக்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் நான் எதிர்பார்க்குறேன். சரியா? நான் இந்த வருஷம் 2 to 3 கொஸ்டின் நான் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்லேருந்து எதிர்பார்க்குறேன் 2026ல. என்னோட எதிர்பார்ப்பு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? என்னோட எதிர்பார்ப்பை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதில் மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன், ஓகே, இது எத்தனை பேர்த்துக்கு நான் ஒரு தாட்டி சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன கொடுங்க, எனக்கு ஒரு ஹார்ட் கொடுங்க. சரியா? சப்போஸ் மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சம்மரைஸ் பண்ணணும் ஷார்ட்டாக, அலாங் வித் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஷார்ட்டாக சம்மரைஸ் பண்ணணும்னா ஒரு ஹார்ட் கொடுங்க. சரியா? சார்கோமியரோட ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபயர் கொடுங்க. ஃபாஸ்ட்டாக கொடுங்க பார்க்கலாம். கமான், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், ரெண்டு ஹார்ட் ஒரு ஃபயர் வந்திருக்கு. சரி, மெஜாரிட்டி வின்ஸ். சுரானிகா, ஹார்ட் வந்தால் மட்டும்தான் நான் இது பண்ணுவேன், எழுதக்கூடாது. பாலாஜி பாருங்க சார், சூப்பர். ஓகே 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 சமீரா, ஓகேடா கண்ணா. பாலாஜி பாரு, சூப்பர். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், மெக்கானிசம் தூக்கு எது சார் போடணும்? மெக்கானிசம் தூக்கு எது சார் போடணும்? ஹார்ட் மெக்கானிசமுக்கு ஹார்ட் தான் போடணும். ஹார்ட் தான், எல்லாருமே ஹார்ட் தான் போட்டிருக்கீங்க. சரி சரி, மெக்கானிசமுக்கு ஹார்ட் போடணும், போட்டாச்சு ஹார்ட், வெரி குட். சரி, என்ன பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் அலாங் வித் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஓகே, ரைட். சரி, நான் சொல்ல போகிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. புரிஞ்சதா? ஏன்னா நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில், நெக்ஸ்ட்டு 5 to 7 மினிட்ஸ், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, நான் சொல்ல வந்தால் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் முடிக்கிற வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு முக்கியமான டாபிக் கவர் ஆக போகுது. ஷார்ட்டாக, பட் எல்லா டீட்டெயில்ஸுமே, எக்ஸாமுக்கு தேவையான அத்தனை டீட்டெயிலுமே நான் அதில் கவர் பண்ணிடுவேன். பட் 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிருவேன். சரியா? அப்போது நான் சொல்கிறத கவனமாக கதை மாதிரி கேளுங்க. சரி, எப்படி கேளுங்க? கதை மாதிரி கேளுங்க. ஏன்னா அடுத்த 10 நிமிஷம் உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகும். 2 கொஸ்டின் கரெக்டான 8 மார்க் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. சரியா? எஸ், ஆல் ரைட். ஓகே, சரி. நம்பர் 1, நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்ணை மூடி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நியூரான்ஸ்லேருந்து, சரியா, மசில் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நியூரான்லேருந்து ஒரு சிக்னல் வருது. எப்படி வருது? ஒரு எம்டி பால் வருது. சரியா? எங்கே? நியூரானோட நம்ம ஆக்சான் வழியா, செல் பாடியிலேருந்து ஒரு எம்டி பால் வந்து நியூரான் வழியாக என்டர் ஆகுது. எங்கே வருது? நம்மளோட ஆக்சான் டெர்மினலுக்கு வருது. ஆக்சான் டெர்மினல் எங்கே இருக்குது? நம்மளோட மசில்ஸ் மேலே அட்டாச் ஆகிருக்கு. அப்போது மோட்டார் நியூரானோட செல் பாடியிலேருந்து
ஒரு எம்டி பால் தட் இஸ் கால்ட் சினாப்டிக் வெசிக்கல். சரியா, அந்த சினாப்டிக் வெசிக்கல் செல் பாடியில ஃபார்ம் ஆகி ஆக்சான் வழியா சினாப்டிக் டெர்மினலுக்கு வருது. அந்த ஆக்சான் டெர்மினல் ஒரு சினாப்டிக் டெர்மினல் ஒரு ஆக்சான் டெர்மினலுக்கு அந்த சினாப்டிக் நாபுக்கு வருது. அங்க வந்த உடனே அந்த சினாப்டிக் ஆக்சான் டெர்மினல் மசில் மேல அட்டாச் ஆயிருக்கு ஆப்வியஸ்லி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா வில் ப்ரொடியூஸ் அசெட்டில் கோஎன்சைம் ஏ அண்ட் இந்த ஸ்டிமுலஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சான் டெர்மினலுக்கு வந்த உடனே நம்மளோட மெம்ப்ரேன் என்னது ப்ரீ சினாப்டிக் மெம்ப்ரேன் இட் வில் பிகம் பர்மியபிள் டு கொலீன் மாலிக்யூல்ஸ். சரியா, கொலீன் அண்ட் கால்சியம் அயான்ஸ். அப்போ கொலீன் உள்ள வந்த உடனே அசெட்டில் கோஎன்சைம் கூட கம்பைன் ஆகி அசெட்டில் கொலின் ஃபார்ம் ஆகுது. அண்ட் அசெட்டில் கொலின் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும், அசெட்டில் கொலின் டிரான்ஸ்ஃபரேஸ். அந்த என்சைம் இங்க புதுசா ஃபார்ம் ஆயிருக்கிற அசெட்டில் கொலினை இந்த எம்டியா இருக்கிற சினாப்டிக் வெசிக்கலுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அப்போ சினாப்டிக் வெசிக்கலுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ண உடனே என்ன ஆகுது, அந்த சினாப்டிக் வெசிக்கல் இட் இஸ் ஃபுல் ஆஃப் நியூரோட்ரான்ஸ்மிட்டர் அசெட்டில்கோலின். நவ் கால்சியம் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸில் கால்சியம் அதிகமாக இருக்கும் எப்போ ஆக்சானுக்கு வெளியே. அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டிமுலஸ் சரியா மசில் கான்ட்ராக்ஷனோட இன்ஃபர்மேஷன் ஆக்சான் டெர்மினலுக்கு வந்தோடனே ஆக்சான் டெர்மினலில் இருக்கிற மெம்ப்ரேன் இட் வில் பிகம் பர்மியபிள் டு கால்சியம் அயான்ஸ். அப்போ கால்சியம் வெளியிலிருந்து என்ன சினாப்டிக் நாபுக்குள்ளே வருது. அந்த கால்சியம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ப்ரீசினாப்டிக் மெம்ப்ரேனோட ரிசெப்டரில் போய் அட்டாச் ஆகுது. ப்ரீசினாப்டிக் மெம்ப்ரேனில் போய் அட்டாச் ஆன உடனே நம்ம சினாப்டிக் வெசிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ப்ரீசினாப்டிக் மெம்ப்ரேன் கூட அதுவும் என்ன ஆகுது, அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆன உடனே சேம் மெம்ப்ரேன் இப்போ சினாப்டிக் வெசிக்கல்லையும் ஃபாஸ்போலிபிட் பைலேயர் தான், ப்ரீ சினாப்டிக் மெம்ப்ரேன்லையும் ஃபாஸ்போலிபிட் பைலேயர் தான். ரெண்டு ஒன்றா அட்டாச் ஆகும்போது டிசால்வ் ஆயிரும். ஸோ ரெண்டு அட்டாச் ஆகும்போது டிசால்வ் ஆயிருச்சுன்னா அங்கே ஒரு கேப் ஃபார்ம் ஆயிரும். சினாப்டிக் வெசிக்கல் இருக்கிற அசெட்டில் கோலின் சினாப்டிக் கிளெஃப்டில் வந்து விழுந்துரும். சரியா, சினாப்டிக் கிளெஃப்டில் போயிட்டு என்ன ஆயிரும், விழுந்துரும். அப்போ சைனாப்டிக் கிளெஃப்டில் விழுந்த உடனே என்ன ஆகுது, அசெட்டில் கோலின் போஸ்ட் சினாப்டிக் மெம்ப்ரேன் மசிலோட மெம்ப்ரேன் போஸ்ட் சினாப்டிக் மெம்ப்ரேன்ல அட்டாச் ஆயிரும். அங்கே ரிசெப்டர் இருக்கும், அங்கே அசெட்டில் கோலின் அட்டாச் ஆகும். ரிசெப்டர் கூட அசெட்டில் கோலின் ரிசெப்டர் கூட அட்டாச் ஆகி அங்கே அசெட்டில் கோலின் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த அசெட்டில் கோலின் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ண உடனே இந்த மசில்ல இருக்கிற மெம்ப்ரேன் சோடியம் பொட்டாசியம் பம்ப் ஆர் சோடியம் பொட்டாசியம் சேனல் என்ன பண்ணும், சோடியமை உள்ள கொண்டு வரும் அண்ட் பொட்டாசியமை வெளியே தள்ளும். விச் மீன்ஸ் டீபோலரைசேஷன் நடக்கும். இந்த டீபோலரைசேஷன் த்ரூ அவுட் த மெம்ப்ரேன் நடக்கும். இதில் ஒரு மெம்ப்ரேன் தான் டி டிபியூல்ஸ். ஸோ டி டிபியூல் என்ன ஆகும், டீபோலரைஸ் ஆகும். டி டிபியூல் கூட நம்மளோட சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அட்டாச் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும், டி டிபியூல் டீபோலரைஸ் ஆனோன்னு சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். சரியா, சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நம்ம படிக்கிறது ஸ்கெலிட்டல் மசில்ஸ். சரி, நம்ம படிக்கிறது வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அண்ட் இந்த ஸ்கெலிட்டல் மசில்ல சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்டோர்ஸ் கால்சியம். இட் ஆக்ட் as a reservoir of calcium. சரியா, இட் ஆக்ட் as a reservoir of calcium. ஸோ கால்சியமை ஸ்டோர் பண்ணியிருக்கிறது என்னது, நம்மளோட சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் which is also known as endoplasmic reticulum. அப்போ என்ன ஆகும், அந்த டி டிபியூல் டீபோலரைஸ் ஆனோன்னு அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளோட சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு கிடைக்குது. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு கிடைச்ச உடனே சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்டார்ட்ஸ் ரிலீசிங் என்னது, starts releasing calcium in the cytoplasm of the muscle cell or the matrix of the muscle cell or the fluid material, that is cytoplasm. Okay, cytoplasm of the muscle cell என்னது, muscle cell கூட. Now the point is இந்த calcium என்னாகும், நம்மளோட calcium என்னாகும், நம்மளோட சைட்டோபிளாசம் ஆஃப் மசில் செல்ஸ்ல அட்டாச் ஆயிருச்சு. கரெக்டா, அப்போ என்ன ஆகும், இந்த கால்சியம் வில் கோ அண்ட் பைண்ட் வித் த ட்ரோபோனின் சி. இந்த ட்ரோபோனின் சி எங்க இருக்கும், ட்ரோபோனின் சி வில் பி அட்டாச்ட் வித் த ட்ரோபோமயோசின்.
ஓகே, ட்ரோபோமயோசின் கூட அட்டாச் ஆயிருக்கும். அந்த ட்ரோபோனின் சில இந்த கால்சியம் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ரிலீஸ் ஆயிருக்கிற கால்சியம் என்ன போய் அட்டாச் ஆகும். கால்சியம் அட்டாச் ஆன உடனே என்ன ஆகும்? கால்சியம் அட்டாச் ஆன உடனே ட்ரோபோனின் என்ன பண்ணும்? ட்ரோபோமயோசினை கொஞ்சம் மூவ் பண்ணும், பக்கத்தில் மூவ் பண்ணோன்னே அதுக்கு பேர் கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச். அங்கே என்ன பண்ணும்? கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் கொடுக்கும். ஸோ கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் கொடுத்த உடனே ட்ரோபோமயோசின் என்ன பண்ணியிருக்கும்? ஹைட் பண்ணியிருக்கிற ஆக்டின் பைண்டிங் சைட். சரியா? ஆக்டின் பைண்டிங் சைட்டா? ஆக்டின் மேலே தான் இருக்குது. ஸோ எஸ், மயோசின் பைண்டிங் சைட், சாரி மயோசின் பைண்டிங் சைட் என்ன ஆகும்? அங்கே எக்ஸ்போஸ் ஆயிரும். சரியா? ஏன்னா நம்ம ஸ்ட்ரக்சரில் படிக்கும்போது ஆக்டின் ஒரு மயோசினோட ஸ்ட்ரக்சர் நம்ம படிக்கும்போது ஆக்டின் மேலே நிறைய சின்ன 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 ரிசெப்டர்ஸ் இருக்கும், சைட் இருக்கும். சரியா? சைட் இருக்கும். ஓகே, தட் இஸ் ஆக்டிவ் சைட் இருக்கும். அது என்னது? ஜி புரோட்டீன் மேலே ஆக்டிவ் சின்ன 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 பால் இருக்குல்ல, எஃப் ஆக்டினோட பால், சின்ன சின்ன பால், அதில் என்ன இருக்கும்? நம்மளோட ஆக்டிவ் சைட் இருக்கும். அப்போது இந்த ஆக்டிவ் சைட் என்ன ஆயிரும்? ட்ரோபோமயோசின் ஹைட் பண்ணி வச்சிருக்கும். கால்சியம் வந்து ட்ரோபோனின்ல பைண்ட் ஆன உடனே ட்ராப் சியில் பைண்ட் ஆகும். ட்ராப் சியில் பைண்ட் ஆன உடனே இந்த ஆக்டிவ் சைட் எக்ஸ்போஸ் ஆயிரும். நம்பர் 1. ஓகே, தென் இப்போ என்ன ஆகும்? ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில் பார்த்துக்கோங்க. இப்போ மயோசினோட ஹெட்டில் ஒரு ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கும். அந்த ஏடிபி பைண்டிங் சைட் என்ன பண்ணும்? வந்து அந்த மயோசின் ஹெட்டில் அட்டாச் ஆகும். மயோசின் ஹெட்டில் அந்த ஏடிபி பைண்டிங் சைட்டில் ஏடிபி பைண்டிங் சைட் எங்கே இருக்கும்? மயோசினில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஏடிபி வந்து மயோசின் ஹெட்டில் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஏடிபி பிரேக் ஆகும்போது ஹைட்ரோலைசிஸ் ஆகும். சரியா? இப்போ என்ன ஆகும்? நம்மளோட ஹெட் மயோசின் ஹெட் என்ன ஆகும்? இந்த ஆக்டிவ் சைட், ஆக்டின் மேலே இருக்கிற மயோசின் பைண்டிங் சைட் கூட அட்டாச் ஆயிரும். அட்டாச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த எனர்ஜி, இந்த ஹைட்ரோலைசிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த எனர்ஜி, இப்போ ஏடிபி அண்ட் ஃபாஸ்பரஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், பிரேக் டவுன் ஆகிருக்கும்ல. ஸோ ஏடிபி அண்ட் ஃபாஸ்பரஸ், அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த மயோசின் ஹெட் என்ன ஆகும்? மூவ் பண்ணும். சரி, மயோசின் ஹெட் என்ன பண்ணும்? ரெண்டு ஆக்டினை இட் வில் மூவ் டுவார்ட்ஸ் ஈச் அதர். அப்போ என்ன ஆகும்? மயோசின் அப்படியே இருக்கும், பட் ஆக்டின் மட்டும் என்ன ஆகும்? மேலே ஸ்லைட் ஆகும். அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஆக்டின் ஸ்லைடிங் ஓவர் மயோசின். ஆக்டின் ஸ்லைடிங் ஓவர் மயோசின். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸ்லைட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு ஏடிபி வந்து மயோசினோட ஏடிபி பைண்டிங் சைட் கூட அட்டாச் ஆகும். அட்டாச் ஆன உடனே அந்த கிராஸ் பிரிட்ஜ் என்ன ஆயிரும்? பிரேக் ஆயிரும். மறுபடியும் சொல்கிறேன். கால்சியம் வந்து ட்ரோபோனின்ட்ட பைண்ட் ஆன உடனே மயோசின் பைண்டிங் சைட் எக்ஸ்போஸ் ஆயிரும். எங்கே இருக்கும்? ஆக்டினில் இருக்கும். அது நம்ம ட்ரோபோமயோசின் ஹைட் பண்ணியிருக்கும். அது இந்த கால்சியம் பைண்ட் ஆன உடனே இந்த மயோசின் பைண்டிங் சைட் எக்ஸ்போஸ் ஆயிரும். எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் மயோசின் ஹெட் என்ன ஆகும்? வந்து அந்த ஆக்டின் கூட அட்டாச் ஆகும். அட்டாச் ஆனோடனே இந்த ஃபார்மேஷனுக்கு பேர் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். இந்த ஃபார்மேஷனுக்கு பேர் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். அண்ட் இந்த ஹைட்ரோலைசிஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி இந்த மயோசின் ஹெட் என்ன பண்ணும்? புஷ் பண்ணும் டுவார்ட்ஸ் ஈச் அதர். இதுக்கு பேர் பவர் ஸ்ட்ரோக். இதுக்கு பேர் என்னது? பவர் ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடாது, இதுக்கு பேர் கான்ட்ராக்ஷன் இனிஷியேட் பண்ணுறது. சரியா? ஹெட் வந்து பவர் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம். என்ன பண்ணுது? இது வந்து புஷிங் டுவார்ட்ஸ் ஈச் அதர். அப்போ கான்ட்ராக்ஷன், இப்படி இருக்கிற ஹெட் கான்ட்ராக்ஷன் காஸ் பண்ணுது. இப்படி இருக்கிற ஹெட் என்னது? கான்ட்ராக்ஷன் காஸ் பண்ணுது. ஸோ கான்ட்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் புது ஏடிபி பைண்ட் ஆகும் அண்ட் கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆயிரும் அண்ட் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிரும். சரியா? ஸோ இது என்ன ஆகுது? ஆக்டின் ஸ்லைடிங் ஓவர் மயோசின். ஸோ ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. இந்த பாயிண்ட் இஸ், இதுக்கப்புறம் என்ன ஆகும்? கால்சியம்லேருந்து கால்சியம் என்ன ஆகும்? கால்சியம் ட்ராப்சிலேருந்து ரிலீஸ் ஆகி சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு போய் ஸ்டோர் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் மசில் கான்ட்ராக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். சரியா? அப்போ என்ன ஆயிருக்கும்? அசட்டில் கோலைன் பைண்ட் ஆயிருக்கு ரிசெப்டர் கூட. அது அப்படியே தான் இருக்குமா? இல்லை. அசட்டில் கோலின் எஸ்டரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். என்னது? அசட்டில் கோலின் எஸ்டரேஸ் அப்படிங்கிற என்சைம் அசட்டில் கோலின் அண்ட் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேனில் இருக்கிற அந்த ரிசெப்டர் கூட பைண்ட் ஆயிருக்கிற அந்த அசட்டில் கோலின் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸை பிரேக் பண்ணும். எது? அசட்டில் கோலின் எஸ்டரேஸ் என்ன பண்ணும்? அசட்டில் கோலின் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸை பிரேக் பண்ணி அசட்டில் கோலினை ரிட்டர்ன் மறுபடியும் என்ன பண்ணும்? ஒரு சில அசட்டில் கோலின் திருப்பி உள்ளே போயிருன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லை, உள்ளெல்லாம் போகாது, இர்ரிவர்சிபிள் தான். பட் அதர் ஏரியாஸில் நம்ம சைட்டோபிளாசம்லேயே யூட்டிலைஸ் ஆயிரும். எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸில் என்ன ஆயிரும்? யூட்டிலைஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யுவர் மசில் கான்ட்ராக்ட்ஸ். சரியா? உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்டின் அண்ட் மயோசின் கிளியராக இருந்துச்சுன்னா இந்த நான் சொன்னது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். எஸ் ஆர் நோ?
Clear? So this is mechanism of muscle contraction and sliding filament theory. புரிஞ்சதுன்னா ஒரு ஹார்ட் கொடுத்துருங்க, புரியலனா தம்ஸ் டவுன் கொடுத்துருங்க பார்க்கலாம். எஸ், ஓகே கொஸ்டினுக்கு போகலாம். எஸ், கண்டிப்பாக கொஸ்டினுக்கு போகலாம்டா. ஓகே கொஸ்டினுக்கு போயிடலாம். தண்ணி குடிக்கிறதா? தண்ணி குடிக்கலாம். ம், சரி ஃபிசிக்ஸ் வாலா வாட்டர் பாட்டில். இருக்கேம்மா, இங்கே தான் இருக்கேன். செத்து போல, உசுரோட தான் இருக்கு. சரி போயிடலாமா, கொஸ்டின் போயிடலாமா? எஸ், MCQ questions. இதுலேயும் அதே மாதிரி தான், ஒரு 10 கொஸ்டின் தான், முடிச்சு விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், first question. Yes, thumbs up கொடுங்க பார்க்கலாம் எல்லாரும். thumbs up, thumbs up. என்ன பண்றது கிருதி? சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் போல் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கமான், ஆன்சர் பண்ணுங்க. மேட்ச் த ஃபாலோயிங். இது நம்மளோட எக்ஸாம்பிளர் கொஸ்டினா? எஸ், மேபி இது நம்மளோட என்னது எக்ஸாம்பிளர் கொஸ்டின், NCERT எக்ஸாம்பிளர். ஸ்டெர்னம் என்னது? பிளாட் போன். ஆ நாங்கு
ஸோ A4 இது வராது, இது வராது. ஓகே, ஸோ B3 B1 இதில் B நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சா சரி. கிளினாய்டு கேவிட்டி எங்கே இருக்குது? பெக்டோரல் கார்டில் கிளினாய்டு கேவிட்டியா? கிடையாது. எஸ், ஆமாம், கரெக்டு, ரைட், எஸ். ஸோ B3னா இதுதான், B தான் கரெக்டான ஆன்சர் இல்லையா? B தான் கரெக்டான ஆன்சர். எஸ், ரைட், B தான் கரெக்டான ஆன்சர். சி 100%. 9 பேர், வாவ், 9 பேர் ஆன்சர் பண்ணீங்க, வெரி நைஸ். அடுத்த கொஸ்டின், சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், மசில்ஸ் வித் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரையேஷன்ஸ் அண்ட் இன்வாலன்ட்ரி ஆர். மசில்ஸ் வித் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரியேஷன்ஸ் அண்ட் இன்வாலன்ட்ரி. ஸ்ட்ரியேஷன்ஸ் இருக்கணும், ஸோ ஸ்ட்ரியேட்டட் மசில்ஸ் ப்ளஸ் இன்வாலன்ட்ரி மசில்ஸ். சரியா? ஒன்று ஸ்ட்ரியேட்டடாக இருக்கணும் அண்ட் இன்னொன்று இன்வாலன்ட்ரியாக இருக்கணும். இன்வாலன்ட்ரினா ஒரே ஒரு மசில் தான், என்னது? கார்டியாக் மசில். இல்லை, 2 மசில் இருக்குது. ஸ்மூத்தும் என்னது? இன்வாலன்ட்ரி தானே, பட் ஸ்ட்ரியேட்டட் கிடையாதுல ஸ்மூத். அப்போ கார்டியாக் மட்டும்தான் ஸ்ட்ரியேட்டட். ஸோ என்ன ஆன்சர் வரும்? மசில் ஆஃப் த ஹார்ட். மசில் ஆஃப் த ஹார்ட். சரியா? கார்டியாக் மசில். கிளியர்? எஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எத்தனை பேர்? 13 பேர். வாவ், பரவாயில்ல, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. கமான் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Okay, head of the humerus bone articulate with acetabulum of pectoral girdle. Okay, correct statement கேட்டிருக்காங்க. ஓகே, அசிட்டாபுலம் வந்து பெல்விக் girdle இருக்கும். சரியா? glenoid cavity தான் pectoral girdle இருக்கும். சரி, head of the humerus bone articulates with the glenoid cavity of the pectoral girdle. 100% கரெக்டான பதில் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? 90% கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் 9 பேர் அவுட் ஆஃப் 10. ஸோ சீன் கொடுத்துருக்கீங்க. யார்? ஹெட் ஆஃப் ஆர்டிகுலேட்ஸ் வித் த அசிட்டாபுலம் ஆஃப் பெல்விக் girdle. டே, ஹியூமரஸ் போன் எது? ஹியூமரஸ் நம்ம கையில் இருக்கிற போன்டா கண்ணா. டேய், யாருடா நீ? தப்புடா டே. அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. பாலாஜி, டேய், பாலா 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 शैतान का साला बाला बाला. Which one of the following statement is incorrect? Heart muscles are striated and involuntary. The muscles of hands and legs are striated and voluntary. Heart muscles are striated and involuntary. Okay, correct. Correct. The muscles of hands and legs are striated and involuntary. Muscles of hands and legs are striated and voluntary. Correct. The muscles located in the inner walls of alimentary canal are striated and involuntary. Tappe. The muscles located in the inner walls of alimentary canal are non-striated. So option C is the correct answer. 62 point. 5 பேர். சரி, 24 5 பேர். ஓகே, அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Which one of the following is not a disorder of bone? Okay, which of the following is not a disorder of bone? Arthritis, it's a disorder of bone. Arthros அப்படினா joint. சரியா? itis அப்படினா inflammation. itis என்னது? Inflammation. So arthritis na inflammation of joint. சரியா? ரெண்டாவது osteo அப்படினா bone. சரியா? porosis அப்படினா pores, pore formation, which means what? Weakening. சரியா?
ஸோ இது வராது. ரிக்கெட்ஸ் விட்டமின் டி டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி. அதுவும் இல்லாமல் இது என்னது, வீக்கனிங் ஆஃப் போன்ஸ், வீக்கனிங் ஆஃப் போன்ஸ். ரிக்கெட்ஸ் வந்து விட்டமின் டி கிடையாது, கால்சியமா விட்டமின் டியா, ஆன்சர் பண்ணுங்க. சரியா, வீக்கனிங் ஆஃப் போன்ஸ் தான் நம்மளோட ரிக்கெட்ஸ். அத்தெரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னா இட் இஸ் கார்டியோ வாஸ்குலர் டிசார்டர் அப்படின்னு பார்த்தா the correct answer is option D. சரியா, all right, so the correct answer is vitamin D. Sorry, option is correct option is the answer is, the correct answer is option D. Okay, right, yes, accumulation of fibers or cholesterol, exactly, right. அடுத்த question, next question, answer பண்ணுங்க. Macrophages and leukocytes exhibit dash movement, ciliary, flagellar, amoeboid, gliding. அவுட் ஆஃப் போர்ஷன்லாம் கிடையாது, இது எல்லாமே போர்ஷன்ஸில் இருக்குது. லோகவர்ஷினி, இது எல்லாமே என்னது, நான் சொன்ன அத்தனை டிசார்டருமே போர்ஷன்ஸில் இருக்கு. Macrophage and leukocytes exhibit என்ன மூவ்மெண்ட், அமீபாய்டு மூவ்மெண்ட். எஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா, அமீபாய்டு மூவ்மெண்ட். ஓகே, ரைட், 100% கரெக்ட். எஸ், 15 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். டேய், அதுதானம்மா கொஸ்டின், அப்படி தானே கேட்பாங்க. லெசன் வைஸாக கொஸ்டின் வரும் எக்ஸாமில், ஹோல் லெசன்லேருந்து தானே கேட்பாங்க, ஹோல் சாப்டர், என்டையர் புக்லேருந்து தானே கேட்பாங்க. அப்போ இப்படி தானே மிக்ஸ் பண்ணி, சாப்டருக்குள்ளே மிக்ஸ் பண்ணி தானே ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம அவுட் ஆஃப் போர்ஷன்லாம் சொல்லலாமா, தப்பு தானே. இந்த சாப்டர்லேருந்து சால்வ் பண்ணுறோன்னா இந்த சாப்டரில் இருக்க ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா, knee joint and elbow joint are examples of, knee joint and elbow joint are examples of ball and socket joint. சரியா, இது என்னது, a type of synovial joint, இது என்னது, ஒரு type of synovial joint. சரியா, ஸோ இந்த மாதிரி questions நான் சொன்னேன்ல கேட்பாங்கன்னு, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ரைட். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஹிஞ்ச் ஜாயிண்டா, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் ரெடி, ஹிஞ்ச் ஜாயிண்ட் வராதுடா. அப்போ இங்கேயா, சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? சரி, what is the difference between arteriosclerosis and atherosclerosis? கிடையாது கிடையாது கிடையாது, இல்லை, ஹிஞ்சு ஜாயிண்ட் வரக்கூடாது. சி, இப்போ ஹிஞ்சு ஜாயிண்ட் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டூ டிஃப்ரெண்ட் போன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, ஹிஞ்சு ஜாயிண்ட்னா டூ டிஃப்ரெண்ட் போன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ ஜாயிண்ட் அண்ட் எல்போ ஜாயிண்ட் இஸ் ஹிஞ்ச் ஜாயிண்ட் தான். நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். சரியா, என்னது அப்படின்னா, நான் எல்போ ஜாயிண்ட்டுக்கு பதிலாக நான் ஷோல்டருன்னு நினச்சிட்டேன்.
சரியா? நான் எல்போக்கு பதிலாக ஷோல்டர் அப்படின்னு நினச்சிட்டேன். சரியா? ஷோல்டர் ஜாயிண்ட் தான் நம்மளோட பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். எக்ஸாக்ட்லி. நம்மளோட எல்போ அப்படிங்கிறது நான் ஷோல்டர்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் மை மிஸ்டேக். சரியா? திஸ் இஸ் மை மிஸ்டேக். நான் ஷோல்டருக்கும் எல்போக்கும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளோட கிளினாய்டு கேவிட்டி அங்கே இருக்கும். அதனால் நம்ம பாடியில் 2 இடத்துல என்ன இருக்கும்? 2 இடத்துல தான் என்ன இருக்கும்? நம்ம ஜாயிண்ட் வந்து சினோவியல் ஜாயிண்ட், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். நம்ம என்டையர் பாடியில் 2 இடத்துல என்னது? பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் இருக்குது. சரியா? பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். என்னோட கன்ஃபியூஷன், நான் இந்த நீ ஜாயிண்ட்டை நான் பெல்விக் ஜாயிண்ட்டு நினச்சிட்டேன். ஐம் சாரி. நான் கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணாமல் நான் தூக்க மயக்கத்தில், பசி மயக்கத்தில் நான் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன். சரியா? பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம பாடியில் 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று ஷோல்டர் அண்ட் இன்னொன்று என்னது? நம்மளோட ஹிப். சரியா? பெல்விக். ஸோ இன்னொன்று சொன்னால் பெக்டோரல் அண்ட் பெல்விக். சரியா? glenoid and acetabulum. நான் வந்துட்டு ஹியூமன்ஸ் கேன் மேக் மிஸ்டேக்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த ஹியூமன் தான் நான். சரியா? தூக்க மயக்கத்துலையோ பசி மயக்கத்துலையோ அண்ட் நம்ம வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸில் நம்ம தப்பாக ஆன்சர் நான் பண்ணிட்டேன். இந்த தப்பான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தப்பான ஆன்சரை, இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்துடக்கூடாது. சரியா? நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடக்கூடாது. சரியா? இந்த நீ ஜாயிண்ட்டை நான் பெல்விக்கு நினச்சிட்டேன் அண்ட் எல்போ ஜாயிண்ட்டை நான் ஷோல்டர் நினச்சி நான் பால் அண்ட் சாக்கெட்டுன்னு போட்டுட்டேன். தட் இஸ் மை மிஸ்டேக். சரியா? பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் நம்ம என்டையர் பாடியில் 2 இடத்துல தான் இருக்கும். ஒன்று பெக்டோரல், இன்னொன்று பெல்விக். ஒன்று ஷோல்டர், இன்னொன்று ஹிப். சரியா? ஹிஞ்சு அப்படின்னா நம்ம கதவுல இருக்கிற ஹிஞ்சு. சரியா? ஸோ தட் இஸ் நம்ம எல்போன் சொன்னாலே என்னது? ஹாலுசினேஷனாக இருக்கலாம். எஸ், எக்ஸாக்ட்லி. நம்ம எல்போன் சொன்னாலே 180 டிகிரியில் மூவ் ஆகுது. ஸோ 180 டிகிரியில் மூவ் ஆகுறது எல்லாமே ஹிஞ்சு ஜாயிண்ட். சரி, ஹிஞ்ச் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த நம்ம டோரில் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இவ்வளோ பெருசாக அட்டாச் பண்ணியிருக்காங்களே, இந்த டோரையும் வால்ஸையும் அட்டாச் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுறதா ஹிஞ்சு. ஸோ ஹிஞ்சுனா 180 டிகிரியில் மூவ் ஆகுறது. எஸ் எஸ் எஸ், அது ஹிஞ்சு ஜாயிண்ட் தான். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் என்னோட மிஸ்டேக். ஐ எம் ஸோ சாரி. ஓகே, என்னோட மிஸ்டேக். ஐ எம் ரியலி வெரி சாரி அபவுட் தட். ஸோ ஹிஞ்சு ஜாயிண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ரைட். இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த கொஷனுக்கு சரி, நான் மறுபடியும் ஒரு தாட்டி நான் கண்ணை தொடச்சி மறுபடியும் படிச்சுக்கிறேன் இந்த கொஷனை. சரியா? எஸ், ரைட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் இன்கரெக்ட்? hinge joint between humerus and pectoral girdle, இது incorrect. சரியா? humerus and pectoral girdle இருக்கிறது நம்மளோட கை and pectoral girdle இருக்கிறது என்னது? synovial joint. synovial joint, that is ball and socket joint. இது கரெக்ட் தானடா? yes, 1 is the correct answer. கரெக்ட் தானே இது? ரைட். பிவட் ஜாயிண்ட் என்னது? அட்லஸ் அண்ட் ஆக்சஸ் பிவட் ஜாயிண்ட். கரெக்ட். பிவட் அப்படின்னா என்ன? ஒன்று இப்படி இருக்கும் இந்த போன். சரியா? அண்ட் இன்னொன்று என்ன இருக்கும்? இப்படி இருக்கும். இது கூட ஜாயின் பண்ணியிருக்கும். ஸோ பிவட்னா இப்படி தான், இது கூட ஜாயின் ஆகி மூவ் ஆகிறது. இதுதான் பிவட் ஜாயிண்ட். ஸோ இது கரெக்ட். கிளைடிங் ஜாயிண்ட் பிட்வீன் த கார்பல்ஸ். எஸ், கரெக்ட். சாடல் ஜாயிண்ட் பிட்வீன் கார்பல் அண்ட் மெட்டாகார்பல் ஆஃப் தம். எஸ், ரைட். ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸாக்ட்லி. பரவாயில்ல. ஆல் ரைட். அடுத்த கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். என்ன ஆன்சர் வரும்? கரெக்ட் சீக்வென்ஷியல் ஆர்டர் ஆஃப் வெர்டிப்ரா. வெர்டிப்ரானா ஃபர்ஸ்ட் நம்ம கழுத்து வெர்டிப்ரா. ஸோ கழுத்து வெர்டிப்ரா அப்படின்னா சர்வைக்கல் வெர்டிப்ரா எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. சரியா? சர்வைக்கல் வெர்டிப்ரா. ஸோ கரெக்டு. ரெண்டாவது சர்வைக்கலுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு தொராசிக். சர்வைக்கல் நெக்கு, அதுக்கப்புறம் தொராசிக். அப்போ இங்கே லம்பர் கொடுத்துருக்காங்க, இது வராது. தொராசிக் கொடுத்துருக்காங்க, கரெக்டு. சேக்ரல் இது வராது. ஸோ சி அண்ட் ஏ தப்பு. தொராசிக் அப்புறம் நெக்ஸ்ட்டு லம்பர். அப்போது thoracic அப்புறம் நெக்ஸ்ட் சேக்ரல் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி.
என்னது cervical, thoracic, lumbar, sacral, coccygeal. சரியா? sacral and coccygeal. So option D is the correct answer for this question. 100% எல்லாருமே correct answer பண்ணிருக்கீங்களா? Very good. Very nice. Very nice. அடுத்த questionக்கு நம்ம போயிடலாம். சரியா? என்ன பண்ணிடலாம்? நம்ம next questionக்கு போயிடலாம். இந்த wire ஏன் இப்படி disturb இருக்கு? It's disturbing. அவ்வளவுதான். Right. Now, next question. Intervertebral disc is found in the vertebral column of intervertebral disc is found in the vertebral column of yes medico student aims correct danda invertebral disc is found in the vertebral column of intervertebral disc. Intervertebral disc is found only in the intervertebral disc is found in the vertebral column of birds, reptiles, mammals, amphibians. The correct answer is option C, mammals. Option C, mammals. Yes. 15 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, வெரி நைஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியா? ரைட், நெக்ஸ்ட். Okay. ATPase of the muscle is located in. ATPase of the muscle is located in. ATPase of muscle is located in. என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ATPase of muscle is located in ATPase myosin. C is the correct answer. Yes, C is the correct answer. Right. So C is the correct answer. 100%. 14 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஆன்சர் ஆன்சர். Answer. கரெக்டா? கரெக்டா? கரெக்ட் தானே? பாஸ்ட்னா என்ன? நம்மளோட கரெக்ட் தானே? ஆன்சர் என்னது? நம்மளோட கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் சி. எது கரெக்ட் ஆன்சர்? கரெக்ட். எஸ், ரைட். ஸோ ஆக்டின் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஐ பேண்டு தான் வரும். ரைட்? ஆக்டின் ஃபிலமெண்ட்னா ஐ பேண்டு தான் வரும். சார்கோமியர்னா கான்ட்ராக்டைல் யூனிட் தான் வரும். ஸோ C4, C4னா ஓகே இங்கே இருக்கு D4, சாரி C4 D3, D3னா இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. So C4 இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று வரும். So in that case the correct answer is fast muscle fibers. Fast muscle fiber அப்படின்னா lactic acid, slow muscle fiber அப்படின்னா myoglobin. Because slow muscle fibers அப்படின்னா
என்னது ஸ்லோ மசில் ஃபைபர் அப்படின்னா நம்மளோட கரெக்ட் ஆன்சர் ஸ்லோ மசில் ஃபைபர். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தே ஆர் கால்ட் ட்விச் ஃபைபர்ஸ். ட்விச் ஃபைபர்ஸ் சரியா, ட்விச் ஃபைபர்ஸ். ட்விச் ஃபைபர்ஸ், இந்த இடத்துல ட்விச் ஃபைபர்ஸில் மயோக்ளோபின் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். சரியா, மயோக்ளோபின் என்ன இருக்கும், மயோக்ளோபின் அதிகமாக இருக்கும். ட்விச் ஃபைபர்ஸில் மயோக்ளோபின் அதிகமாக இருக்கும். ட்விச் ஃபைபர்ஸில் மயோக்ளோபின் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்லோ மசில் ஃபைபரில் மயோக்ளோபின் அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பியில் 1 வரும். ஸோ B1 அப்படின்னா த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. சரியா, ட்விச் ஃபைபர்ஸ். அதுவே நம்ம வந்து ஃபாஸ்ட் மசில்ஸ் என்ன சொல்கிறோம், ஃபாஸ்ட் ட்விச் ஃபைபர்ஸ்னு சொல்கிறோம். சரியா, இது வந்து இது ட்விச் ஃபைபர்ஸ் தான், பட் இது வந்து இது ஃபாஸ்ட் ட்விச் ஃபைபர்ஸ், இது ஸ்லோ ட்விச் ஃபைபர்ஸ். ஃபாஸ்ட் ட்விச் ஃபைபர்ஸில் லாக்டிக் ஆசிட் செக்ரீஷன் ஆகும். சரி, லாக்டிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். ஸ்லோ ட்விச் ஃபைபர்ஸில் மயோக்ளோபின் அதிகமாக இருக்கும். சரியா, மயோக்ளோபின் அதிகமாக இருக்கும். சரியா, அதனால தான் ஸ்லோ ட்விச் ஃபைபர்ஸ் மயோக்ளோபின் அதிகமாக இருக்கிறதுனால ரெட் மசில் ஃபைபர்ஸ், ரெட் மசில் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, எஸ். ஓகே, புரிஞ்சிருச்சா, புரிஞ்சிருச்சா? ரெட் மசில் ஃபைபர்ல மயோக்ளோபின் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதா? கிளியர்? So the correct answer is option C. ஓகே, நான் இதை வந்து கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்டா சம்மர் அண்ட் பேட்சில். சரியா, சம்மர் அண்ட் பேட்சில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு தாட்டி. நீங்கள் அங்கே போயிட்டு ரெட் மசில் ஃபைபர், ஒயிட் மசில் ஃபைபருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ரெட் மசில் ஃபைபர், மைட்டோகாண்ட்ரியா இஸ் ஹை இன் த ரெட் மசில் ஃபைபர். ஆப்வியஸ்லி ரெட் மசில் ஃபைபரில் மயோக்ளோபின் அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்துட்டு O2 அதிகமாக இருக்குது. O2 அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணணும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன பண்ணணும், நம்ம பண்ணணும். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு பண்ணணும், நம்மளுக்கு ஏடிபி வேணும். சரியா, ஏடிபி எது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், மைட்டோகாண்ட்ரியா. அப்போ மைட்டோகாண்ட்ரியா அதிகமாக இருந்தால் தானே நம்மளுக்கு மயோக்ளோபின்ல நம்மளுக்கு ஏடிபி ஜென்ரேஷன் நடக்கும். ஸோ மயோக்ளோபின் அதிகமாக இருந்தாலே ஆப்வியஸ்லி மைட்டோகாண்ட்ரியா அதிகமாக இருக்கும், விச் மீன்ஸ் ரெட் மசில் ஃபைபரில் மைட்டோகாண்ட்ரியா அதிகமாக இருக்கும். சரியா, கிளியர்? எஸ், ரைட் ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. The correct answer is option yes. Option A is the correct answer. Zygopophysis அப்படின்னா என்னது, நம்மளோட ஒரு எக்ஸ்டென்ஷன் இல்லையா, நம்மளோட ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வெர்டிபிள் காலம்ல இருக்கிற ப்ராசஸஸ் அதான் ஜைகோபோஃபைசிஸ் இல்லையா. சரி, எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ரைட், எஸ். 11 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரியா, 11 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. சரியா, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. திஸ் வில் பி த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. சரியா, லாஸ்ட் கோயில 2 கொஸ்டின் இருக்கு, 2 மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ், லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் ஆஃப் த டே. இந்த 2 கொஸ்டினுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா, பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின். சரியா, ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் அண்ட் தென் நம்ம முடிச்சு விட்டுறலாம். ஓகே, டே 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 ஆன்சர் பண்ணுங்கடா டே.
இந்த சி நம்ம லிம்ஃப் ஃபீல்டு லிம்ஃபெல்லாம் இருக்காது, சைனோவியல் ஃப்ளூயிட் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சைனோவியல் ஜாயிண்ட்ல. சரியா, பிட்வீன் கார்பல்ஸ் என்னது சைனோவியல் ஜாயிண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா, சைனோவியல் ஜாயிண்ட். அப்போ அதில் லிம்ஃப் இருக்காது, சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். அப்போ இது தப்பு, ஃபர்ஸ்ட் ஒன்று. சரியா, ஃப்ளூயிட் கார்டிலேஜ் பிட்வீன் டூ போன்ஸ், ஃப்ளூயிட் கார்டிலேஜ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. சரியா, நீ ஜாயிண்ட்ல என்னது சைனோவியல் ஜாயிண்ட்ல சைனோவியல் ஃப்ளூயிட் தான் இருக்கும். அப்போ இதுவும் தப்பு. புரிஞ்சுதா, சைனோவியல் ஜாயிண்ட் பத்தி கேட்டிருக்காங்களே, அப்போ சைனோவியல் ஜாயிண்ட்டுக்கு கரெக்ட் என்னது, இதுதான் கரெக்ட். ஃப்ளூயிட் ஃபில்ட் சைனோவியல் கேவிட்டி பிட்வீன் டூ போன்ஸ், ஜாயிண்ட் பிட்வீன் அட்லஸ் அண்ட் ஆக்சஸ். இது என்னது நம்மளோட பிவட். ஏன்னா ஸ்கல் போன்ஸ் என்னது ஃபைபரஸ் ஜாயிண்ட், அது சைனோவியல் ஜாயிண்ட் கிடையாது. சைனோவியல் ஜாயிண்ட்னா இதுதான் அட்லஸ் அண்ட் ஆக்சஸ்ல இருக்கிற பிவட் ஜாயிண்ட். ஓகே, சைனோவியல்னா லிமிட்டெட் வராது. சைனோவியல் மீன்ஸ் இட்ஸ் நாட் லிமிட்டெட். சைனோவியல்னா ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட், ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட், அதுதான் சைனோவியல் ஜாயிண்ட். ஓகே, ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட் தான் சைனோவியல் ஜாயிண்ட். ஓகே, கிளியர்? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. 30% தான் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே, த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே என்னது, மேட்ச் த ஃபாலோயிங். கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. எஸ், கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. எஸ், ஃபாஸ்ட். லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. பேலன்ஸ் உங்களுக்கு இந்த சாப்டர்ல பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க். சரியா, பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் என்னது ஹோம்ஒர்க். என்னது கரெக்டான ஆன்சர்? The correct answer is gliding joint between carpals. சரியா, gliding joint that is between carpal. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. The two neighboring vertebrae articulate with each other. Yes, correct ரா நீ சொல்றது 100% correct. சரியா, two neighboring vertebrae articulate with each other through the anterior posterior zygapophysis. Yes, 100% correct. Yes, that is true. சரியா, right. So yes, between carpals, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ எத்தனை பேர்? 12 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. You failed to catch up to the leaderboard. Yes, you failed to catch up to the leaderboard. But பரவாயில்ல, that's okay. Okay, right. So நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? What we have done so far? We have solved many questions. Okay, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? Important topics டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கஸ்ட். ஓகே, understood the importance of chapter. Okay, expected mark, expected question, number of questions, MCQ practice. MCQ practiceல ரெண்டு, ஒன்று நம்ம PYQ சால்வ் பண்ணோம், இன்னொன்று NCERT எக்ஸாம்பிளர் சால்வ் பண்ணோம். சரியா, NCERT எக்ஸாம்பிளார் நம்ம சால்வ் பண்ணோம். இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் இன்னைக்கு செஷன்ல. ஹோம்ஒர்க் என்ன? சால்வ் த ரிமைனிங் questions of this PDF. Solve the remaining questions of this PDF. Solve DPP. இது எங்க இருக்கும்? வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். DPP வந்துரும். சரியா, வாட்ஸ்அப் சேனல்ல DPP உங்களுக்கு வந்துரும். லீடர் போர்டு பார்க்கலாமா? லீடர் போர்டு யார் டாப்ல இருக்கா? லீடர் போர்டுல டாப்ல இருக்கிறது சஞ்சேத். என்ன கேன் ராஜேஸ்வரி மிஸ் ஆயிருச்சே. சரியா, மிஸ் ஆயிருச்சே. சஞ்சித் இஸ் த டாப். தேங்க்யூ ஃபார் யுவர் அமேசிங் செஷன் சார். தேங்க்யூ டாக்கண்ணா. சரியா, சஞ்சித் டாப்ல வந்துட்டீங்க. 56ல 50 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அண்ட் கேன் ராஜேஸ்வரி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறதுல தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கிங் லூசி 3rd இருக்கீங்க. சமீரா சாகர், ஆதி கேஷவா,
then Jyoti, Balaji, Kriti, then Shalini, Raja, Brainstormer, then Tamil Megha TV, Natramil Arasi, Warrior, Sanjay, Dr. S. Amrut, Lokavarshini Krishna Kumar, rank up பண்ணிருக்கீங்க 20 क्वेश्चनல 15 கரெக்ட் வெரி குட். ரோட்டோ ஜிப்மார், டிஜே ராதிகா, சோம்நிதி, டாப் பைரேட்ஸ் ரேங்க் அப் பண்ணிருக்கீங்க வெரி குட். டாக்டர் லத்திகா, செல்வநாதன், டாக்டர் சபரீஷ், ஆல்வேஸ் மீ வர்சஸ் மீ, என்கே பார்த்துக்கோங்கடா டே. இதான் உங்களோட ஸ்கோர். ஸ்பைடி வந்திருக்கீங்களா? ஓகே, வந்துட்டு மறுபடியும் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் த ரேங்க்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த ரேங்க்ஸ். Okay, 53 total participants. Okay, so yes, okay, thank you so much Sanjit and congratulations for participating. சரியா? And thank you everybody. எல்லாருக்குமே நன்றி. And நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, ஜாயின் பண்ணீங்க, இன்ட்ராக்ட் பண்ணீங்க. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தேட். ஓகே, அடுத்த கிளாஸ் நம்மளுக்கு சண்டே ஈவினிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா? சண்டே ஈவினிங் இருக்குது. ஸோ சண்டே ஈவினிங் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, சண்டே ஈவினிங் பார்க்கலாம். சப்போஸ் சிஎஸ்கே மேட்சாக இருந்தாலுமே தயவுசெய்து கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு முக்கியம், நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. கரெக்டாக? பட் சப்போஸ் நீங்கள் ட்ராப்புக்கு, ஏன்னா எத்தனையோ பேர் கேட்டீங்க, ட்ராப்புக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, யோசிக்கிறீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, நீட் யக்கீன் நீட் தமிழ் இருக்குது, 2027 பேட்ச் பிடபிள்யூ ஆப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை என்ரோல் பண்ணிடுங்க இமீடியட்லி. புரிஞ்சுதா? ஸோ சண்டே ஈவினிங் ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. ஸோ பிரச்சனை இல்லை இல்லையா? சரி. ஸோ see you all இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். அது வரைக்கும் உங்களை என்னது டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிறேன். சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. புரிஞ்சுதா? கொஸ்டின்ஸை ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. ஓகே, டன். see you in the next class. பாய் பாய், நன்றி, வணக்கம். எஸ் நானும் போய் தூங்குறேன். பேட்ச் நேம் பேட்ச் சேஞ்சா? ஐயோ, நான் கேட்டு பார்க்குறேன். சாரி, நான் மறந்துட்டேன். இந்த எக்ஸாம்ஸு ப்ளஸ் நிறைய ஒர்க்கில் மறந்துட்டேன். நான் கேட்டு பார்க்குறேன். ஐபிஎல் மியூட்டில் பார்த்தா ரேங்க் கம்மியாகுமா? கண்டிப்பாக கம்மியாகும். டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்ல, அண்ட் கண்டிப்பாக ஃபோக்கஸ் மாறும்ல, அண்ட் கண்டிப்பாக அதனால் பிரச்சனைகள் வரும். ப்ரிப்பரேஷன் ஒழுக்கமாக பண்ண முடியாது. புரிஞ்சுதா? அதனால் மியூட்டில் என்ன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடு. தயவுசெய்து ஐபிஎல் பார்க்காத. புரிஞ்சுதா? எஸ். ஸோ see you in the next class. பாய் பாய். நன்றி, வணக்கம், பாய்.